ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு புது ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். உண்மையாகவே வேற லெவலில் இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில மர்மமான காட்சிகள்லாம் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஏன்டா நடக்குது, இவங்கெல்லாம் யாரா, எப்படா இப்படிலாம் எல்லாருக்குமே தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும். அப்போது நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த கதையே கொஞ்சம் கொஞ்சம் புரிய வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த கதை முழுக்க ஒரு மாதிரி மர்மமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. நமக்கு ஒன்றுமே புரியாது, பயமாக இருக்கும். ஒரு லைட் ஷாப் இருக்கு, அதை சுற்றி நடக்கக்கூடிய சில மர்மமான விஷயங்களை வச்சு தான் இந்த கதையை முழுக்க முழுக்க நகரும். நீங்க கதையை மட்டும் பாருங்க, போக போக சஸ்பென்ஸ்லாம் தாங்க முடியாம நீங்களே இந்த கதை முழுக்க கண்டினியூவா பார்த்துடுவீங்க. ஸ்டோரிகளை போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும் இந்த வீடியோ. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த வெறித்தனமான ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் ஒரு பஸ்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கான். அப்புறம் திடீர்னு எந்திரிக்கிறான். அவனோட ஸ்டாப் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி போகும்போது அந்த ஸ்டாப்ல ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க ஒரு பொண்ணு கொஞ்சம் பார்க்கவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கா. அவ வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி பார்த்து போறான். அப்புறம் கட் பண்ணா அடுத்த நாள் மறுபடியும் இதே மாதிரி இங்க வந்து இறங்குறான். அதே இடத்துல அதே பொண்ணு மறுபடியும் உட்காந்துட்டு இருக்கு, அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு. இன்னைக்கு பார்த்தா கையில ஏதோ சூட் கேஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்குது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளை கண்டுக்காம போலான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த பெஞ்ச்ல கையை வச்சு டக்கு டக்குன்னு அடிச்சிட்டு இருக்கா. இவனுக்கு அதை பார்க்கும்போதே ஏதோ மர்மமா தோணுது. இருந்தாலும் அதுக்கு மேல அவகிட்ட எதுவுமே பேசாம அங்கிருந்து போறான். இப்போ மறுபடியும் அடுத்த நாள் வரான், அதே இடத்துல மறுபடியும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. ஸோ இதை பார்க்கும்போது இவனுக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்குது. ஏதோ காணாம போயிட்டாங்க போல அப்படின்னு யோசிச்சுட்டு, எங்க உங்களுக்கு என்னாச்சு, நானும் ஒரு 2 நாளா பார்த்துட்டே இருக்கேன், நீங்க இங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்க ஏதாவது தொலைஞ்சிட்டீங்களா என்ன, உங்களோட ரிலேட்டிவ் நம்பர் யாராவது இருந்தா சொல்லுங்க, இல்ல உங்க ஃபோன் நம்பர் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கால் பண்ண பார்க்கும்போது அவ அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, அம்மா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, அட ஆமாங்க நான் 2 நாளா உங்களை இங்க தான் பார்த்துட்டு இருக்கேன், அதனால தான் இப்போ உங்ககிட்ட கேட்கறேன், உங்க நம்பர் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவ அப்படியே ஒரு மாதிரி மறுபடியும் கேட்கறா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா இவ ஏதோ பைத்தியமா இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா அவன் அங்கிருந்து பயந்து ஓடிடுறான். இப்ப அடுத்த 4வது நாள் வரான். மறுபடியும் பாத்தீங்கன்னா அவன் அங்கதான் உட்காந்துட்டே இருக்கான். மழை வேற பயங்கரமா கொட்டிட்டு இருக்குது. ஐயோ மேடம் என்ன ஆச்சு உங்களுக்கு, இன்னும் வரைக்கும் நீங்க வீட்டுக்கு போகவே இல்லையா, இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கீங்களா, அட உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானாவது உங்களை கூட்டு போய் விடுறேன், இல்லைன்னா இந்த கொடையை பிடிச்சுக்கோங்க, என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் கூட போயிருவேன், நீங்க வீடு வரைக்கும் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடையை கொடுக்கும்போது, ஆனா எனக்கு தான் யாருமே இல்லையே, என்ன உங்களுக்கு தெரியும்ல, ஆமா மேடம் தெரியும், நான் ஒரு 3 நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன், சரி ஓகே இப்போ உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் கூட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு யாருமே இல்ல, வேணா நான் உங்க வீட்டுல வந்து தங்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடையை பிடிச்சு கூட்டு போறான் அவனோட வீட்டுக்கு. ஸோ அவன் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல தான் தங்கி இருக்கான் போல. ஸோ டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவன் உள்ள போகும்போது இவன் உள்ள வராம ஏதோ பேய் மாதிரி நின்றுகிட்டு இருக்கா. இதை பார்க்கும்போது இவனுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது. ஏங்க பயம் கொடுத்துறீங்க, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லும்போது இடிலாம் வேற இடிச்சிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அவளும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா அந்த பெட்டியை இழுத்துட்டு உள்ள வரா. அப்படியே கதவும் மூட இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. இந்த ஐசியூ வார்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ரொம்பவே கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கிறதுக்கு ஒரு 4-5 நர்ஸ் டீம் இருக்காங்க. அதுல ஒருத்தங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே சீனியர் வயசானவங்க. இப்போ அவங்க கிட்ட வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஜூனியர் நர்ஸ் எல்லாருமே வந்து கேக்குறாங்க, மேடம் வாங்க நம்ம போய் கொஞ்சம் சாப்பிட்டு வரலாம், ரொம்ப பசியா இருக்குது அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது அந்த சீனியர் நர்ஸ் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்பயுமே வேலை மட்டும் தான் முக்கியம், இந்த மாதிரி நேரத்துல இப்படி எல்லாம் போய் சாப்பிடலாம் மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் ஒரு 3 நர்ஸ் வந்து விடாம கேட்டுட்டே இருக்காங்க, மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய இன்னொரு 4வது நர்ஸ் வந்து, மேடம் நீங்க போயிட்டு வாங்க, நான் வந்து மானிட்டரை செக் பண்றேன், யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா நான் உடனே உங்களுக்கு கால் பண்றேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் அனுப்பி விட்டுறாங்க. ஸோ இந்த நர்ஸோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங். இப்போ இவங்க மானிட்டரை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய எல்லா பேஷண்ட்டோட ஹார்ட் பீட் எல்லாமே கரெக்டாக இருக்கா, யாருக்காவது கொஞ்சம் கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. அந்த டைம்ல திடீர்னு அந்த ஐசியூ வார்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கான். இவளுக்குன்னா ஒரு மாதிரி உண்மை புரியல. சார் என்ன பண்றீங்க, இது ஐசியூ வார்டு, நீங்க பாட்டுக்கு பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்திருக்கீங்க, அவன் ஃபர்ஸ்ட் நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்டே இருக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாம அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அப்போ யாரோ ஒருத்தனோட பேரை சொல்லி அவன் எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஐசியூல இருந்த ஒரு பேஷண்டோட இதய துடிப்பு நிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ உடனே பாத்தீங்கன்னா அங்க சாப்பிட போனாங்கல்ல அவங்க எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு இவ வேகமா போயிட்டு அந்த பேஷண்ட்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாக்குறா. ஸோ அங்க போய் பார்த்தா ஆக்சிஜன் மாஸ்கே கழண்டு கிடக்குது. அப்புறம் எப்படியோ எல்லாருமே வந்து பாக்குறாங்க, அவங்களே மேனுவலா கொஞ்சம் ஆக்சிஜனை பம்ப் பண்ணி அவங்களோட ஃபேஸ்ல அடிக்கிறாங்க. அந்த பேஷண்ட்டும் அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லாம உயிர் பொழைச்சிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சீனியர் நர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே இப்படி கூட்டு போன அந்த டைம்ல தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் விட்டுருந்தா அவர் இறந்தே போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கோவம் இருக்கு. ஸோ இப்படி நடக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்லையும் இங்க வேலை பார்க்கக்கூடிய இந்த நர்சஸ் எல்லாருமே கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஐசியூ வார்டுக்குள்ள வந்துட்டு போயிருப்பார்ல அவர் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு நைட்டு இன்னொருத்தனை காட்டுறாங்க. இவன் பாத்தீங்கன்னா தூங்க முடியாம கதறிட்டு இருக்கான். ஐயோ பயங்கரமா குளிருதே அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வெளியில ஏதோ ஒரு டாக் வேற கத்திக்கிட்டே இருக்குது. இவனுக்கு ஆல்ரெடி குளிரா வேற இருக்குது, அதனாலே தூக்கம் வரல. இதுல இந்த டாக் கத்துறது வேற இவனுக்கு ரொம்பவே இரிட்டேட்டா இருக்குது. அப்படியே வெளியே போயிட்டு
போயிட்டு ஜன்னல் கிட்ட கத்திட்டு இருக்கான். அறிவு கிட்ட நாயை வந்தன்னு வச்சுக்கோ, ஏன் உன் கழுத்து எடுத்து போட்டுருவேன், ஒழுங்கா கம்முன்னு இரு அப்படின்ற மாதிரி கத்துறான். ஏன்டா நாய் கிட்ட போய் நாய் மாதிரி கத்துனீங்கன்னா அதுக்கெல்லாம் என்ன புரிய வாடா போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இவனையும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் யாரெல்லாம் நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேனோ அவங்க எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் மர்மங்கள் நிறைஞ்சது. ஸோ அதனால தான் அடுத்து உங்களுக்கு பார்க்கும்போது குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இப்போவே நோட் பண்ண சொல்றேன். இப்போ கட் பண்ண இன்னொரு பக்கம் நைட்டு ஒரு லைட் ஷாப்பை காட்டுறாங்க. அந்த இடத்தோட ஓனரை நம்ம வான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இவன் எப்பயுமே நைட் ஆனா கண்ணாடி போட்டுட்டு தான் இருப்பான். அதுவும் இல்லாமல் இவனோட கடை எப்பயுமே ஓப்பனில் இருக்கிறதும் நைட்டு மட்டும்தான். அப்போ அங்கே ஒரு கஸ்டமர் வராரு. அவர் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு பல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனும் அந்த பல்ப் எடுத்து கொடுக்குறான். அதுக்கு காசும் வாங்கிட்டு அவன் அனுப்பி விட்டுறான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு கஸ்டமர் வராங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த ஐசி வார்டில் பார்த்துருப்போம்ல, திடீர்னு ஒருத்தன் உள்ள வந்திருப்பான், அவனே தான். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன் அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் நோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன்னு. ஸோ அப்படி அவன் உள்ள வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பல்ப் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பார்க்குறான். அப்போ அந்த ஓனர் வான் இருக்கான்ல, அவனும் கேட்குறான், சார் உங்களுக்கு என்ன வேணும், என்ன மாதிரியான பல்ப் வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் எதுவுமே பேசாமல் அப்படியே ஒரு மாதிரி மூஞ்ச பார்த்துட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தன் இந்த லைட் ஷாப்புக்கு வரான். அவன் யாருன்னு ஞாபகம் இருக்குல்ல, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூங்க முடியாம ஏதோ ஒரு நாய் கத்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட போய் கத்திட்டு இருந்திருப்பான்ல, அவனே தான். ஐயோ என்ன இவ்வளவு பல்ப் இருக்குது, நைட்டு நேரம் இந்த மாதிரி ஒரு பல்பு கடையை பார்க்கறது ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பல்பை டச் பண்ண போகும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கடைக்காரன் வான் இருக்கான்ல, அவன் போட்டு இந்த கண்ணாடி ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகுது. அதனால உடனே நீங்க தொடாதீங்க, எதையுமே இங்க இருக்கிறத தொடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னங்க சொல்றீங்க, பல்பு கடை தானே வச்சிருக்கீங்க, தொடக்கூடாதுன்றீங்க, அதாவது உங்களுக்கு என்ன பல்ப் வேணும்னு சொல்லுங்க, அதை நானே எடுத்து கொடுக்குறேன், ஆனா இங்க இருக்க எதையுமே நீங்க தொடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவனும் அப்புறம் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். இந்த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா அடுத்து நைட்டு ஓப்பன்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. ஏதோ ஸ்பெஷல் கிளாஸா இருக்கும் போல. அப்படியே இடியெல்லாம் இடிச்சிட்டு மழை வேற பயங்கர ஹெவியா பெஞ்சிட்டு இருக்குது. அப்போ ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அதுல இருக்க ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா மத்த 3 பேர்கிட்ட, உங்களுக்கு எல்லாம் ஒரு கதை தெரியுமாடி, நம்மளோட ஸ்கூல்ல ஒரு பொண்ணோட ஆவி இருக்குது. என்னடி சொல்ற, ஏன் பயம் கொடுத்துற நைட்டு நேரம்? இல்லடி நிஜமா தான் சொல்றேன், நம்ம எல்லாரோட கிளாஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பெஞ்ச் எப்பயுமே காலியா இருக்கும், அதை நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் காலியா தான் இருக்குது, இந்த மாதிரி தான் எல்லாரோட கிளாஸ்லயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே மத்த 3 பொண்ணுங்க நடுங்கிக்கிட்டே பாக்குறாங்க. அப்படின்னா இந்த பொண்ணு வந்து இறந்து போயிட்டாளா, அவ ஆவியா சுத்திட்டு இருக்காளா இப்ப நம்மளோட கிளாஸ்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமா அப்படின்ற மாதிரி இவ ரொம்ப பயங்கொடுத்துற மாதிரியே பேசிட்டு இருக்கா. இந்த சேம் டைம்ல மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த லைட் ஷாப்பை தான் காட்டுறாங்க. இப்ப மறுபடியும் அங்க வந்து யாரோ ஒருத்தங்க பல்ப் வாங்குறதுக்காக வராங்க. அவங்க நல்லா ஹைட்டா இருக்காங்க, பயங்கரமா ஹேர்லாம் வச்சுக்கிட்டு. இந்த லேடியை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ள வந்துட்டு அவளும் ஒரு பல்பத்தோட ட்ரை பண்ணும்போது மறுபடியும் பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு சொல்ற மாதிரி தான் நம்ம லைட் ஷாப்போட ஓனர் வான் சொல்றான், இங்க பாருங்க நீங்க எதையுமே இங்க வந்தா தொடக்கூடாது, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஒரு மாதிரி பார்த்துட்டு எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறா. ஆனா அவ போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பல்ப் வந்து ஒரு மாதிரி ஃபுல்லா எரியல, நடுவுல ஒரு பகுதி மட்டும் லைட்டா அணைஞ்ச மாதிரி இருக்குது. அதை வச்சு பார்த்தா இவ வந்து ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான ஆள் போல அப்படின்ற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் ஸ்கூல் முடிஞ்சு அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்போ நடுவுல ஒரு சந்தை பாக்குறாங்க. அது வந்து ரொம்பவே டார்க்கா இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய யாருமே எந்தவித லைட்டையும் ஆனே பண்ண மாட்டாங்க. ஸோ அதை பார்த்துட்டு மறுபடியும் அந்த கதை சொன்னிச்சில்ல அந்த பொண்ணு, அவ மறுபடியும் இன்னொரு கதையை சொல்றா, இந்த இடத்துல ஒரு பேய் இருக்குடி, அதுதான் லைட்ஸை வந்து ஆன் ஆகவே விட மாட்டேங்குது, நான் சுத்திட்டு போனா கூட பரவாயில்லப்பா, நான் தனியா போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்த 3 பேரும் பாத்தீங்கன்னா ஓடி போயிடுறாங்க பயந்துகிட்டு, ஒரு பொண்ணை தவிர. ஏன்னா அவ அந்த வழியே தான் போய் ஆகணும் போல தன்னோட வீட்டுக்கு. ஸோ ஒரு வழி இல்லாம ஒரு மாதிரி ஃபிளாஷ் லைட் அடிச்சுக்கிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து யாரோ ஒருத்தங்க அவளை ஃபாலோ பண்ணி வர மாதிரியே இருக்குது. அவளும் பயந்துகிட்டே பின்னாடி முன்னாடியும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கா. அப்போ ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அவளுக்கு பின்னாடி தூரமா யாரோ ஒருத்தங்க நடந்து வர மாதிரி இருக்குது. ஸோ பயத்துல என்ன பண்றதுனே தெரியாம இவ வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. அங்கதான் பக்கத்துல லைட் ஷாப் இருக்கும் போல. அப்படியே ஒரு மாதிரி பதற்றத்தோட உள்ள வரும்போது இன்னைக்கும் பயந்துட்டு தான் வரியாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வான் கேட்கிறாரு. ஆக்சுவலா இவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி ஒருத்தங்க தெரிஞ்சிருக்கும் போல. இந்த பொண்ணோட பேரை நம்ம ஜோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்புறம் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஜோ இருக்கால, அவளுக்கு எப்பயுமே வந்துட்டு இந்த வான் சாக்லேட் கொடுப்பாரு. ஸோ அதே மாதிரி இப்பயும் ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு என்னமா என்ன கலர் வேணும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்பயுமே ஒரே கலர் தானே எடுப்பேன், எனக்கு அந்த மஞ்சள் கலரே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த பேப்பரையும் ஒரு மாதிரி மடிச்சு வச்சிட்டு இருப்பா. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவர் கேட்கிறாரு, ஏமா எப்பயுமே உன்னோட அம்மா கூட தான் இருக்கேன்னு சொல்ற, உன்னோட அப்பா எங்க தான் இருக்காரு? அட அது ஏன் அங்கிள் கேக்குறீங்க, என்னோட அப்பா நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாராம், ஆனா இப்போ வரைக்கும் ரிட்டர்ன் வரவே இல்லை, அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அவரோட ஞாபகமா என்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், இந்த ட்ரெஸ்ல போட்டிருக்க அந்த பேட்ச் மட்டும் தான். ஆமா அங்கிள், நீங்க நைட்டு முழுக்க இந்த கடையை ஓபன் பண்ணி தான் வச்சிருப்பீங்களா? அதுவும் இல்லாம ஏன் எப்ப பாரு நைட்டு கூட கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? அதுவாமா, நைட்டு நேரம் இந்த மாதிரி ஒரு லைட் ஷாப் வச்சிருந்தா நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணும்ல, அதுவும் இல்லாம இவ்வளவு லைட் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நான் வெறும் கண்ணோட எப்படி இருக்கிறது, அதனாலதான் எப்பயுமே கண்ணாடி போட்டுட்டு இருக்கேன். ஓ அப்படியா, அப்படின்னா காஃபியை குடிச்சு நீங்க நைட்டு முழுக்க தூங்காம கடையை பாக்குறீங்க போல. ஆனா அங்கிள், நான் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஆதரவா இருக்கக்கூடியது ஒரே ஒரு கடை உங்களது மட்டும்தான். ஏன்னா நான் இந்த சந்து வழியா வீட்டுக்கு போகும்போது இந்த இடமே முழுக்க இருட்டா இருக்கும். அந்த வழியா வந்துட்டு போகும்போதுலாம் யாரோ ஒருத்தங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு போற மாதிரியே இருக்கும் அங்கிள். உங்க கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சேஃபா உணர்வேன் அப்படின்னு சொல்லும்போது இவனும் இந்த இடத்துல கொஞ்சம் சீரியஸா பேச ஆரம்பிக்கிறான். இங்க பாருமா, எல்லாரையுமே பார்க்க முடியாது. நான் எதுக்காக
சொல்றேன்னா, இந்த மனுஷங்கள்ல ஒரு சில பேரால மட்டும்தான் ஒரு சில டிஃப்ரெண்டான பீப்புள்ஸை பார்க்க முடியும். ஒருவேளை அந்த மாதிரி டிஃப்ரெண்டா அமானுஷ்யமா இருக்கக்கூடிய மனுஷங்களை உன்னால பார்க்க முடியும். அந்த மாதிரியான பவர்ஸ் உங்ககிட்ட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆனா அங்கிள் அவங்க பார்க்கறதுக்கு நார்மலான மனுஷங்க மாதிரியே இருந்தாங்கன்னா அவங்கள நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க பார்க்கறதுக்கு நார்மலான மனுஷங்க மாதிரியே இருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு நீ அவங்க எல்லாரையுமே ஒத்து பார்க்கணும். அப்படி பார்த்தினாலே யார் நார்மலான மனுஷங்க, யார் டிஃப்ரெண்டான மனுஷங்க அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல இவன் ஒரு சில விஷயங்கள்லாம் நினைச்சு பார்க்கறான். அது என்னன்னா, இவனோட லைட் ஷாப்க்கு ஒரு சில பேர்லாம் வந்துட்டு போயிருப்பாங்கல்ல, அதுல ஃபர்ஸ்ட் வந்தவன் மட்டும் தான் நார்மலான ஆளு. அதுக்கப்புறம் ஒரு லேடி கொஞ்சம் ஹைட்டா வந்திருப்பாங்கல்ல, அவங்க அந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது இன்னும் ஹைட்டா இருப்பாங்க. அந்த கதவையே இடிக்கிற மாதிரி கொஞ்சம் கீழே குனிச்சிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த நாய் குலைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கத்திட்டு வந்தான்ல, அவன் பாத்தீங்கன்னா உடம்பு முழுக்க ஏதோ பனிக்கட்டியாகி ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருப்பான். அதனால தான் அவன் அந்த பல்பத்தோட வரும்போது இவனோட கண்ணாடியும் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல அந்த ஐசியூ வார்டுக்குள்ள வந்துட்டு போனவனும் இங்க வந்திருப்பான்ல, அவனோட மண்டையில இருந்து ஏதோ மண்ணா கொட்டிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். சோ அந்த 3 பேருமே கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான ஆட்கள். அவங்களுக்குள்ள ஏதோ கொஞ்சம் பவர்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. சோ இது எல்லாத்தையுமே இவன் நினைச்சு பார்த்துக்கிட்டே இந்த ஜோன்ற பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இது மாதிரி தான் இந்த உலகத்துல நார்மலான மனுஷங்களும் இருப்பாங்க, கொஞ்சம் அமானுஷ்ய சக்திகள் இருக்கக்கூடிய மனுஷங்களும் இருப்பாங்க. நீ நல்லா அவங்கள உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் யார் நார்மலான மனுஷங்க, யார் அமானுஷ்யமான சக்தி இருக்க மனுஷங்கன்ட்டு. என்ன அங்கிள் சொல்றீங்க? சரி, ஒருவேளை நான் அந்த மாதிரி அமானுஷ்யமா இருக்கக்கூடிய மக்களை பார்த்தா என்ன பண்றது? பாத்தீங்கன்னா அவங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிரு. ஏன்னா அந்த மாதிரியான மனுஷங்க எல்லாருமே ரொம்பவே ஆபத்தானவங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பயம் கொடுத்துற மாதிரி பேசுறான். இவ்வளவு அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு சரி ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. அப்படி அவ போனதுக்கு அப்புறம் அவ ஒரு மஞ்சள் கலர் சாக்லேட் சாப்பிட்டுட்டு அதோட காகிதத்தை கூட ஒரு மாதிரி மடிச்சு வச்சிருப்பாள்ல, அதை எடுத்து இவன் பாத்தீங்கன்னா வேற ஒரு பாக்ஸ்ல போடுறான். சோ அதே மாதிரி அவ டெய்லியுமே வந்து இப்படி சாப்பிட்டு கொடுப்பா போல அந்த காகிதத்தை. அதை இவனும் ஒரு மாதிரி சேர்த்து வச்சுட்டே இருக்கான். இப்போ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்ல காட்டியிருப்பாங்களா ஒரு சீனு, அதை வந்து கண்டினியூவா காட்டுறாங்க. அந்த பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணு இருந்திருப்பா, அவளை கூட ஒருத்தன் பார்த்துட்டு வீட்டுக்கெல்லாம் கூட்டு வந்திருப்பான்ல. இப்போ அந்த பொண்ணுக்கு அவன் டவல் கொடுக்குறான் துடைக்கிறதுக்கு. அது அவளும் வாங்கி தொடச்சிட்டு அந்த டவலை கொடுக்கும்போது இவன் ஒரு மாதிரி பயத்தோடய அந்த டவலை வாங்கிட்டு உள்ள கொண்டு போய் வைப்பான் பாருங்க. அந்த டைம்ல தான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். அது என்னன்னா, அவ கொடுக்கும்போது அவளோட கையில இருக்கக்கூடிய நகங்கள் எதுவுமே அதோட பிளேஸ்ல இல்ல, அதுக்கு பதிலா மாத்தி கைரேகை இருக்கக்கூடிய அந்த பக்கம் இருக்குது. அதை நினைச்சு இவன் ஒரு மாதிரி யோசிக்கும் போது தான் அவனுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. அது என்னன்னா, அவ பஸ் ஸ்டாப்ல இருக்கும்போது இவன் அவளை கண்டுக்காம போயிருப்பான். அப்போ டப் டப்னு ஒரு சவுண்ட் கேட்டே இருந்திருக்கும்ல, அந்த சவுண்டை கூட அவ இந்த நகங்களை யூஸ் பண்ணி தான் பண்ணிருக்கா. இப்பதான் அது எல்லாமே அவனுக்கு ரியலைஸ் ஆகுது. ஐயோ, இவ சாதாரண பொண்ணு கிடையாது, ஏதோ பேயா இருப்பா போல, நான் வேற தெரியாம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துகிட்டே ரிட்டர்ன் வந்து அவளை மறுபடியும் பார்க்கும்போது இந்த பக்கம் இவ சூட்கேஸை கையில வச்சிருந்திருப்பாள்ல, அதை அப்படியே ஓபன் பண்றா. உள்ள பார்த்தா நிறைய தைக்கிற மாதிரி பொருள்லாம் இருக்குது. ஊசி, அதுக்கப்புறம் நூலு, கத்திரிக்கோள், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருக்குது. அதுல இருந்து ஒரு கத்திரிக்கோளை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே இவங்கிட்ட வந்துட்டு இருக்கா. உன்னும் பார்த்துட்டு பின்னாடியே பயந்துட்டு போறான். ஏய் என்ன பண்ற, பின்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த சேம் டைம்ல லைட் ஷாப்போட ஓனர் அந்த வான் இருக்கான்ல, அவனை காட்டுறாங்க. இப்பதான் அவனோட உண்மையான உருவம் என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அவன் பார்க்கவே வயசான மாதிரி இருக்கான். இதுதான் அவனோட உண்மையான உருவம் கூட. பட் இருந்தாலும் மத்தவங்க முன்னாடி அவன் எப்படி வயசான மாதிரி இருக்கான்னு சத்தியமா தெரியல. இந்த நேரத்துல அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு ஜோன் கூட நான் சொல்லியிருப்பான்ல, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவளோட வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா. அதான் அந்த அபார்ட்மெண்ட்ல தான் அவளோட வீடு இருக்கு போல. அந்த நேரம் பார்த்து பக்கத்து வீட்டுல இருந்து யாரோ ஒருத்தங்க சூட்கேஸ் எடுத்துட்டு வராங்க. அது வேற யாரும் இல்ல, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தனை கொலை பண்றதுக்காக கத்திரிக்கோள் எடுத்துட்டு போயிருப்பாள்ல, அவதான் அவனை கொலை பண்ணி இப்படி சூட்கேஸ்ல எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா போல. சோ அவனோட வீடும் இந்த பொண்ணு வீட்டு பக்கத்துல தான் இருக்குது போல. அந்த நேரத்துல இந்த சூட்கேஸ் பொண்ணை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த ஜோவும் ஒரு மாதிரி வணக்கம் வச்சுட்டு போறா. இவளும் அதை பார்த்துட்டு என்ன எனக்கு வணக்கம் வச்சுட்டு போறா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஏதோ யோசிக்கிறா. இதுல என்ன இருக்கு அப்படின்னு தெரியல, பட் அவ வந்து கொஞ்சம் யோசிக்கிறா. அது மட்டும் இல்லாம அவ வச்சிருக்க அந்த சூட்கேஸ்ல இருந்து ரத்தமும் வந்துட்டு இருக்குது. ஒருவேளை நம்ம கெஸ் பண்ணது கரெக்டா இருக்குமா? அந்த கண்ணாடி போட்டிருந்தவன இவ கொலை பண்ணி அந்த பேக்ல கவர் பண்ணிருப்பாளா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே குழப்பமா இருக்குது. இப்போ கட் பண்ணா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த லைட் ஷாப் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்திலே இருட்டான சந்து ஒண்ணு போகும். அதை பார்த்து கூட அந்த ஜோன்ற பொண்ணு பயந்து ஓடி வந்திருப்பாள்ல. சோ அந்த சந்துல இருக்கக்கூடிய ஒரு வாடகை வீட்டுல இப்போ குடியேறதுக்காக ஒரு லேடி வந்திருக்காங்க. இவங்களோட பேரை நம்ம யோனின்னு சொல்லி வச்சுக்கலாம். சோ இந்த வாடகை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கரெக்டா இருக்கா, நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி அவ சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்கும், க்ளோஸ்ல தான் இருக்கும். அதை ஓபன் பண்ணி போலான்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வீட்டை காட்டியிருப்பார்ல ஒரு புரோக்கர், அவர் வந்துட்டு இல்லம்மா நீ அதை ஓபன் பண்ண முடியாது, அதுக்குள்ள சில ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்குது, நீ அதனால கொஞ்ச நாளைக்கு அதை யூஸ் பண்ணாம இருக்கிறதே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவ்வளவு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ள போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டையே பாத்தீங்கன்னா நல்லா கிளீன் பண்றா சுத்தமா. அந்த பூட்டப்பட்டிருக்கக்கூடிய டோர் இருக்கிறது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கர்டன் மாதிரி மேலேயும் இழுத்து விட்டுட்டா. சோ வந்த உடனே எல்லாமே பாத்தீங்கன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிருக்கா. இப்போ கட் பண்ணா அடுத்து நைட் ஆகுது. ஒரு ஸ்கூல் பாய் இருக்கான், அவன் பாத்தீங்கன்னா நைட்டு இந்த லைட் ஷாப்புக்கு பக்கத்துல இருட்டு சந்து இருக்குல்ல, அந்த வழியா தான் வந்துட்டு இருக்கான். அவனுக்குன்னா ரொம்ப பயமா இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே இந்த இருட்டு சந்தை கிராஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி பயமா தான் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதனா ஒண்ணு பேச்சு கொடுத்துக்கிட்டே வருவாங்க அவங்களுக்குள்ளேயே. இவனும் பாத்தீங்கன்னா இப்போ பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்கான். சரியா அந்த சந்தல் தானே இன்னைக்கு காலையில யோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க குடியேறி வந்திருப்பாங்க. அவங்க அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த பையன் கத்திட்டு போற சவுண்ட் எல்லாம் கேக்குது. அதனால ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுறாங்க, யார் இவன் இந்த மாதிரி கத்திட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த சந்தை எல்லாத்தையுமே அந்த பையன் கிராஸ் பண்ணி போகும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த லைட் ஷாப்பையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறான்.
போறான். இந்த நேரத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த யோனி இருக்கால, அவளோட வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே தூங்கிட்டா. அப்போ அவளோட நிழல் பாத்தீங்கன்னா பின்னாடி தெரியும். அந்த நிழலுக்கு பக்கத்திலேயே இன்னொருத்தங்களோட நிழல் எந்திரிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சோ அது என்ன ஏதுன்னு சொல்லி புரியறதுக்கு முன்னாடியே டக்குன்னு கரண்ட் வேற கட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் கதவு கிட்ட வேற ஏதோ உருவம் நின்றுட்டு இருக்க மாதிரி தெரியுது. உடனே அந்த பல்ப் வேற உடையிற மாதிரி தெரியுது. சோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வியர்டா இருக்கு. இதெல்லாம் பார்த்தா நார்மலாவே தெரியல. சோ இந்த மாதிரி இந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா பல்பும் பாத்தீங்கன்னா உடைஞ்சிருச்சு. அதனால வேற வழியே இல்லாம இந்த டைனிங் டேபிள் கிட்ட ஒரு பல்ப் இருக்கும். அந்த இடத்துல வந்து உட்காந்து புக்லாம் படிச்சிட்டு இருப்பா. அப்போ அந்த பல்பும் திடீர்னு உடைஞ்சு போச்சு. சோ இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன ஆகுது இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மெயின் கிட்ட போயிட்டு அதை ஆன் ஆஃப் பண்ணி பாக்குறா. அப்பயாவது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா லைட் எல்லாமே உடைஞ்சு போச்சு இல்ல, அதனால எதுவுமே ஒர்க் ஆகல. ரொம்பவே பழைய வீடா வந்து சூஸ் பண்ணிட்டேன் போல, சீக்கிரமா இதை மாத்தணும் அப்படின்ற மாதிரி அவளுக்குள்ள பேசிட்டு இருக்க. இப்ப கட் பண்ணி அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல்ல பாத்திருப்போம்ல, அங்க கூட ஐசியூ வார்டுல யங் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி வேலை பார்த்த மாதிரிலாம் பாத்திருப்போம்ல. இப்ப அந்த இடத்தை தான் காட்டுறாங்க. அங்க கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து பாத்துட்டு இருக்காரு. இவங்க இப்போ என்ன மாதிரி நிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ யாராலையுமே இப்ப கன்ஃபார்மா சொல்ல முடியல இவங்க எப்ப கண்முழிப்பாங்க அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருமே ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. சோ இப்பயே கூட அவங்க கண்முழிக்கலாம், இல்லைன்னா கண் முழிக்காம அவங்க அப்படியே கோமா ஸ்டேஜ்ல கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இதை பத்திலாம் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பேஷண்ட் அப்படியே ஒரு மாதிரி என்னை யாராவது காப்பாத்துங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி துள்ளிட்டு இருக்கான். ஆமா இவன் யாரு ஐசியூ வார்டுல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஹெட் டாக்டர் கேட்கும்போது அந்த நர்ஸும் சொல்றாங்க, டாக்டர் அது ஒன்றும் இல்லை, நார்மலாக பெட் தீர்ந்து போச்சு, அதனால தான் ஐசியூ வார்டில் கொண்டு வந்து இவனை போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி சீக்கிரமாக பெட் எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா இவனை நார்மல் வார்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வெளியே போறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் உள்ள நிறைய பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த பேஷண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு ரிலேட்டடான ஆட்கள்லாம் இருக்காங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வத்தோட கேட்குறாங்க, என் பையன் எப்போ கண்முழிப்பான், என் பொண்ணு எப்போ கண்முழிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டாக்டராலேயே எதுவுமே சரியா சொல்ல முடியாதுல்ல, அது எதுவுமே நம்ம கையில இல்லை, அவங்களா கண்முழிச்சாதான் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை பார்த்தோன்னே அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ அடுத்து அகைன் பாத்தீங்கன்னா அந்த யோனின்னு சொல்லிட்டு ஒருத்திய சொன்னல, அந்த வாடகை வீட்டுக்கு வந்தவன் அவளை தான் காட்டுறாங்க. இவ குளிச்சுட்டு அப்படியே ஹேர் ட்ரையர்லாம் வச்சு ஒரு மாதிரி தலைய காய வச்சுட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து யாரோ ஒருத்தங்க டோர் பக்கத்துல இருந்து அவளை பார்த்துட்டே இருக்க மாதிரி அவளுக்கு தோணுது. ஸோ ஒரு மாதிரி பயந்துகிட்டே அவ அங்க போய் பாக்குறா, யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்பயும் போல அவளோட ஒர்க்கை பார்த்துட்டு இருப்பா. ஸோ இன்னைக்கும் விடாம மழை பெஞ்சிட்டே இருக்குது. அண்ட் அகைன் பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த பல்ப் வந்து ஒரு மாதிரி உடஞ்சு போயிருது. இவளால சரியா எதையுமே பார்க்க முடியல. என்னடா கருமோ பல்ப் உடஞ்சிக்கிட்டே இருக்குது, பவர் சப்ளைல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்கும்போது அங்க பக்கத்துல ஒரு டோர் க்ளோஸ்ல இருக்கும்ல, அதான் அந்த புரோக்கர் கூட ஓபன் பண்ணக்கூடாது, உள்ள நிறைய வேலை எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அதுல இருக்கக்கூடிய பல்ப் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்குது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது ஒரு லைட் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ அதை ஓபன் பண்ணி உள்ள போலான்னு நினைக்கும் போது இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல அந்த யங் இருக்கால, அவ வந்துட்டு இந்த பேஷண்ட்ஸோட நிலைமை எல்லாத்தையுமே நினைச்சிட்டு ரொம்ப வருத்தப்படுறா. அதனால கொஞ்சம் சேடா போயிட்டு அவ பாட்டுக்கு பாத்ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து வெளியில யாரோ ஒருத்தங்க டோரை தட்டி, என்ன அவங்களோட டாக்டர் இந்த மாதிரி பொழைச்சாதான் பொழைப்பாங்கன்னு சொல்றாங்க, அப்படின்னா ஐசி வார்டுக்குள்ள ஒருத்தங்க போனாலே இறந்துருவாங்களா, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ்வளோ அந்த பேஷண்ட்ஸ்ல யாரோ ஒருத்தங்களோட ரிலேட்டிவா இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா மேடம் இங்க பாருங்க எதுவுமே எங்களோட கையில இல்ல, உண்மையாவே அவங்க எழுந்து வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா வருவாங்க. ஒன்ஸ் ஒருத்தங்க கோமா ஸ்டேஜுக்குள்ள போயிட்டாங்கன்னா அதுல இருந்து அவங்க மீண்டு வருது டாக்டரோட கையில இல்ல, அவங்க கையில தான் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு என்ன கூட எடுத்துக்கோங்க, சின்ன வயசுல எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, நான் அப்படியே சாக பொழைக்க கடந்தேன், இருந்தாலும் என்னோட தன்னம்பிக்கை மூலமா நான் மறுபடியும் எழுந்து வந்தேன். அந்த மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு சொந்தமானவங்களும் எந்திரிச்சு வருவாங்க, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியில இருக்கவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க, ஏய் என்னடி உளறிட்டு இருக்கா, எனக்கு அவ உயிரோட வரணும், அவ உயிரோட வரலன்னு வச்சுக்கோ ஏன் உங்க எல்லாரையுமே கொன்றுவேன், அவ உயிரோட வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க கத்திட்டே வராங்க. மேல எல்லாம் எட்டி பாக்குறாங்க, பார்க்கவே கொடூரமா இருக்குது. உடனே அவளும் பயந்துட்டு காதெல்லாம் பொத்திக்கிறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவங்க யாருமே எட்டி பார்க்கல. அப்புறம் டோரை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அங்க வேலை பார்க்குற ஒரு லேடி தான் இருக்காங்க. அப்படியே இந்த யங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பித்து பிடிச்ச மாதிரி அங்கிருந்து போறா. சோ இப்ப யாரு வந்து இவகிட்ட அவளை காப்பாத்து அப்படின்னு சொல்லி கத்திட்டு போனாங்கன்னே தெரியல. அது எல்லாமே நமக்கு போக போக தான் தெரியும். இந்த நேரத்துல அந்த யோனி இருக்கால, அவ பாத்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ள போயிட்டா. அங்க வந்து ஒரே ஒரு பல்பு மட்டும் நல்லா எரிஞ்சிட்டு இருக்குது. சோ இவ உள்ள போய் கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பல்பும் பாத்தீங்கன்னா உடஞ்சு ஆஃப் ஆயிருது. அந்த டைம்ல அந்த ஸ்கூல் பாய் இருக்கான்ல, அதான் இந்த இருட்டு சந்துக்குள்ள போகும்போது ஒரு மாதிரி பயத்துல பாட்டு பாடிட்டே போவான்ல, அவனோட வாய்ஸ் வேற கேக்குது. சோ உடனே இவ்வளவு அந்த பக்கமா இருக்கக்கூடிய ஜன்னலை ஓபன் பண்ணி, டேய் நீ தான் அப்படி கத்திட்டு போறதா, வாயை உடச்சிருவான் வந்தனா, ஒழுங்கா கத்தாம போடா அப்படின்ற மாதிரி இவன் மிரட்டிட்டு இருக்கும்போது இவன் அப்படியே அவகிட்ட ஏதோ ஒன்னு பார்த்து பயந்து ஓடுறான், பதறி அடிச்சுக்கிட்டு. அப்படி என்னத்த பார்த்தானே தெரியல, இந்த யோனிக்கும் ஒண்ணுமே புரியல, இவன் ஏன் இப்படி பயந்து ஓடுறான் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பல்பு கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிக்குது. சோ இந்த மாதிரி மர்மமா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கம் இந்த கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குல்ல, அந்த இடத்துல கூட ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த ஜோன்ற பொண்ணு கூட சேர்ந்து. சோ எல்லாருமே இப்போ கிளாஸ் முடிஞ்சு எழுந்து போறாங்க. பட் அவளோட ஃப்ரெண்ட்ல ஒருத்தி மட்டும் நல்லா தூங்கிட்டா. ஏய் என்ன விட்டுடி நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கிட்டே இருக்கா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோ மட்டும் பாத்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருப்பா. மறுபடியும் அந்த இருட்டு சந்து வருது, பயத்தோடய அவ போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்போ ஒரு லேடி நின்றுட்டு இருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, அந்த லைட் ஷாப்போட ஓனர் வான் இருக்கான்ல, அவனோட கடைக்கு கூட ஸ்பெஷல் பவர் இருக்க மாதிரி ஒரு லேடி வந்துட்டு போயிருப்பா. அதாவது
உள்ள வரும்போது குட்டியா இருந்திருப்பா, ஆனா வெளியே போகும்போது ரொம்ப ஹைட்டா வளர்ந்துருப்பாள்ல, அவதான் இது. சோ அந்த வளர்த்தி லேடி தான் இங்க நின்று இருக்கா. இவ வந்து ஒரு மர்மமான ஆளு அப்படின்னு தெரியாம அந்த ஜோவும் கொடைக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. திடீர்னு அந்த லேடி பாத்தீங்கன்னா பனைமரம் மட்டும் வளர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நல்லா ஹைட்டா வளர்ந்து நிக்கிறத பார்க்கும்போது இந்த பொண்ணுக்குன்னா அள்ளு விட்டுருச்சு. அப்ப திடீர்னு அந்த லைட் ஷாப் ஓனர் இருக்கான்ல, அவன் சொன்னதான் ஞாபகம் வருது. ஒருவேளை டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய மக்களை உன்னால பார்க்க முடிஞ்சிச்சுன்னா நீ அவங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான்ல. அதே மாதிரி தான் இப்போ இவ்வளோ டக்குன்னு அவங்கள பார்க்காத மாதிரி அங்கிருந்து போக ட்ரை பண்றா. ஆனா அந்த வளர்த்தி பேய் அவளை ஃபாலோ பண்ணி வர ஆரம்பிக்குது. உடனே இவ்வளோ பயந்துகிட்டு அடிச்சு பிடிச்சி அந்த லைட் ஷாப்க்கே போயிட்டா எப்படியோ. ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம வாணிவ கத்துற சத்தம் கேட்டு வெளியே வந்து நீ இங்கிருந்து போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் அந்த வளர்த்தி பேய் அவனை பார்த்துட்டு அங்கிருந்து போயிருது. இப்போ அடுத்து ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா எல்லா பொண்ணுங்களும் போயிருப்பாங்க. பட் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் எனக்கு நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி தூங்கிருப்பாள்ல. அவ இப்ப திடீர்னு கண் முழிக்கிறா. உள்ள பார்த்தா கரண்ட் கூட இல்ல. எல்லாருமே ஆல்ரெடி கிளாஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க போல. ஸோ இவளும் வேக வேகமா கிளம்பலான்னு சொல்லி பார்க்கும்போது அவளுக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தங்க இருக்க மாதிரி இருக்குது. அது வேற யாரும் இல்ல, இவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி ஒரு கதை சொல்லிட்டு இருப்பாள்ல. இந்த மாதிரி நம்மளோட கிளாஸ்ல ஒரு பொண்ணோட ஆவி சுத்திட்டு இருக்குது, காலியா இருக்கக்கூடிய அந்த ஒரு பெஞ்ச்ல அந்த பொண்ணோட ஆவி தான் உட்கார்ந்து இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாள்ல. அந்த பொண்ணோட ஆவி தான் அங்க இருக்கு. இதை பார்த்தோன்னே இந்த பொண்ணு அப்படியே உறைஞ்சு போயிட்டா. அந்த டைம்ல அந்த ஆவியா இருக்க பொண்ணு வேற பேசுறா, நான் அதை பார்த்துட்டேன், உன்னாலையும் பார்க்க முடியுதுல அத அப்படின்ற மாதிரி கேட்கறா. ஒருவேளை இவ ஆவியா இருக்கிறத மற்றவங்களால பார்க்க முடியாது போல, பட் இந்த பொண்ணு பார்த்துட்டா அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி கேட்கறான்னு நினைக்கிறேன். இந்த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த லைட் ஷாப்புக்கு பக்கத்துல ஒரு இருட்டு சந்து இருக்கும்ல, அதுக்குள்ள வழக்கமா ஒரு ஸ்கூல் பாய் கூட போவான். போகும்போது பாட்டு பாடிட்டே போவான்ல. இப்போ அந்த பையன் அதுக்குள்ள போறதுக்கு ஒரு மாதிரி பயந்துட்டு டக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கிருந்து வெளியே வருவான். கரெக்டா அந்த டைம்ல வேற அந்த சூட் கேஸ் லேடி இருக்கால்ல, அதான் இப்ப கூட அந்த கண்ணாடி போட்டவனை கொலை பண்ணி பேக்ல தூக்கி போட்டு போயிருப்பாள்ல, அவ பாத்தீங்கன்னா இப்ப அந்த பேக்கை உருட்டிக்கிட்டு இங்கேயே வந்துட்டா. சோ இவ ஏதோ நல்லவளா இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பாத்தீங்கன்னா அவளுக்கு போய் கொடலாம் வேற பிடிச்சிட்டு இருக்கான். மேடம் இப்போ நீங்க இந்த சந்து வழியா போகணும்னு நினைக்கிறீங்களா? ஆனா இங்க ஃபுல்லா இருட்டா இருக்குமே, வேணும்னா நம்ம 2 பேரும் ஒன்னா போலாமே. இவ அந்த இருட்டை பார்த்து பயந்துகிட்டு இவகிட்ட மாட்டிக்கிட்டான். இப்ப அவ கூட சேர்ந்து இவனும் அந்த இருட்டு சந்துக்குள்ள போயிட்டு இருக்கிறான். இந்த பையனை என்ன பண்ண போறானே தெரியல. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த யோனின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தால, அவ பாட்டுக்கு திடீர்னு எழுந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள வரும்போது அங்க வேற பல்ப் எதுவுமே ஒர்க் ஆகல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு அவ அப்படியே குளிச்சிட்டு இருப்பா. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தண்ணி எல்லாம் போகக்கூடிய ஓட்டை இருக்கும்ல, அதுல பாத்தீங்கன்னா ஏதோ நிறைய முடி இருக்க மாதிரி தெரியுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ லைட்டா அதை எடுக்கிறா. எடுத்து பார்த்தா ரொம்பவே நீளமான முடியா வருது. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயமே தெரியுது, இது என்னோட முடியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டுட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியோட பாக்குறா. இது என்னோடது இல்லைன்னா இது வேற யாரோடது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது சைட்ல வேற லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறம் இவளும் யாரது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா டார்ச் லைட் அடிச்சுட்டு அந்த பக்கமா போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல கரெக்டா இவளோட வீட்டை கிராஸ் பண்ணி தான் அவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க, அந்த சூட் கேஸ் லேடியும் ஸ்கூல் பாயும். இப்படி கிராஸ் பண்ணி வரும்போது இன்னைக்கும் அந்த யூனியோட வீட்டுல மூடப்பட்ட அந்த ரூம் இருக்கும்ல, அதுல இருந்து மட்டும் லைட் எரிஞ்சிட்டு இருக்குது போல. இதை பார்த்து அந்த ஸ்கூல் பாயும் இவகிட்ட சொல்லிட்டு இருக்கான், நான் அன்னைக்கே இந்த பக்கமா வந்துட்டு இருந்தேன், அப்போ திடீர்னு இங்க லைட் ஆஃப் ஆச்சு, ஒரு லேடி இங்க புதுசா குடி வந்திருப்பாங்க போல, அவங்க வேற விண்டோவை ஓபன் பண்ணி எனக்கு திட்டிட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் இந்த சந்தை கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் பயமா இருக்கும், அதனால பாட்டு பாடுவேன், அதுக்காக தான் திட்டிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த நேரம்னு பார்த்துதான் அந்த லேடிக்கு பின்னாடி ஒரு வளர்த்தியா இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை பார்த்தேன். அதுக்கப்புறம் உயிரை கையில பிடிச்சிட்டு இங்கிருந்து எப்படியோ அந்த லைட் ஷாப்புக்கு நான் ஓடிட்டேன், தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். சோ இதை வச்சு பார்த்தா அன்னைக்கு இவன் பார்த்தது அந்த யூனிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வளர்த்தி பேய் தான். சோ அந்த பேய் இப்போ இந்த யூனியோட வீட்டுல தான் இருக்குது போல. இப்போ உள்ள இருக்க அந்த யூனியும் பாத்தீங்கன்னா மறுபடியும் பல்ப் எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ரூமுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அங்க பக்கத்துல ஒரு மிரர் இருக்கும். அந்த மிரர்ல பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை பாக்குறா. அதாவது அந்த வளர்த்தி பேயை பார்த்துட்டா. அப்பதான் அவ ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வளர்த்தி பேய் தான் இது வரைக்கும் இவ கூடவே இருந்திருக்குது, ஸ்டார்டிங்ல இருந்து இவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து. சோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே இப்போ அந்த யூனி கண்டுபிடிக்கும் போது இந்த பக்கம் அந்த சூட் கேஸ் லேடியும் கண்டுபிடிக்கிறா. அதை பத்தி அந்த ஸ்கூல் பாய் கிட்டயும் சொல்லிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்ச அந்த பேய்க்கு இந்த வீட்டுல இருக்க பொண்ணை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா, அதனாலதான் அவளை விட்டு போகாம அவ கூடவே இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாத்தையுமே அதிகமா ஆஃப் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதிரியான பேய்கள் எல்லாமே இருட்டை தான் விரும்பும், அதனாலதான் அந்த பேய் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எல்லா விளக்கையுமே அது ஆஃப் பண்ணிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. அதனாலதான் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த லைட்ஸ் எல்லாமே உடஞ்சு ஆஃப் ஆயிருக்கும் போல. சோ உடனே இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ பாட்டுக்கு உள்ள போக ட்ரை பண்ணும்போது இந்த பையனும் இல்ல வேணாம் எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுக்க பார்க்கும்போது தெரியாம கீழே விழுந்துருவான். இல்ல நான் இங்கிருந்து போகணும், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் எழுந்து போக ட்ரை பண்ணும்போது அவனோட கால் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி உடஞ்சிருக்குது. என்ன நான் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸாலாம் உழவு கிடையாது, எப்படி என்னோட கால் இப்படி உடஞ்சிச்சு, நான் இங்கிருந்து போகணும், என் அம்மாவை பார்க்கணும், என் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த உடஞ்ச காலோட எந்திரிச்சு போகும்போது இந்த சூட் கேஸ் லேடியும் பார்த்துட்டு நீங்க இருந்து முடிஞ்சா தப்பிச்சு போடா அப்படின்ற மாதிரி சொல்றா. சோ ஆக்சுவலா இந்த சூட் கேஸ் லேடியும் ஒரு பேய் தான் போல. இந்த பையனாலையும் பேய்களை பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா உள்ள இருந்த அந்த யோனியும் பேய்கிட்ட பயந்துகிட்டு அப்படியே கதவெல்லாம் உடச்சிட்டு வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கா. யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கதறா. இந்த நேரத்துல அந்த ஸ்கூல் பாய் வேற கதறிட்டு ஓடி இருப்பான்ல, அவன் பாத்தீங்கன்னா சுத்தி மறுபடியும் இந்த யோனியோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். அதாவது இந்த இருட்டு சந்தை தாண்டி இவனால வேற எங்கேயுமே போக முடியல, மறுபடியும் அவன் இதே சந்துக்கு தான் வந்துட்டு இருக்கான். அப்படியே அவனும் அந்த யோனியோட வீட்டுக்கு முன்னாடியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான், என்னை காப்பாத்துங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அவளும் அதே மாதிரி தான் அழுகிறா. இந்த சேம் டைம்ல அந்த சூட் கேஸ்
கேஸ் பேய் இருக்குல்ல, அவ பாத்தீங்கன்னா இப்போ எப்படியோ அந்த சந்தை கிராஸ் பண்ணிட்டு அந்த லைட் ஷாப்புக்கு வந்துட்டா. அவகிட்ட இந்த வானும் கேட்கறான், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவ எதுவுமே பேசல, அப்படியே உள்ள வந்து தான் நின்றுட்டு இருப்பா. கரெக்டா அந்த டைம்ல இன்னொருத்தன் வேற உள்ள வரான். அவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு டிடெக்டிவ். இவன் எதுக்காக இப்போ இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதாவது ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா வீட்டுல தனியா தூங்கிட்டு இருப்பா. அந்த டைம்ல அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்துட்டு அப்படியே காலிங் பெல்லாம் அடிச்சிட்டு இருந்திருப்பான். உடனே இவளும் பாத்தீங்கன்னா கோவத்துல பயங்கரமா கத்திருப்பா, டே அதான் நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்ல, அப்படி இருந்தும் ஏன்டா மறுபடியும் என்ன தேடி வந்துட்டே இருக்க, போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவ பயங்கரமா கத்திருப்பா. சோ அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு டோர் ஓபன் பண்ணி வெளியே என்ன யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துக்கிட்ட யாரோ ஒருத்தங்க நெருப்பெல்லாம் வச்சு அணைச்சிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் யார் அதை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நல்லா எட்டி பார்க்கும்போது அந்த சந்தில எவனோ ஒருத்தன் ஒரு மாதிரி எட்டி பார்க்கறான். அப்படியே அவனோட கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கு. அப்படியே சடனா புயல் வேகத்துல வந்து இவளை அடிச்சு அப்படியே அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தே கீழே தூக்கி போட்டுட்டான். சோ அவன் வந்து ஒரு நார்மலான மனுஷனே கிடையாது போல. இந்த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா உண்மையாவே அந்த பொண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சோ அவன் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பஸ்ல போய் ஏறி உட்கார்றான். பட் அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணை கொலை பண்ணது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி அவனை பிடிக்கிறதுக்காக ஒருத்தர் போயிருப்பாரு. சோ அதுதான் அந்த டிடெக்டிவ். டேய் நீ தானே அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை பிடிச்சிட்டு போறாரு. பட் அந்த நேரம் பார்த்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் செத்து போயிருப்பாள்ல, அவ பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நெருப்புல இருந்து கருகி போன மாதிரி எந்திரிச்சு வந்து நிக்கிறா இந்த இடத்துல. சோ இதை பார்த்து அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் பயப்பட ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அவ வந்து இப்போ ஒரு பேயா மாறிட்டா போல, அதனாலதான் இவனோட கண்ணுக்கு தெரியறா. அப்புறம் போலீஸ் வண்டி எல்லாருமே நிறைய பேர் வராங்க. வந்து அவனை கைது பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த டிடெக்டிவும் பாத்தீங்கன்னா டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம் அடிக்க பாக்குறாரு. ஆனா லைட்ரு பத்தவே மாட்டேங்குது. அந்த நேரம் பார்த்தா அங்க இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து, சார் இது நோ ஸ்மோக்கிங் ஏரியா, இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் என் நேரம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கடைசியில அதை குடிக்காமே போறாரு. இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நேத்து அந்த பொண்ணை கொலை பண்ணால அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, அந்த கேஸை வந்து இவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா அவ மேல நெருப்பு பத்த வச்சு அவளை ஒரு மாதிரி ரொம்பவே குடும்பம் பண்ணி தான் கீழே தள்ளி விட்டுருப்பான் போல. சோ எப்படியோ கொலைக்கு காரணமான அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையும் பிடிச்சாச்சு, இந்த கேஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை மூடி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட லைட்டர் பாத்தீங்கன்னா பத்தாம இருந்திருக்கும்ல, சோ அதுல பாத்தீங்கன்னா இப்போ மண்ணெல்லாம் ஊத்திட்டு மறுபடியும் பத்த வைக்க ட்ரை பண்றாரு. அகைன் அது பத்தவே இல்லை. அவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது நேத்துல இருந்து நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு கேஸுக்கு போறாரு. அது என்னன்னா ஒரு வயசான ஆள் இறந்து போயிட்டாரு போல, அந்த கேஸுக்கு தான் போயிருக்காரு. சோ அந்த வயசான ஆள் வந்து இறந்து போனதே ரொம்பவே மர்மமா இருக்குது. ஏன்னா அவர் உட்காந்துட்டு இருந்த மாதிரி அப்படியே இறந்து போயிருக்காரு. சோ இந்த இடத்துல நம்ம டிடெக்டிவும் பாத்தீங்கன்னா அவர் உட்காந்துட்டு இருக்க விதம், அவரோட ஃபேஸ், இது எல்லாத்தையுமே சுத்தி முத்தியும் பார்த்துட்டே இருக்கான். இந்த கேஸ்ல மத்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து நேச்சுரல் டெத், அதாவது இவருக்கு ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து அவர் இறந்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம டிடெக்டிவால அதை நம்பவே முடியல. நேச்சுரல் டெத்தா இருந்தா கூட கொஞ்சம் வழியில கஷ்டப்பட்டு இறந்து போன மாதிரி தான் இருக்கணும். இப்படி சைலண்டா இருந்து போயிருக்காருன்னா அதுக்கு பின்னாடி வேற ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த முழுக்க முழுக்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த வயசானவர் யூஸ் பண்ண மொபைல கூட பாக்குறாரு. அதுல சந்தேகப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல. அந்த வயசானவர் அவரோட பேர குழந்தைங்க, அதுக்கப்புறம் அவரோட பசங்க, அவங்களுக்கு தான் கால் பண்ணிருக்காரு. இவரோட ஒய்ஃப் வந்து எப்பயோ இறந்து போயிட்டாங்க, சும்மா அடிக்கடி தான் இவங்களோட பேர பசங்க எல்லாம் பார்க்க வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த வயசானவருக்கு பக்கத்திலேயே ஒரு டிவி ரிமோட் இருக்கு. ஆனா அந்த ரிமோட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம டிவில பாத்தீங்கன்னா சில அட்வான்ஸான ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி தெரியுது. சோ இந்த வயசானவர் கண்டிப்பா இந்த மாதிரி அட்வான்ஸான ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவருக்குலாம் ஃபர்ஸ்ட் அது தெரிய கூட தெரியாது. அதுவும் இல்லாம இந்த வயசானவர் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டரா இருப்பாரு. ஏன்னா அவரோட லெஃப்ட் ஹேண்ட் தான் அதிகமா யூஸ் பண்ற மாதிரி தெரியுது. அப்படி இருக்கும்போது அவர் வந்து எப்படி ரைட் ஹேண்ட் கிட்ட அந்த ரிமோட்டை வச்சிருப்பாரு? ஒருவேளை வேற யாரோ ஒருத்தங்க வந்திருப்பானா, இவரை கொலை பண்ணிட்டு டிவியை சும்மா நோண்டிட்டு அந்த ரிமோட்டையும் மாத்தி வச்சுட்டு போயிருப்பானா இவரோட ரைட் ஹேண்ட் சைடு கிட்ட? ஏன்னா இவர் இடது பழக்கம் உள்ளவர் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் கிட்ட தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டிடெக்டிவ் வந்து கொஞ்சம் குழப்பத்தோட யோசிச்சுட்டே அதை பாக்குறாரு. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த டிடெக்டிவ் பத்தின சில பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னா ஆக்சுவலா இவருக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருந்திருக்காங்க, அவங்களும் பிரெக்னெண்டா கூட இருந்திருக்காங்க. இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் டிடெக்டிவ்க்கு தெரிய வரும்போது அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பான். அது மட்டும் இல்லாம இப்போ வந்து அவன் தனியா இருக்கான் போல, வீட்டுல ரொம்பவே தனிமையில இருக்கான். அடிக்கடி அந்த இடத்த சுத்தி முத்தியும் பார்க்கும்போதுலாம் அவனுக்கு அவன் ஒய்ஃபோட ஞாபகம் தான் வருது. அவனோட ஒய்ஃப் என்ன ஆனாங்கன்னு தெரியல, ஒருவேளை இறந்து போயிட்டாங்களா, கடைசியா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் யோசிச்சு பாக்குறாரு. அவங்க பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு பேசியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நினைச்சுக்கிட்டு இப்போ வருத்தத்தோட அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு இப்போ அந்த வயசானவர் இறந்து போயிருப்பார்ல, அந்த கேஸ்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் அவர் நினைச்சு பாக்குறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு வெளியில இந்த டோர் டெலிவரி எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்களோட பேக்கை வந்து கொண்டு வந்து வச்ச மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வயசானவரும் ஏதோ சாப்பிட்டுருக்காரு. ஏன்னா அவரோட வாயெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சாப்பிட்டதை ஒட்டிட்டு இருந்திருக்கும். ஒருவேளை சாப்பாடு டெலிவரி பண்ண வந்தவன் தான் அவளை கொலை பண்ணிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவன் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். சரி ஓகே, எதா இருந்தாலும் சாப்பாடு கொடுத்ததுல ஏதாவது விஷம் இருந்துச்சுன்னா கூட நம்ம கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவரோட டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கக்கூடிய இன்னொரு ஆஃபீஸர் என்ன சொல்றாங்கன்னா, சார் இல்ல, அந்த வயசானவரோட ஃபேமிலி ஆட்கள் எல்லாருமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் பண்ண வேணாம், அவரோட உடம்பை நிம்மதியான முறையில் அடக்கம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நம்ம ஏன் தேவையில்லாம அவரோட பாடியை போட்டு இப்படி அறுத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் பண்ணணும், அவங்களே அந்த வயசானவரோட பாடியை கேட்கறாங்க, இதுக்கு மேலேயும் நம்ம எதுக்காக ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கணும், பேசாம பாடியை கொடுத்துடலாம் சார், இந்த கேஸை விட்டுருங்க, க்ளோஸ் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா
நம்ம டிடெக்டிவால இந்த கேஸை அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்க முடியல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூமுக்கு போகிறான். அங்கே இருக்கக்கூடிய ஒரு லேடி கிட்ட அந்த தாத்தா இறந்து போனார்ல, அவர் வீட்டை சுற்றி 10 கிலோமீட்டர் கிட்ட இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுற கடைலாம் இருக்குதுல, அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அந்த லேடியும் அதை சர்ச் பண்ணி காட்டுறாங்க. உடனே இவரும் அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிறாரு. ஸோ அடுத்து அவர் அந்த ஒரு கடைக்காக போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரம் வரைக்கும் டெலிவரிலாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையாக கேட்கும்போது அவங்களும் சார் நாங்கள் இங்கே பக்கமாக தான் டெலிவரி பண்ணுவோம், அவ்வளோ தூரம்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அந்த டிடெக்டிவும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இந்த கடை கிடையாது, இவங்க வந்துட்டு அந்த தாத்தாவோட வீடு வரைக்கும் டெலிவரி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த கடைலாம் சந்தேகமாக இல்லாமல் இருக்கோ அது எல்லாத்தையுமே இன்ட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு நோட் பண்ணிட்டு. ஸோ மறுபடியும் டென்ஷனில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு லைட் எடுத்து பற்ற வைக்கிறாரு. அகைன் அது பற்றவே இல்லை. அதனால மறுபடியும் அவர் பார்த்தீங்கன்னா தம் அடிக்காமையே போயிடுறாரு அங்கேருந்து. ஸோ இப்படியே ஒரு நாள் முழுக்க எல்லா கடைகளிலுமே போயிட்டு இந்த மாதிரி எங்கே வரைக்கும் டெலிவரி பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு கேட்டு முடிச்சுட்டு நைட்டு அந்த பெரியவரோட வீட்டு ஓரமா நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த நேரம்னு பார்த்து இவரோட லிஸ்ட்லேயே இல்லாத வேற ஒரு கடை இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு அவர் அப்படியே உள்ள போறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு, அந்த கடையோட ஓனர். அவரே எல்லாத்துக்கும் போயிட்டு டெலிவரியும் பண்ணுவார் போல. ஸோ உடனே நம்ம டிடெக்டிவும் கேட்குறாரு, ஆமா ஆன்லைன்ல ஏன் உங்களோட கடை காட்டல, நீங்க ஆனால் டெலிவரி பண்ற வேலையெல்லாம் பண்றீங்க போல. ஆமா சார் நான் டெலிவரிலாம் பண்ணுவேன், அதுவும் இல்லாம ஆன்லைன்ல என்னோட கடை காட்டாது, ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய கடைலாம் இல்லை, கஸ்டமர்ஸ் எப்பயாவது கொஞ்சம் தான் வருவாங்க, அதனால டெலிவரி பண்றது எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, அப்பப்போ ஏதோ ஒரு 2 ஆர்டர் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓ அப்படியா சரி இங்க பக்கத்துல ஒரு பெரியவர் பிறந்து போனார்ல அவரோட வீட்டுக்கும் நீங்க டெலிவரிலாம் பண்ணுவீங்களா? பண்ணுவோம் சார் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல இவரும் எல்லாத்தையுமே கேட்டுட்டே இருக்காரு. ஒரு விஷயத்தையும் அவனை பத்தி நோட் பண்ணிட்டே இருக்காரு. அப்புறம் இந்த கடைக்காரங்கிட்டே அவர் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த நேரம்னு பார்த்து அவருக்கு நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமா நீ அந்த வயசானவருக்கும் டெலிவரி பண்ணுவேன்னு சொன்னால, அவரே பட்டன் போன் தான் வச்சிருக்காரு, அதுவும் இல்லாம லாஸ்டா கால் ஹிஸ்டரியில பார்க்கும்போது கூட உன்னோட நம்பர் எங்கேயுமே இல்லையே, அவர் பேர குழந்தைங்க அப்புறம் பசங்களுக்கு தான் கால் பண்ணி பேசியிருந்திருக்காரு, அப்படி இருக்கும்போது நீயா இதுக்காக அவர் சாகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவரோட வீட்டுக்கு போயிருக்க, அதுவும் இல்லாம நீ போனதுக்கு அப்புறம் தான் அவர் இறந்து போயிருக்காரு, அது மட்டும் இல்லாம நீ அவரோட வீட்டில் நிறைய க்ளூலாம் கூட விட்டுட்டு போயிருக்க, அவரோட டிவியில் ரிமோட்டை வச்சு நோண்டி இருக்க, அதை நோண்டது கரெக்டாக வச்சியா, அவரே லெஃப்ட் ஹேண்டரு, அப்படி இருக்கும்போது நீ ரிமோட்டை ரைட் ஹேண்ட் கிட்ட வச்சுட்டு போயிருக்க, கடைசியாக அவரோட வாயில ஒட்டிட்டு இருந்தது இப்போ நீ கொடுத்தல இதே சாப்பாடு தான். ஸோ எல்லாத்தையுமே வச்சு பார்த்தா நீ தான் அவரை கொலை பண்ணிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அவரோட டெத்தை வந்து நேச்சுரல் டெத்துன்னு சொல்லி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் நான் கன்ஃபார்மாக அவனை கண்டுபிடிச்சிட்டேன், நீ தான் அந்த கொலைக்காரன். சார் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, லூஸ் மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்க, நான் தான் கொலைக்காரன் சொல்லி நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது சரி இப்பயே ரொம்ப பயப்படாத, நான் எவிடன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு வரேன், அதுக்கப்புறம் மொத்தமா பயந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனை பயன்படுத்திட்டு போறாரு. ஸோ உண்மையாவே இந்த கடையோட ஓனர் தான் அந்த வயசானவரை கொலை பண்ணானா, அப்படியே கொலை பண்ணியிருந்தாலும் ஏன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே நமக்கு புரியல. அதுக்கப்புறம் நம்ம டிடெக்டிவ் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த வயசானவர் இறந்து போயிருப்பார்ல, வலி எதுவுமே இல்லாம கிட்டத்தட்ட நேச்சுரல் டெத் மாதிரி, ஸோ அந்த மாதிரி டெத் எத்தனை பேர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சில கேஸ் ஃபைல்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அந்த கடையோட ஓனர் கண்டிப்பா ஒரு சைக்கோவா தான் இருப்பான். ஸோ நிறைய பேரை இவன் இப்படி சைலண்டா கொலை பண்ணிடுறான். போலீஸ் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் அதை விசாரிக்கும் போது ஏதோ ஒரு இயற்கையான மரணம் மாதிரி தான் தெரியும். பட் இப்போ நம்ம டிடெக்டிவ் கண்டுபிடிச்சிட்டான் இது எல்லாத்துக்கு பின்னாடியும் அந்த கடையோட ஓனர் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறத்துல இருந்து நம்ம டிடெக்டிவ் பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்டோட ஓனரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஓனர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா யாரோ ஒரு லேடியா ஸ்கூட்டில ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அவளையும் கொலை பண்ண தான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம டிடெக்டிவும் பாத்தீங்கன்னா அவனை கீழே தள்ளி விட்டு ஏன்டா இன்னும் எவ்வளவு பேரடா இந்த மாதிரி கொலை பண்ணலாம்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடிச்சிட்டு இருக்கும்போது இந்த கடையோட ஓனர் ஒரு லேடியை துரத்திட்டு போயிருப்பாங்கல்ல, அவங்க வேற கீழே விழுந்திருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்து நம்ம டிடெக்டிவும் மேடம் உங்களுக்கு ஒன்றும் ஆகல, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த இடத்துல அந்த கடையோட ஓனரும் யோ உனக்கு அந்த பொண்ணு கண்ணுக்கு தெரியறாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியோட கேட்கறான். இவனுக்குனா ஒண்ணுமே புரியல, என்னடா இதா அவன் மனுஷி தானே, என் கண்ணுக்கு தெரியறதுல என்ன ஆச்சரியம், இதுக்கு ஏன் இவன் இவ்வளவு ஷாக் ஆகி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவும் அப்படியே மறுபடியும் அந்த லேடியை பாக்குறாங்க. பார்த்தா அவ வேற யாரும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாள்ல, அதான் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட கொலை பண்ணிருப்பான் ஒரு மாதிரி நெருப்புலாம் எரிய விட்டு. ஸோ அவளோட ஆவி தான் இப்போ இங்க வந்திருக்கு. இதை பார்த்து டிடெக்டிவும் ஒரு மாதிரி தலையை பிச்சுக்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் பாத்தீங்கன்னா அவளை பிடிக்கிறதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம டிடெக்டிவ் விடுற மாதிரி தெரியல, டேய் நீ நில்றா, நீ ஒரு கொலைகாரன் தானே, இப்போ என்னத்துக்கு ஓடிட்டு இருக்க, உனக்கு கையும் களவுமா நான் பிடிச்சிட்டேன், இது வரைக்கும் நீ நிறைய பேரை கொண்டிருக்க, அதுக்காக நான் உனக்கு கைது பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் கண்ணு ஒரு மாதிரி மாறுது, இதோ பூனை கண்ணு மாதிரி. இதை பார்த்து டிடெக்டிவ் மறுபடியும் ஷாக்கிங்கோட இருக்கும்போது இந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த ஓனரும் அங்கிருந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஓனரை தேடிக்கிட்டு இவனும் பாத்தீங்கன்னா சந்து பந்தெல்லாம் ஓடி இருப்பான். அதுக்கப்புறமேட்டு தான் இந்த டிடெக்டிவ் இந்த லைட் ஷாப்புக்கு வந்திருப்பான். ஸோ வந்த உடனே அந்த வான் கிட்ட வந்து கேட்கறான், சரி இந்த மாதிரி கொஞ்சம் பூனை கண்ணு இருக்க மாதிரி கொஞ்சம் குண்டா ஷார்ட் ஹேர் வச்சுட்டு யாராவது இங்க வந்தாங்களா சார் அப்படின்னு கேட்கும்போது இல்ல சார் அந்த மாதிரிலாம் யாருமே இங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த டிடெக்டிவும் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துல தானே அந்த சூட் கேஸ் போய் இருக்கும். ஸோ அவ அப்படியே அந்த சூட் கேஸ் எடுத்துட்டு அங்கிருந்து போலான்னு பாக்குறா. அதுக்குள்ள வேற அவனோட பிளட் எல்லாம் வேற கொட்டிட்டு இருக்குது. அதான் அந்த கண்ணாடிக்காரனை கொலை பண்ணிருப்பான்ல, இது அந்த டிடெக்டிவும் பாத்துறான். ஏமா கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கும் பயமாயி போயிருது, ஐயோ நம்மளை கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த டிடெக்டிவ் வந்து ரெயின்
கோட்டை கழட்டி அவ மேல போட்டு விடுறான். என்னடா இது பிளட்டை பார்த்தும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி விடுறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது ஆக்சுவலா அவளுக்கு பீரியட்ஸ்னு சொல்லி இவன் தப்பா நினைச்சிட்டான் போல. அதனால தான் அவன் மேல சந்தேகப்படாம இறக்கப்பட்டிருக்கான். அதுக்கப்புறம் அந்த சூட்கேஸ் பையும் அங்கிருந்து வெளியே போயிடுவா மலையில நினைச்சுக்கிட்டு. இந்த டைம்ல தான் அந்த ஸ்கூல் பொண்ணு ஜோ இருக்கால, அவளும் அந்த ஹைட்டான பேயை பார்த்துட்டு இந்த இருட்டு சந்தில இருந்து பயந்து ஓடி வந்திருப்பா வெளியில. அப்பதான் அவளுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. ஐயோ அம்மா வேற இன்னைக்கு ஒரு பல்ப் வாங்கிட்டு வர சொன்னாங்களே, நான் என்ன பண்றது, சரி ஓகே மறுபடியும் உள்ளே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே மறுபடியும் அந்த இருட்டு சந்துக்குள்ளேயே போறா லைட் ஷாப்க்கு. அப்போ உள்ள அந்த டிடெக்டிவ் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி நிற்கும் போது உடனே அந்த வானும் சொல்றான், ஏமா என்ன லைட்டா வேணும், உன்னோட அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ இங்கிருந்து ஃபர்ஸ்ட் போ அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து போயிடுறா. ஆக்சுவலா இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், அதாவது அந்த சூட்கேஸ் லேடி இருக்கால அவளே வந்து ஒரு பேய் தான். அவளை வந்து இவ்வளவு பேரால பார்க்க முடியுதுன்னா இவங்க எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கா, இல்லைன்னா இவங்க எல்லாருமே கொஞ்சம் பியர்டான ஆளுங்களா, அதாவது இவங்களும் ஒரு பேயா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் ஏற்படுத்துது. இப்போ கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அதான் ஐசியூல நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த இறுதி சடங்குலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு வயசான ஆளை காட்டுறாங்க. ஸோ இந்த தாத்தாவோட பேரை நம்ம ஃபியூனரல் தாத்தா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இவங்களோட ஹாஸ்பிட்டல்ல கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருந்த யாரோ ஒரு லேடி வந்து இறந்து போயிட்டாங்க போல. அதனால அவங்களோட இறுதி சடங்குக்காக இப்போ இவங்க வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் யாராவது இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு நிறைய சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணி தானே வழி அனுப்புவாங்க. அதே மாதிரி தான் கொரியாவில் இப்படி இறந்து போனவங்களுக்கும் புதுசு புதுசாக ட்ரெஸ்லாம் போட்டு விட்டு ஒரு மாதிரி அலங்காரம் பண்ணி அவங்கள வந்து இறுதி சடங்குக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இறந்து போயிருக்கக்கூடிய அந்த லேடியை வந்து பயங்கரமா க்ளீன் பண்ணிட்டு அவங்க மேல புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் திடீர்னு அந்த டெட் பாடி கிட்ட இருந்து ஏதோ சத்தம் வரும்போது உடனே அங்க வேலை பார்க்குற ஒரு லேடியும் பயந்துகிட்டு இந்த தாத்தா கிட்ட வந்து சொல்றாங்க, சார் சார் ஏதோ இந்த டெட் பாடி கிட்ட இருந்து சத்தம் வந்துச்சு சார், இதுகிட்ட இருந்து ஏதோ சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அது இதுன்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. இது வந்து அந்த தாத்தாவுக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன இப்போ அவங்க இறந்து போயிருந்தா மட்டும் அது இதுன்னு பேசுவியா, அவங்க இறந்து போயிருந்தாலும் அவங்களும் ஒரு மனுஷங்க தான், ஸோ அதுக்கேற்ற மரியாதையை நம்ம கொடுக்கணும் சரியா, அவங்க இவங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த லேடியும் சரி ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக அந்த சத்தம் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்களுக்குள்ள ஏதாவது கேஸ் இருக்கும் அதுதான் அப்படி வெளியே வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு அவங்களோட காலெல்லாம் கட்டி அப்படியே அந்த ட்ரெஸ்லாம் போட்டு விட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த லேடி அங்கிருந்து போயிடுவாங்க. இந்த நேரத்தில் அந்த டெட் பாடி கூட இந்த தாத்தா மட்டும் தான் இருப்பாரு. அந்த நேரத்தில் அந்த டெட் பாடி பேசுறது இந்த தாத்தாவுக்கு கேட்குது, அம்மா நான் இறந்து போயிட்டேனா, ஆமா நீங்க இறந்து போயிட்டீங்க, இல்லைண்ணா அதுக்கு முன்னாடி இறக்கக்கூடாது, எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு, என்னோட பொண்ணை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடி வேற கதறுது. இதை பார்த்துட்டு அந்த வயசான தாத்தாவும், இங்க பாருங்க எல்லாருமே நேரம் வந்தா போய் சேரதான் வேணும், இப்போ உங்களோட நேரம் வந்திருக்கு, நீங்களும் நல்லபடியா போங்க. அம்மா இப்போ அடுத்து நான் எங்க போவேன், நீங்க எங்க போனாலும் நிம்மதியா தான் இருப்பீங்க, அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நிம்மதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபியூனரல் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட டெட் பாடியை பாத்தீங்கன்னா அங்க ஃப்ரீசர்ல வைக்கிறாரு. ஸோ இந்த ஃபியூனரல் தாத்தா கிட்டயும் இப்படி ஸ்பெஷல் பவர்லாம் இருக்கும் போல, இப்படி இறந்து போனவங்க கிட்ட பேசுற மாதிரி. இந்த நேரத்தில் இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கக்கூடிய அந்த நர்ஸ் வராங்க. அதான் அவங்களோட பேர் கூட நான் எங்கன்னு சொல்லியிருப்பேன்ல. அவங்க அப்படியே காரை பார்க் பண்ணிட்டு இப்போ லிஃப்ட்ல வந்துட்டு இருக்காங்க மேல. அந்த நேரம் பார்த்து அப்படியே பயங்கரமா நனைஞ்சுக்கிட்டே ஏதோ பஸ் டிரைவர் பாத்தீங்கன்னா உள்ள வராரு. ஸோ அந்த டிரைவர் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மாதிரி சேடா கேட்கிறாரு அந்த நர்ஸ் கிட்ட, மேடம் இப்போ ஒரு பஸ் ஆக்சிடென்ட்னால நிறைய பேர் ஐசியூல அட்மிட் ஆனாங்கல்ல, அவங்க எல்லாரும் உயிர் பொழைப்பாங்களா மேடம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது எதுவுமே இப்போ எங்களோட கையில் இல்லை சார், அவங்க உயிர் பொழைக்கிறதும் பொழைக்காதும் அவங்க கையில் தான் இருக்கு, அவங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக பொழைச்சி வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையுமே கேட்டு அந்த டிரைவர் அழுக ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாமே ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தவர் அவர் அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த இடமே பார்த்தீங்கன்னா மூழ்க ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. அவ்வளோ தண்ணி வருது அவர்கிட்ட இருந்து. சார் சார் என்ன பண்றீங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தாலும் அவர் நிக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் கடைசியா பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்டே நிம்பிருச்சு. இந்த எங்கும் மூச்சு திணறி சாகிற மாதிரி வரும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவ கண்முழிக்கிறான். ஆக்சுவலா இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த எங்கால பேய்கள் எல்லாம் பார்க்க முடியும். இப்போ வந்து ஒரு டிரைவர் அழுதுருப்பார்ல, இது எல்லாமே ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அது எதுக்காகனா இப்போ அந்த ஐசியூல முடியாம சீரியஸா இருக்காங்கல்ல ஒரு சில பேர்லாம், அவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு போனது இந்த டிரைவர் தான். ஸோ இவர் வந்து ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு. இப்போ வந்து அவரோட ஆன்மா கிட்ட தான் இவ பேசியிருக்கா. அவர் இறந்து போனாலும் இப்போ ஐசியூல சீரியஸா இருக்கவங்களுக்கு நான் தானே காரணம், நான் தானே பஸ்ஸை ஓட்டிட்டு போயிட்டு அவங்களை இப்படி ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு கில்ட்டான ஃபீல் இருந்திருக்கு போல. அதனால தான் இப்போ இறந்து போனதுக்கு அப்புறம் கூட இப்படி ஃபீல் பண்ணி அழுதுட்டு போறாரு தான் பண்ண தப்பா நினைச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், அந்த எங்க இருக்கால அந்த நர்ஸ், அவளுக்கும் பேய்கள் எல்லாமே கண்ணுக்கு தெரியும். ஸ்டார்டிங்ல அந்த வளர்த்தி பேய் கூட பாத்ரூம்ல இருக்கும்போது கத்திருக்கோம், சீக்கிரமா எப்படியாவது அவளை காப்பாத்த, இல்லைன்னா நான் உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வளர்த்தி பேய் யாரை காப்பாத்த சொல்லி கேட்டுச்சுன்னு தெரியல. இப்போ அதே மாதிரி அந்த பஸ் டிரைவரோட ஆன்மாவும் இவளோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய அந்த நர்சஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னா ஐசியூ வார்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் வந்து அட்மிட் ஆயிருப்பான்ல, அதான் நார்மல் வார்டுல கூட ஏதோ பெட் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் ஐசியூ வார்டுக்கு போட்டிருப்பாங்கல்ல, அவனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவன் ஏதோ பயங்கரமா குடிகாரனா இருப்பான் போல, அதிகமா குடிச்சு தான் இப்போ இந்த நிலைமையில இருக்கான். சோ அவனை நினைச்சு கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த சீனியர் நர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள தவிர மத்த ஜூனியர் நர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி கொஞ்சம் சேடா மூஞ்சி தொங்கி போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எதுக்காகனா அவங்களுக்கு இந்த ஒர்க்கை பார்த்துட்டே இருக்கிறதுல கொஞ்சம் ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும் போல. நடுவில் ஏதாவது போய் சாப்பிட்டுட்டு வரது, வெளியே போறது அப்படின்ற மாதிரி பண்ணாதான் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இவங்க இப்படி இருக்கிறது அந்த சீனியர் நர்ஸ்க்கும் தெரியுது. சரி ஓகே, இப்போ எதுக்காக இப்படி மூஞ்சி வச்சுட்டு இருக்கீங்க,
எங்கேயாவது வெளியே போய் சாப்பிட்டு வரதுனா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அனுப்பி விட்டுறாங்க. ஸோ அந்த 3 நர்ஸ் மட்டும் போறாங்க. இருந்தாலும் அந்த ஒரு நர்ஸ் அதான் அந்த யங் இருக்கால அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஸோ அதனால இப்போ இந்த சீனியர் நர்ஸ் கூட இருக்கா. மேடம் இந்த குடிகார பேஷண்ட் இருக்காருல்ல அவர் ரொம்ப நேரமா இங்கேயே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. நான் வேணா அவரை நார்மல் வார்டில் மாத்திரவா, அங்கே இப்போ கொஞ்சம் இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சரி ஓகே அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த யங்கும் பார்த்தீங்கன்னா அந்த குடிகார பேஷண்ட்டை சேர்ல உட்கார வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்கா. அந்த டைம்ல இங்க பாருங்க சார், இதுக்கு மேல அளவுக்கு அதிகமாக குடிக்காதீங்க, உங்களோட பாடி பார்ட்ஸ் தான் எல்லாமே போகும், இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் உங்க ஹெல்த் மேல அக்கறை காட்டுங்க. ஆமா நீங்க அடிக்கடி தூங்கிட்டு இருக்கும்போது எதையோ ஒன்று பார்த்து பயந்து கத்திக்கிட்டே இருக்கீங்களா, பக்கத்தில் வராத தள்ளிப்போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்களா சார், அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அட அதுவா மேடம், யாரோ ஒருத்தன் என் பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரி எனக்கு அடிக்கடி தோணிட்டே இருந்துச்சு, அதனால தான் நான் அப்படி தள்ளிப்போன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எங்கும் ஒரு பெரிய விஷயத்த சொல்றா. அது ஒன்றும் இல்லை சார், நீங்க இருந்தது ஐசியூ வார்டில், அந்த ஐசியூ வார்டில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாருமே வாழவும் முடியாம சாகவும் முடியாம ரெண்டும் கெட்டான நிலைமையில இருப்பாங்க. சிம்பிளா சொல்ல போனோம்னா உங்களோட ஆன்மாவே இப்போ இந்த இடத்துல அலைஞ்சிக்கிட்டு இருக்கும், அதுல ஏதோ ஒன்று நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவ அசால்ட்டா சொல்லும்போது அவனுக்கு நான் அள்ளு விட்டுருச்சு, என்னடி இவ்வளோ அசால்ட்டா சொல்ற அப்படின்ட்டு. ஸோ இதை வச்சு பார்த்தா ஸ்டார்டிங்ல அந்த ஐசியூக்கு ஒருத்தன் வந்திருப்பான்ல, அவன் இறந்து போனவன் போல. ஸோ அவனோட ஆன்மாவை தான் இவன் அந்த இடத்துல பார்த்துட்டு ஒரு மாதிரி கற்பனையிலே கத்திட்டு இருந்திருப்பான் போல, பக்கத்தில் வராத போ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவனை நார்மல் வார்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் அப்படியே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எங்க போலான்னு சொல்லி பார்க்கும்போது அவன் அப்படியே கதறான், மேடம் போகாதீங்க மேடம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளும் அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லைட்டை மட்டும் ஆன் பண்ணிட்டு அவன்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது உடனே அவனும் கேட்கறான், ஆமா மேடம் இதுக்கு முன்னாடி நான் யாரோ ஒருத்தனை பார்த்து பயந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன்ல, அவன் ஏதோ ஆவியா இருப்பான் அப்படி இப்படின்னு, நீங்க உங்களுக்கு எப்படி அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே இவ்வளோ அவளோட தலையில வந்து லைட்டா கை வச்சு காட்டுறா. அங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தழும்பே இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியே சின்ன வயசுல ஏதோ எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதனால நான் சீரியஸா இருந்து தான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாள்ல, அந்த பாத்ரூம்ல கூட ஒரு பேய் வந்து கத்தினப்போ இவ அதுகிட்ட சொல்லியிருப்பா. ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே இவங்கிட்டையும் சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன வயசுல எனக்கு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சு, அதுக்கப்புறம் நான் உயிர் பொழைச்சு வந்ததே என்னோட மறுவாழ்வுன்னு தான் சொல்லணும், அந்த மாதிரி வந்ததுனால என்னமோ இப்போ இந்த மாதிரி ஐசியூல சீரியஸா இருக்காங்கல்ல அவங்களுடைய ஆன்மா இல்லைனா இறந்து போனவங்களோட ஆன்மாவை என்னால பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. ஸோ ஆக்சுவலா அவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கிடைச்சிருக்கும் போல. ஸ்டார்டிங்ல அந்த பாத்ரூம்ல அவ பார்த்தது அந்த வளர்த்தி பேய், அதை தான் நம்ம இதுக்கு முன்னாடி கூட பார்த்திருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாம இவ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது பார்க்கிங்ல பாத்தீங்கன்னா தன்னோட பேர பையன் பாட்டி இழந்த சோகத்துல ஒரு மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். அந்த நேரத்துல அவனுக்கு பக்கத்திலேயே அந்த பாட்டியும் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் இவளுக்கு தெரிஞ்சிருக்கும் மிரர்ல பார்க்கும்போது அது அந்த பாட்டியோட ஆவி. அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல ஐசியூ வார்டில் ஒருத்தனை பார்த்திருப்பான்ல அவனும் வந்து ஒரு ஆன்மா தான். ஸோ இது எல்லாத்தையுமே அவன் நினைச்சு பார்த்துட்டு இப்போ மறுபடியும் இந்த குடிகார பேஷண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதனால தான் சொல்றேன், உங்களாலையும் அந்த மாதிரி யாராவது ஒருத்தங்களை பார்க்க முடிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து அதை பெருசா எடுத்துக்காதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. இன்னும் சொல்ல போனோம்னா என்னால இந்த மாதிரி நிறைய ஆன்மாக்களை பார்க்க முடியும், அதனால யார் உண்மையான மனுஷங்க யார் ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவ பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவ அங்கிருந்து கிளம்பும் போது மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒன் செகண்ட் சொல்றா, இங்க பாருங்க என்ன ஆனாலும் சரி மறுபடியும் குடிக்காதீங்க, ஏன்னா நீங்க அதிகமா குடிச்சதுனால தான் இப்போ இந்த நிலைமையில இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வார்ன் பண்ணிட்டு அங்கிருந்து போறா. இன்னொரு பக்கம் அந்த ஜோன்ற பொண்ணு இருக்கால, அவ ஸ்கூல் முடிச்சு இப்போ வரைக்கும் வீட்டுக்கு போக கிடையாது, அப்படியே இருட்டிலே நடந்து போயிட்டு இருக்கா. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு அவனும் ஒருத்தன் இருட்டில் கத்திட்டு இருக்கான். அவன் வேற யாரும் கிடையாது, ஸ்டார்டிங்ல நாய் கத்துதுன்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருந்திருப்பான்ல அவனே தான். ஆக்சுவலா அவனும் வந்து ஒரு பேய் தான், நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருப்போம், நம்ம லைட் ஷாப் ஓனர் கண்டுபிடிச்சிருப்பான், ஏன்னா அவன் வந்த உடனே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆயிருக்கும் அந்த இடமே. ஸோ இப்பயும் இவன் வியடா ஏதோ ஒரு மாதிரி கத்திட்டே இருக்கான். பாப்பா அந்த நாயை பாத்தியா, அதை மட்டும் பார்த்தனா நான் சாகடிக்க போறேன், கத்திக்கிட்டே இருக்குது, உனக்கு அந்த சத்தம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வியடா பேசிட்டு இருக்கான். ஏன்னா அந்த சத்தம் இவளுக்கு கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் டார்ச் அடிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அவனோட உடம்பு முழுக்க ஒரு மாதிரி ஐஸ் கட்டி ஆன மாதிரி இருக்கு. ஸோ அது மூலமா இவளுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் வந்துட்டு ஒரு பேய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே அந்த லைட் ஷாப் ஓனர் வான் சொன்ன மாதிரி அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி சரி அங்கிள் நான் போறேன், என்னோட அம்மா தேடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி போமா அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவ்வளோ அங்கிருந்து அப்படியே பயந்துகிட்டே வந்துடுறா. இந்த டைம்ல மறுபடியும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல ஐசியூ வார்டில் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் ரொம்பவே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்கான். அவன் கிட்டத்தட்ட பார்த்தா எப்பவோ செத்து போயிருக்கணும், பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் உயிரோடய இருந்துட்டு இருக்கான். அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸே ஒரு மாதிரி குழப்பத்தோட பார்த்துட்டு இருக்காங்க, இவன் எப்பவோ இறந்துருக்கணும், பட் இப்போ வரைக்கும் எதனால இப்படி உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே தெரியலையே, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தான் அவனை இப்படி வாழ வச்சிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சந்தேகத்தோட பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அப்படியே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த லைட் ஷாப்ல டிடெக்டிவ் இருப்பான்ல அவனை காட்டுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த நாய் கத்துதுன்னு சொல்லிட்டு இருப்பான்ல அவனை காட்டுறாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஐசி வார்டுக்குள்ள ஒருத்தன் வந்துட்டு போயிருப்பான்ல அவனை காட்டுறாங்க. அப்புறம் அந்த யோனி இருக்கால, அதான் வாடகை வீட்டில் கூட இருந்திருப்பா, அந்த வளர்த்தி பை கூட ஒரு மாதிரி அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கும், இவளும் பயந்துட்டு வந்திருப்பாள்ல, இப்போ இன்னும் அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கா. அப்புறம் வெளியில அந்த ஸ்கூல் பாய் இருக்கான்ல அவன் அப்படியே கால உடைஞ்சு கிடப்பான்ல. ஸோ அவனும் பாத்தீங்கன்னா இப்போ கதறிட்டு இருக்கான், யாராவது என்ன காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க எல்லாருமே ஏன் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த நேரத்தில் அந்த ஐசியூ வார்டில் இருக்கக்கூடிய சில சீரியஸான பேஷண்ட்ஸ் எல்லாருமே காட்டுறாங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஃபேஸ்லாம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஆள் வேற யாரும் கிடையாது, ஸ்டார்டிங்ல அந்த ஐசியூ வார்டுக்குள்ள வந்துட்டு போயிருப்பான்ல அவனே தான். அவன் வந்து ஒரு ஆவி போல, ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம், அந்த லைட் ஷாப்போட ஓனர் வான் கூட கண்டுபிடிச்சிருப்பான், அவங்ககிட்ட இருந்து ஏதோ மணலா கொட்டிட்டு இருந்திருக்கும். ஸோ இவன்
பாத்தீங்கன்னா இவ்வளோ நாளா ஐசி வார்டில் தான் இருந்திருக்கான். இவன் வெளியே எங்கேயுமே நடமாட கிடையாது. அதுவும் இல்லாம இவன் ஃபர்ஸ்ட் எப்படி இந்த நிலைமைக்கு வந்து சேர்ந்தான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பஸ் ஆக்சிடென்ட்னாலாம் கிடையாது. இவனை மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிருப்பாங்க. ஏன்னா இவனோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பணத்துக்காக இவனை கொலை பண்ண பார்த்திருப்பாங்க உயிரோடையே. பட் எப்படியோ அவனை காப்பாத்திருப்பாங்க. அதனால தான் அந்த லைட் ஷாப்போட ஓனர் வான் இவனை பார்க்கும்போது இவங்கிட்ட இருந்து மண்ணா கொட்டிட்டு இருக்க மாதிரி இருந்திருக்கும். இப்போ அப்படியே அடுத்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க பாருங்க. இப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு பெட்ல அந்த ஸ்கூல் பாய் கிடக்குறான். அப்படியே அடுத்த பெட்ல அந்த யோனி கிடக்குறா. இன்னொரு பெட்ல நாய் கத்துதுன்னு சொல்லிட்டு இருந்தான்ல அவன் இருக்கான். அப்புறம் லாஸ்டா 2 பேரோட பெட்டை காட்டுறாங்க. அதுல ஒருத்தன் வேற யாரும் இல்ல, அந்த சூட் கேஸ் வச்சுட்டு ஒரு பேய் சுத்திட்டு இருந்திருக்கும்ல. சோ அந்த சூட் கேஸ்ல ஒருத்தனை கொலை பண்ணி போட்டதா நினைச்சிருப்போம்ல அந்த கண்ணாடிக்காரன், அவனும் இந்த பெட்ல இருக்கான். அப்புறம் இன்னொருத்தன் அந்த டிடெக்டிவ் அவனும் இருக்கான். சோ இது வரைக்கும் அந்த லைட் ஷாப்புக்கு வந்தவங்க, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இருட்டு சந்தில தங்கியிருந்தவங்க, இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு இப்போ சீரியஸான நிலைமையில இந்த ஐசி வார்ட்ல இருக்காங்க. அப்படின்னா நம்ம இவ்வளவு நேரமா இவங்களை பார்த்துட்டு இருந்தோம்லடா, எல்லாருமே நல்லா தானே இருந்தாங்க, இப்போ திடீர்னு என்னாச்சு, ஏன் எல்லாருமே பெட்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அது எதுவுமே உண்மை கிடையாது. என்னடா சொல்ற அப்படின்னா அந்த லைட் ஷாப்பை வச்சு வந்த எல்லா சீனுமே கற்பனை உலகம்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமா அதே தான். ஸோ எதனால ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாருமே இந்த கற்பனை உலகத்தில் மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட உயிர் வந்து முழுமையாக அவங்கள விட்டுட்டு போல. இப்போ வரைக்கும் அவங்க ரொம்பவே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் அவங்க வாழவும் முடியாம சாகவும் முடியாம ரெண்டும் கெட்டான நிலைமையில இருக்காங்க. அதனால தான் அவங்களோட உயிர் எல்லாமே இப்போ அந்த கற்பனை உலகத்தில் மாட்டிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தங்க, அவங்க வந்து கண்டிப்பாக வேற ஒரு உலகத்துக்கு போயிடுவாங்க. அப்படியே அவங்க டிராவல் பண்ணி போகக்கூடிய அந்த உலகத்தை இணைக்கக்கூடிய ஒரு வழி தான் அந்த லைட் ஷாப்பை வச்சு வரக்கூடிய கற்பனை உலகம். ஸோ அந்த லைட் ஷாப்பை வச்சு வரக்கூடிய சீன்ஸ் மட்டும்தான் அந்த கற்பனை உலகத்தில் அடங்கும். மற்றபடி இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, இது எல்லாமே ரியல் லைஃப். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்த சீனு, அதுக்கப்புறம் அந்த லைட் ஷாப்பை வச்சு பார்த்த சீனு, இது ரெண்டுமே வேற வேற உலகம். ஓகேங்களா? அந்த லைட் ஷாப்பை வச்சு வந்தது மட்டும்தான் கற்பனை, இது எல்லாமே ரியல். இப்போ அடுத்து மறுபடியும் அந்த கற்பனை உலகத்தை தான் காட்டுறாங்க. அதில் அந்த ஜோன்ற ஒரு பொண்ணு இருக்கால, அவளும் இப்போ வரைக்கும் அந்த கற்பனை உலகத்தில் தான் இருக்கா. மேபி அவளும் சீரியஸாக இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லையே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவள் வீட்டுக்கு வந்து அவளோட அம்மாவை பார்க்குறா. வீடே இருட்டா இருக்குது. ஏன்னா வரபோது அந்த லைட் ஷாப்ல வந்து அவங்க லைட் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் தான் அப்புறமா நான் கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவ வந்து அப்படியே அவளோட அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப குளிராக இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாசத்தை பொழிஞ்சிட்டு இருப்பா. அப்போ திடீர்னு என்னம்மா அவங்க கிட்ட இருந்து பயங்கரமான பெர்ஃப்யூம் ஸ்மெல்லாம் வருது, ஆஹா ஃப்ளவர்ஸோட வாசனம் அப்படியே தூக்குதுமா அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நமக்கு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஸ்டார்டிங்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த இறுதி சடங்கு பண்ணக்கூடிய இடத்துல ஒரு டெட் பாடிக்கே ட்ரெஸ்லாம் போட்டு விட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, பண்ற சம்பிரதாயம் எல்லாமே பண்ணிருப்பாங்கல்ல, அது அந்த ஜோவோட அம்மாவுக்கு தான். அதாவது அவங்க ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. அதனால தான் இப்போ அவங்களோட அந்த கற்பனை உலகத்தில் இருக்கக்கூடிய ஜோவும் அவங்களை கட்டி பிடிச்சப்போ என்னமா ஒரு மாதிரி வாசனை அடிக்குது, பூவோட வாசனம் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஏன்னா இப்போ இந்த ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா அவங்க இறந்து போனதுக்காக அவங்களோட இறுதி சடங்கை பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல நிறைய பூவெல்லாம் வச்சு அந்த ஸ்மெல் தான் அவளுக்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல இந்த கற்பனை உலகத்தில் மாட்டிட்டு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், அதாவது கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு இந்த மாதிரி கற்பனை உலகத்தில் மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ரியல் லைஃப்ல எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தின ஃபிளாஷ்பேக் எல்லாமே காட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப்ல அந்த சூட் கேஸ் பேயை மீட் பண்ணி பேசியிருப்பான்ல ஒரு கண்ணாடிக்காரன், அவனை பத்தின ஃபிளாஷ்பேக் தான். அதாவது ரியல் லைஃப்ல ஆக்சுவலா அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் இப்போ நமக்கு காட்டுறாங்க. ஸோ இவன் இப்போ அவனோட லவ்வரை பாக்குறதுக்காக ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு பக்கத்துல இருந்த ஒருத்தர் போன்ல அவரோட ஆள்கிட்ட பேசிட்டு வராரு. இந்த மாதிரி ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கமா, நான் சீக்கிரமா வந்துருவேன், நீ அதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரொமான்டிக்கா கொஞ்சம் லவ்வோட பேசுறாரு. இவனும் பாத்தீங்கன்னா உடனே அவனோட ஆளுக்கு மெசேஜ் பண்றான், இந்த மாதிரி நான் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கமா, சீக்கிரமா வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கண்ணாடி போட்டிருக்கவனா நம்ம ஆஃபீஸ் பாய் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இப்படி இவன் மெசேஜ் பண்ணும்போது அந்த லவரும் ஒரு பக்கம் அந்த மெசேஜை பார்த்துட்டு இருக்கா. அவ வேற யாரும் இல்ல, நம்ம அந்த கற்பனை உலகத்துல பார்த்தோம்ல சூட் கேஸை வச்சுட்டு ஒரு பேய் சுத்திட்டு இருந்திருக்கோம், அதான் இவனை கூட கொலை பண்ணி சூட் கேஸ்ல போட்டிருப்பாள்ல அவளே தான். ஸோ இவளும் பாத்தீங்கன்னா உயிரோட தான் இருந்திருக்கா. பட் இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதையும் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ இப்போ அந்த ஆஃபீஸ் பாய் பண்ண மெசேஜை பார்த்துட்டு இவ எதுக்காக அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆஃபீஸ் பாய் இவளை லவ் பண்ணிட்டு இருக்க விஷயம் அவனோட பேரண்ட்ஸ்க்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த சூட் கேஸ் பேய் இருக்கால, இவளுக்கு வந்துட்டு வாய் பேச முடியாது, காதும் கேட்காது. அதனால தான் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் எனக்காக இவன் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸ்னால தான் இப்படி அழுதுகிட்டு இருக்கா, நமக்காக இப்படிலாம் பண்றானே அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு அவளை மீட் பண்ண வரதுக்காக கையில ரிங்கு பொக்கை இந்த மாதிரி நிறைய எடுத்துட்டு வந்திருக்கான் அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த யோனின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருப்பாள்ல, அதான் அந்த கற்பனை உலகத்துல ஒரு வீட்டுக்கு வாடகை கூட போயிருப்பா. அவ பாத்தீங்கன்னா இப்போ இங்க ரியல் லைஃப்லயும் ஒரு வீட்டை வந்து வாடகைக்கு பார்த்திருப்பா. ஃபர்ஸ்ட் அந்த இடமே அவளுக்கு பிடிச்சிருக்கும். அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் லேடி பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இன்னொரு லேடி கிட்ட வந்துட்டு என்ன அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அந்த யோனி கிட்டையும் அவ கூட வந்த இன்னொருத்திக்கிட்டையும் கேட்கிறா. அந்த இன்னொருத்தி வேற யாரும் கிடையாது, அந்த கற்பனை உலகத்துல வளர்த்தி பேயா ஒருத்தி வந்திருப்பாள்ல அவளே தான். ஆக்சுவலா இவங்க 2 பேருமே ஒன்னா தான் இருந்திருக்காங்க ரியல் லைஃப்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா. இந்த நேரத்துல அந்த வளர்த்தி பேய் கிட்ட, அதாவது நான் சும்மா மென்ஷன் பண்றதுக்காக இப்போ வளர்த்தி பேய் அப்படின்னு சொல்றேன், பட் இப்போ இது ரியல் லைஃப்ல நடந்துட்டு இருக்குது. இப்போ வந்து இவங்க பேயெல்லாம் கிடையாது, நார்மலான மனுஷி தான். ஸோ இப்போ இவங்களை பார்த்தா அந்த ஹவுஸ் ஓனர் லேடியும்
ஆமா இவங்க யாரு, உங்களோட அம்மாவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உடனே இந்த இடத்துல அந்த யோனியோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கோவமா மாறுது. கட் பண்ணா இன்னொரு பக்கம் அந்த ஜோன்ற பொண்ணை காட்டுறாங்க. இவ பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சு அப்படியே வெளியே வரும்போது அந்த இடத்துல அவளோட அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து மலையில நடந்து போயிட்டு இருக்காங்க கொடை பிடிச்சு. அந்த அம்மாவும் சொல்றாங்க, ஏன்டி உன்கிட்ட தான் இன்னொரு கொடை இருக்குல்ல, அதை வச்சுட்டு வர மாட்டியா, ஏன் கொடையில வந்து இப்படி ஒண்டிட்டு இருக்க? இல்லம்மா எனக்கு உன் கூட சேர்ந்து இப்படி ஒரே கொடையில போறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷத்தோட அவ அம்மா கூட சேர்ந்து போறா. இப்போ இன்னொரு பக்கம் இன்னொரு ஸ்கூல் பாயை காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த கற்பனை உலகத்துல கால் உடைஞ்சு போயிருக்கும்ல, அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அப்படியே ஒரு மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கான். இப்போ இன்னொரு பக்கம் ஒரு டிரைவர் காட்டுறாங்க. இவர் யாருன்னு சொல்லி ஞாபகம் இருக்குல்ல, இந்த ரியல் லைஃப்லயே அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய யங்ன்ற ஒரு நர்ஸ்க்கு நிஜமாவே மத்தவங்களோட ஆன்மாக்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது அதுல இந்த டிரைவரோட ஆன்மாவும் தெரிஞ்சிருக்கும். அந்த டிரைவர் தான் இவரு. இப்போ பாத்தீங்கன்னா அவரோட ஓனர் கிட்ட வந்து கால் பண்ணி, சார் வண்டியில ஏதோ ஒரு டயர் வந்து சரியில்லாத மாதிரி இருக்கு, நம்ம வேணா இன்னைக்கு ஷிஃப்ட்டை கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்கும்போது, யோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், நீ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போயிட்டு வந்துரு, நைட்டு கூட கரேஜில் விட்டுறலாம், சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. வேற வழி இல்லாம இவரும் பாத்தீங்கன்னா உடனே வண்டி எடுத்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்போ அந்த பஸ்ல நிறைய பேர் வந்து உட்காடுறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஆஃபீஸ் பாய் பாத்தீங்கன்னா அவனோட ஆளை பாக்குறதுக்காக நிறைய பொக்கை இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பான்ல, அது எல்லாத்தையுமே இப்போ அப்படியே ட்ரெயின்லேயே விட்டுட்டான். ஐயோ நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனோட பாக்கெட்லாம் கை வச்சு பார்க்குறான், ரிங்காவது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரிங் இருக்கு. ஸோ அதனால ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்புறம் அவன் அப்படியே வெளியே வந்து பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருப்பான். அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஒருத்தர் வந்து பேசியிருப்பார்ல அவரோட ஆள்கிட்ட, இந்த மாதிரி நான் வந்துட்டு இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் அவரோட ஆள்கிட்ட வந்து கால் பண்ணி, இந்த மாதிரி நான் ட்ரெயினை விட்டு வெளியே வந்துட்டேன், பஸ் ஸ்டாப்ல இருக்கேன், சீக்கிரமாவே நான் உன்னை பார்க்கறதுக்கு வந்துடுவேன், உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லிச்செல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அன்பா மறுபடியும் கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இவனும் மறுபடியும் கொஞ்சம் ஜெலஸா ஃபீல் பண்ணி, சரி ஓகே நம்மளும் நம்மளோட ஆள்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா நான் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கேன், உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு நானும் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே அந்த சூட்கேஸ் பையும் பார்த்துட்டு நம்மளோட ஆள் நமக்காக இந்த அளவுக்கு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மாதிரி ஏங்கி பார்த்துட்டு இருக்கா. இப்போ அடுத்து அந்த பஸ் பாட்டுக்கு ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து ஏறிட்டு இருக்காங்க, ஒரு ஸ்டாப்ல இறங்கவும் செய்யறாங்க. இப்போ கடைசியா ரெண்டு பேர் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் பாய் ஒருத்தன், இன்னொருத்தன் வந்துட்டு அந்த ஸ்கூல் பாய், அவனு இப்போ வந்து ஏறான். ஸோ இப்படி ஒரு பக்கம் வந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த யோனி இப்போ ஒரு வீட்டை பார்த்துட்டு வந்திருப்பாள்ல அந்த வளர்த்தி பேய் அவ ஃப்ரெண்டு கூட சேர்ந்து, இப்படி அவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த யோனி வந்துட்டு அந்த வளர்த்தி பேய் மேல ரொம்பவே கோவமா இருக்க மாதிரி தெரியுது. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் லவர்ஸ் போல, அதாவது பொண்ணும் காதலிக்கிற ஒரு காதல். ஆனா இந்த வளர்த்தி பேய்க்கு வந்து ஏஜ் ரொம்பவே அதிகம். ஸோ இது வந்து நம்ம யோனிக்கு அடிக்கடி உறுத்திட்டே இருந்திருக்கும் போல. அப்படி இருக்கும்போது இப்போ வேற அந்த ஹவுஸ் ஓனர் லேடி கேட்டிருப்பாங்களே இவங்க யாரும் உங்களோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து மறுபடியும் இவளுக்கு ரொம்பவே கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதனால தான் இப்போ வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் லவ்லாம் பண்ண வேணாம், தயவு செஞ்சு நீ என்னை விட்டுட்டு போயிரு சரியா, நம்ம ரெண்டு பேருக்கும் இனிமேல் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வளர்த்தி பையை துரத்தி விட பாக்குறா. ஆனா இவ என்னதான் திட்டினாலும் அவங்க வந்து இவளை விட்டுட்டு போற மாதிரி தெரியல. அவ ஷூலாம் கூட கழட்டி விட்டுருப்பா, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அப்படியே பஸ்ல ஏறுறாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா அந்த சேம் பஸ் தான். இப்போ அடுத்து அந்த டிரைவருக்கு தெரிஞ்சிருச்சு வண்டி வேற ஒரு மாதிரி மக்கர் பண்ணுது, இதுக்கு மேல நம்ம எந்த ஸ்டாப்லயும் நிறுத்த வேணாம், டேரக்டா கேரேஜ்க்கே போயிடலாம், அப்புறம் வண்டிக்கு ஏதாவது ஆயிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டாப்ல நிக்காமே போறாரு. அடுத்த ஸ்டாப்ல இருக்கிறது வேற யாரும் கிடையாது, அந்த ஜோவும் அவளோட அம்மாவும் தான். ஸோ எவ்வளவோ கத்தி பாக்குறாங்க, சார் சார் ப்ளீஸ் சார் நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பஸ்ஸை விட்டா அடுத்த பஸ்ஸே உங்களுக்கு இல்ல, இதுதான் லாஸ்ட் பஸ் போல, அதனால பயங்கரமா கதறாங்க. பஸ் பின்னாடிலாம் ஓடி வராங்க. ஸோ பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்குது, இவங்களையும் நம்ம இறக்கி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அந்த டிரைவர் நிறுத்திருப்பாரு. ஏன்னா ஆல்ரெடி இந்த டிரைவருக்கு இவங்க ரெண்டு பேரும் தெரியும் போல. ஸோ ஓடி வந்து ஏறினதுக்கு அப்புறம் அந்த ஜோவும் திட்டுறா, ஏன் அங்கிள் இப்படி பண்ணீங்க, நாங்க எவ்வளவு தூரம் ஓடி வர வேண்டியதா போயிடுச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த பஸ்ல இருக்கிறது எல்லாமே அந்த ஜோ, அவளோட அம்மா, அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் பாய், அந்த ஆஃபீஸ் பாய், அப்புறம் அந்த லவ் கப்பிள்ஸ், அதான் அந்த வளர்த்தி போய் அப்புறம் அந்த யோனி. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா இன்னொரு சின்ன பையனும் முன்னாடி உட்காந்துட்டு இருப்பான், நான் இவனை நோட் பண்ணாம விட்டேன். ஸோ அவனையும் பாத்துக்கோங்க. இப்படி எல்லாருமே பஸ்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல அந்த பஸ்ல இருக்கக்கூடிய டயர் வெடிச்சு ஒரு பக்கம் அப்படியே பஸ் இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அப்படியே உருள ஆரம்பிக்குது. உள்ள இருக்க எல்லாருமே அந்த பக்கம் இந்த பக்கம் சதறி போயிட்டு இருக்காங்க. கண்ணாடி எல்லாம் உடஞ்சு அவங்க மேல குத்திட்டு இருக்குது. இந்த நேரத்துல அந்த யோனிக்கு அடிபற்ற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளர்த்தி பேய் தான் வந்து அப்படியே பின்னாடி இருந்து கவர் பண்ணி பிடிக்குது. இதே மாதிரி அந்த ஜோவுக்கும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அம்மா பாத்தீங்கன்னா ரொம்பவே கட்டியா பிடிச்சிருக்காங்க. இந்த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த சூட்கேஸ் பேய் இருக்கால, அவ தன்னோட ஆள் வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷத்துல வெளியே நடந்து வந்துட்டு இருப்பா. அந்த நேரம் பார்த்து அங்க பக்கத்துல இருந்த ஒரு பிரிட்ஜ்ல இருந்து பஸ் கீழே விழுது. அது வேற எந்த பஸ்ஸும் கிடையாது, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சுல அதே தான். அது விழறத பார்த்தோன்னே இவளுக்கு மனசே கேட்கல, இல்ல இல்ல என்னோட ஆள் இதுல வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஆபீஸ் பாய்க்கு கால் பண்றா, எட்ரா போன எட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது கால் போகுது, ஆனா எடுக்கவே இல்ல. இவளுக்குன்னா பயமாயி போயிருது, அப்படின்னா கண்டிப்பா அவன் இந்த பஸ்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவ பாட்டுக்கு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றா. பட் ஆனா இவளால தான் பேச முடியாது இல்ல, அதனால உடனே இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்றதுக்காக வேகமா ஓடிட்டு இருக்கா. இந்த சேம் டைம்ல அந்த பஸ் கூட சேர்ந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ள மிதந்துகிட்டு இருக்காங்க. கட் பண்ணா அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது. ஸோ நிறைய ஆம்புலன்ஸ் அந்த இடத்துக்கு வந்து சீரியஸா இருக்கக்கூடிய எல்லாருமே காப்பாத்தி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படிதான் இவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து அட்மிட் ஆயிருப்பாங்க. அதுலயும் அந்த வளர்த்தி போயிருக்கால, அவ வந்து யோனியை இப்போ வரைக்கும் விடவே இல்லை, கட்டியே பிடிச்சிருக்க
வச்சிருக்கா, அவளுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே இங்க வந்ததுக்கு அப்புறம் சோகத்தோட பாத்தீங்கன்னா அந்த சூட்கேஸ் பையும் இங்க வந்திருப்பா. வந்து சுத்தியும் முத்தியும் பாக்குறா நம்மளோட ஆளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்த பார்க்கும்போதே அவளுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஸோ மேற்கொண்டு உள்ள போய் பார்க்காம அவ பாட்டுக்கு வெளியில போயிடுறா. இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா அந்த டிரைவர் இருக்காருல்ல அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டு அவங்க பயங்கரமா அழுகுறாங்க. அப்புறம் அந்த ஸ்கூல் பாய் இருக்கான்ல அவன் வந்து சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான் அப்படின்னு சொல்லி ஐசி வார்டுக்கு கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு அவனோட பேரண்ட்ஸும் ஒரு மாதிரி வருத்தப்பட்டு அவன் பின்னாடியே போறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் பொண்ணு ஜோ இருக்கால அவளுடைய அப்பாவை காட்டுறாங்க. ஸோ தன்னோட மனைவி இறந்து போயிட்டா, அவளோட ஃபியூனரல் நடத்திட்டு இவர் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்காரு, நம்மளோட பொண்ணுக்கும் எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வருத்தத்தில் அவர் இருக்கும்போது அவரோட பொண்ணையும் கொண்டு வராங்க ஸ்ட்ரக்சர்ல. ஸோ அவளும் இப்போ சீரியஸா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐசி வார்டுக்கு மாத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த யோனி இருக்கால அவளையும் பாத்தீங்கன்னா வெளியே கொண்டு வராங்க. அவளோட பேரண்ட்ஸ் அதை பார்த்துட்டு அவ பின்னாடி போறாங்க. இப்போ கடைசியா 2 பேரண்ட்ஸ் மட்டும் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வேற யாரும் கிடையாது, அந்த ஆஃபீஸ் பாய் இருக்கான்ல அவனுடைய பேரண்ட்ஸ் தான். ஸோ ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அந்த பொண்ணை பார்க்க போனதுனால தான் இவனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த பொண்ணை பிடிக்காதுல்ல அந்த சூட்கேஸ் பேய. ஏன்னா அவளால வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது. அப்படி ஒரு பொண்ணை ஏன்டா லவ் பண்ற அப்படின்னு சொல்லி இந்த லவ்வுக்கு தடையா தான் இருந்திருப்பாங்க இவங்க 2 பேரும். ஸோ இப்போ அவளை பார்க்க போனதுனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தான் அவன் மேல வந்துட்டு இவங்க ரொம்பவே கோவப்படுறாங்க. அந்த டைம்ல அந்த ஆஃபீஸ் பாயோட மொபைலை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்டா அவன் வந்துட்டு அந்த வாய் பேச முடியாத பொண்ணுகிட்ட தானே சேட் பண்ணிருப்பான். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு மாதிரி காண்ட்ல உன்னால தாண்டி என்னோட பையன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க மெசேஜ் பண்ணும்போது இவளுக்கு மனசே உடஞ்சு போச்சு. நமக்குன்னு இருந்த ஒரே ஒருத்தன் அவனும் இப்போ இறந்து போயிட்டான், இதுக்கு மேல நமக்குன்னு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது அவளுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படியோ அந்த ஆஃபீஸ் பாய் வந்து இப்போ நார்மலா தான் இருக்கான், பட் அவன் ஐசியூல இருக்கான் அப்படின்ற விஷயம் அவனோட பேரண்ட்ஸ்க்கு தெரிய வருது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவனோட அப்பாவும் சொல்றாரு அந்த ஒய்ஃப் கிட்ட, ஏய் போதுண்டி நீ அந்த பொண்ணுகிட்ட இப்போ உண்மையை சொல்லிரு, அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வருத்தத்தில் இருப்பா. நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது விடுங்க கொஞ்ச நேரம் வருத்தப்பட்டுட்டோம், நம்மளோட பையன் இப்படி ஆனதுக்கு காரணமே அவதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஏய் விடுடி அவர் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாத்தீங்கன்னா உடனே மெசேஜ் பண்ண போறாரு, இந்த மாதிரி அவன் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவர் மெசேஜ் பண்றதுக்கு முன்னாடியே அவன் மெசேஜ் பண்ணிருக்கா, நீ போன இடத்துக்கே நானும் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா இந்த பக்கம் அந்த சூட்கேஸ் போயிருக்கால அவ தூக்கு போட்டு தொங்கிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா இவர் வேற மெசேஜ் பண்றாரு, ஏய் அம்மா அவன் உயிரோடு தான் இருக்கான், நீ எதுவும் தப்பான முடிவு எடுத்துறாதமா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டே இருக்காரு. இவளும் கரெக்டா தூக்குல தொங்கிட்டு இருக்க நேரத்துல அப்படி கழுத்தை நெரிச்சுக்கிட்டு அதை பாக்குறா, இது அவன் உயிரோடு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவ அந்த கைத்தை எடுக்க பாக்குறா, ஆனா முடியல, நல்லா கயிறுல தொங்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல தான் அவளோட நகத்தை பயன்படுத்தி அந்த கயிறை பிக்க ட்ரை பண்ணுவா. அப்பதான் கையில இருக்க அந்த நகம் எல்லாமே பேந்து விழுந்திருக்கும். ஸோ அதனால தான் அந்த கற்பனை உலகத்துல அவளோட கையில இருக்க நகம் எல்லாமே சரியான பிளேஸ்ல இருந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் நிஜ உலகத்துல இறந்து போனவங்க அதுக்கப்புறம் சாக பொழைக்க கிடக்குறாங்கல்ல அந்த ஐசியூல, இவங்க எல்லாருமே அந்த லைட் ஷாப் இருக்கக்கூடிய அந்த கற்பனை உலகத்துல மாட்டிருப்பாங்க. ஏன்னா இவங்க இறந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு உலகத்துக்கு போனோம், அதை இணைக்கக்கூடிய அந்த வழி தான் அந்த லைட் ஷாப்பை வச்சு வரக்கூடிய கற்பனை உலகம். ஸோ இப்போ அவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு கிளியரா இந்த கதை புரிய ஆரம்பிக்கும். அடுத்த ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த ஃபியூனரல் தாத்தா இருப்பார்ல அவரு அந்த அசிஸ்டன்ட் லேடி கூட சேர்ந்து இன்னொரு டெட் பாடியை வந்துட்டு இப்போ ஒரு ஃப்ரீசர்ல போடுறாங்க. அந்த டெட் பாடி வேற யாரும் கிடையாது, அந்த ஆஃபீஸ் பாய் லவ் பண்ணிருப்பான்ல ஒரு சூட்கேஸ் பை, அவளே தான். அதான் லாஸ்டா தூக்கு போட்டு தொங்கிருப்பாள்ல, தன்னோட பாய் ஃப்ரெண்ட் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சுக்கிட்டு. ஏன்னா நிஜ உலகத்துல அவன் இப்போ வரைக்கும் சாகல, கோமா ஸ்டேஜில் தான் இருக்கான். ஸோ இவளுக்குன்னு சொல்லி யாருமே கிடையாது, யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நாள்ல இவங்களே வந்துட்டு இறுதி சடங்கு எல்லாமே பண்ணி அவளோட பாடியை அடக்கம் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் ஒரு மாதிரி மரியாதை செலுத்தி இப்போ அவளோட பாடியை ஃப்ரீசர்ல போடுறாங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அந்த ஆஃபீஸ் பாயும் இவளும் எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்ச ஸ்டார்டிங்ல ஒரு அழகான இடத்துக்குலாம் போயிருப்பாங்க, அங்க மரம்லாம் சூப்பரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துலாம் 2 பேரும் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தியேட்டருக்குலாம் போயிருப்பாங்க, அங்கேயும் ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ அது எல்லாத்தையுமே நினைச்சுக்கிட்டு இவளோட ஆன்மா பாத்தீங்கன்னா பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்திருக்கும். அதை நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல அந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்திருப்பா. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அவளுக்கு பேச்சு வருது. ஏன்னா இப்பதான் இவ நார்மலான மனுஷி கிடையாது இல்ல, இவ வந்து ஒரு ஆவி ஆயிட்டா. ஸோ அதனால தான் இவளுக்கு வந்து இப்போ ஈஸியா பேச்சு வருது. அவ ஆளோட பேரை சொல்றா. இவளாலேயே அதை நம்ப முடியல, நான் ஒரு ஆவியா மாறினதுக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டேன் போலயே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்த மாதிரி அந்த ஆஃபீஸ் பாயும் கரெக்டா ஒரு பஸ்ல இருந்து கீழே இறங்குவான், இவளை பார்த்துட்டு ஒரு மாதிரி போயிருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த நாளும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து இறங்கியிருப்பான். அவளை பார்த்துட்டு ஒரு மாதிரி போகும்போது இவ அந்த நேரத்துல அவளோட கைரேகை பக்கமா அந்த நெயில்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதை வச்சு அப்படியே டக்கு டக்குன்னு அடிச்சிட்டு இருந்திருப்பா கீழே. ஸோ இவனை ஃபர்ஸ்ட் டைம் இந்த பெஞ்சில் உட்காந்து பார்க்கும்போது அவகிட்ட சூட் கேஸ் இருந்திருக்காது. ஆனா இப்போ 2வது டைம் இப்படி டக்கு டக்குன்னு தட்டிட்டு இருக்கும் போது அவகிட்ட சூட் கேஸ் இருந்திருக்கும். இது அவனும் ஒரு மாதிரி அமானுஷமா பார்த்துட்டு அங்கிருந்து போனவன் ஒரு இடத்துல போசுக்குன்னு விழுந்துட்டான். ஸோ இந்த மாதிரி நடக்கிறது எல்லாமே அந்த கற்பனை உலகத்துல தான் நடந்துட்டு இருக்குது, நிஜ உலகத்துல கிடையாது. ஏன்னா அவ வந்து இறந்து போயிட்டா, இவன் வந்து கோமா ஸ்டேஜ்ல இருக்கான். அதனால தான் இப்போ இவனும் ஆன்மாவா இந்த கற்பனை உலகத்துக்குள்ள இருக்கான். ஸோ எதனால அவன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் இப்போ கோமா ஸ்டேஜ்ல இருக்கான்ல, அதனால அவனோட உடம்பு இந்த கற்பனை உலகத்துல கூட நல்லா இல்ல. ஏன்னா அடிக்கடி அவனோட உடம்புல இருந்து பயங்கரமா ரத்தம் வந்து அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஏன்னா அந்த அளவுக்கு அவனோட உடம்புல அடிபட்டு இருக்கு போல. ஸோ இப்படி அவன் விழதான் அவன் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு சூட்கேஸை கையில வச்சுக்கிட்டு அதுல நிறைய தைக்கிற பொருள்லாம் வச்சிருப்பா. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து அவனோட காயம் எல்லாத்தையுமே வந்து தச்சுக்கிட்டு இருந்திருப்பான்.
இருப்பா. ஸோ இதனால தான் அந்த பொண்ணு கிட்ட ஃபர்ஸ்ட் சூட்கேஸ் இருந்திருக்காது. இந்த கற்பனை உலகத்தில் இருக்கக்கூடிய அவளோட ஆளு அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி தான் அந்த காயம் எல்லாத்தையுமே அடிக்கடி தச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூல் பேக் எல்லாத்தையுமே அந்த சூட்கேஸ்ல போட்டு எடுத்துட்டு வந்திருக்கா. ஸோ டெய்லியுமே இதே மாதிரி தான் நடந்துட்டு இருந்திருக்கு. அவன் வந்து ஸ்டாப்புக்கு வருவான், அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போவான், மயக்கம் போட்டு விழுந்துருவான். அந்த சூட்கேஸ் பையும் அந்த சூட்கேஸ்ல இருக்கக்கூடிய நூல் ஊசி இது எல்லாத்தையுமே வச்சு அவனோட உடம்புல இருக்கக்கூடிய காயம் எல்லாத்தையுமே தச்சிட்டு இருந்திருப்பா. பட் இந்த மாதிரி டெய்லியுமே நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ் பாய்க்கு சுத்தமா தெரியாது. ஏன்னா அவன் ஒவ்வொரு டைம் மயக்கம் போடுறப்பையும் எல்லா விஷயத்தையுமே மறந்துட்டே இருப்பான் போல. அதனால தான் ஸ்டார்டிங்லயும் அடிக்கடி அவளை பார்த்துக்கிட்டே இருந்தப்ப கூட நீங்க யாரு, எதுக்காக இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்குன்னு யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருந்திருப்பான். அவளும் ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு நான் யாருன்னு உனக்கு தெரியாதா, நான் யாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்திருப்பா. எதுக்காகனா எத்தனை டைம் நம்மளை பார்த்தாலும் இப்படி மறந்துகிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் கடைசியா சொல்லியிருப்பா, இந்த மாதிரி எனக்குன்னு தான் யாருமே இல்லை, நான் வேணா உங்களோட வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவனுக்கு கூட்டு போயிருப்பான். சரியா இந்த டைம்ல தான் நிஜ உலகத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபியூனரல் தாத்தா இருக்காருல்ல, அவரு அந்த சூட்கேஸ் பை இருக்கால, அவளோட டெட் பாடிக்கு நம்ம இறுதி சடங்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட டெட் பாடியை அந்த ஃப்ரீசர்ல இருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிருப்பாரு. ஏன்னா அவளுக்குன்னு யாருமே வரல. பட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீசர் ஓப்பனே ஆயிருக்காது. இதை பார்த்துட்டு அந்த அசிஸ்டன்ட் லேடியும் சொல்றாங்க, சார் இந்த மாதிரி இது ஓப்பனே ஆக மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லும்போது அவரும் வந்து இழுத்து பார்த்துட்டு சரி விடு விடு, அவங்களோட ஆன்மா இன்னும் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் வரமாட்டாங்க, அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொறுமையா வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம் அந்த ஜோன்ற ஸ்கூல் பொண்ணோட அம்மா இருக்கால, அவங்களோட டெட் பாடி கிட்ட கூட இவர் பேசியிருப்பாரு. ஏன்னா இவரால் ஆன்மாக்கள் கிட்ட பேச முடியுது, அதே மாதிரி அவங்களோட மனசையும் புரிஞ்சுக்க முடியும் போல. அதனால தான் அந்த சூட்கேஸ் பைக்கும் ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது அவ பாய் ஃப்ரெண்டோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கும் போல. இப்போ மறுபடியும் கற்பனை உலகத்தை காட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த டிடெக்டிவ் இருப்பான்ல, அவன் லைட் ஷாப்ல இருக்கக்கூடிய அந்த ஓனர் வான் இருக்காங்கல்ல, அவர் கூட வந்து பேசிட்டு இருக்கான். நீங்க எப்பயுமே நைட்டு மட்டும் தான் கடை ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்களா, உங்களுக்காக கஸ்டமர்ஸ் எல்லாம் யாராவது வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? வருவாங்களே, இப்போ கூட அந்த பொண்ணு வந்துட்டு போச்சுல்ல, இந்த மாதிரி 2-3 பேர் வருவாங்க, அவங்களுக்காக தான் நான் கடையவே ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டிடெக்டிவும் சரி ஓகே மழை நின்றுச்சு நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறான். அவன் யாரை பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் பூனக்கண்ணு மாதிரி ஒருத்தனுக்கு இருந்திருக்கும்ல, அவனை பிடிக்கிறதுக்காக தான் இப்போ வரைக்கும் அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு இருந்திருக்கான் இந்த கற்பனை உலகத்துல. ஸோ இப்பயும் அதே மாதிரி தான் அந்த ரெஸ்டாரண்டோட ஓனரை கண்டுபிடிக்கிறதுக்காக இவன் அப்படியே எல்லா இடத்துக்கும் தேடிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்குள்ள போறான். அப்போ ஒரு கிளாஸ் ரூம்குள்ள ஒரு சில லாக்கர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த லாக்கர்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட நேம்லாம் படிக்கும்போது இவனுக்கு ஒரு மாதிரி அழுகையா வர ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே இந்த டிடெக்டிவோட ஃபிளாஷ்பேக்கை பத்தி பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். அவனோட ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் அவன் தனிமையா இருந்திருப்பான். ஸோ அவனோட ஒய்ஃப்க்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிரெக்னெண்டா இருந்த டைம்ல அவங்களுக்கு வந்து கரு கலைஞ்சு போச்சு போல. ஸோ அதை நினைச்சு அவங்க ரொம்பவே சோகமா இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல இந்த டிடெக்டிவையும் திட்டிருப்பாங்க, நீ கொஞ்சம் கூட என்னையும் என்னோட குழந்தையும் கண்டுக்கவே இல்லை, எப்பயுமே உன்னோட வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்த, இப்போ அதனால தான் நம்மளோட குழந்தையும் கிளஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு திட்டிருப்பாங்க. அப்புறம் இவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஏன்னா அதுக்கப்புறம் தான் இந்த டிடெக்டிவ் வந்து ரொம்பவே தனிமையா வாழ ஆரம்பிச்சிருந்திருப்பான். ஸோ இப்படி அந்த குழந்தை கிளையறதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன பேர்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவனோட ஒய்ஃபும் நிறைய எழுதி வச்சிருந்திருப்பாங்கல்ல, அந்த குழந்தைங்களோட நேம் தான் இப்போ இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நேமா இருக்குது. இதை பார்த்ததுனால தான் அவன் ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பதட்டத்தில் அங்கிருந்து வெளியே ஓடி போறான். அப்படி போகும்போது ரோட்லேயே மயங்கி விழுந்துடுறான். அப்புறம் அவனால எதையுமே சரியா பார்க்க முடியல. இப்போ வரைக்கும் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான். இப்போ அடுத்த சீன்ல அந்த ஜோன்ற பொண்ணு தான் காட்டுறாங்க. இவ இன்னைக்கும் அப்படியே ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு மாதிரி லேட் நைட்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நேத்து நாய் கத்துதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கத்திட்டு இருந்தான்ல, இவளை கூட பார்த்திருப்பான். ஸோ அவன் வந்து மறுபடியும் வந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்திலே போறா. ஏன்னா அவன் வந்து ஒரு பேய் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரிஞ்சிச்சுல்ல, அவனோட உடம்பு முழுக்க ஐஸ் கட்டியா இருந்திருக்கும். அப்படி பயந்து பயந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல நாய் கத்துது. ஸோ உண்மையாவே அங்க ஒரு நாய் இருக்குது போல. அதை பார்த்துட்டு இவளும் உன்னாலதான் அந்த பேய் கோவத்தில் சுத்திட்டு இருக்குது, இதுக்கு மேல கத்தாத, ஒழுங்கா இங்கிருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அப்படியே அபார்ட்மெண்ட்டுக்கு போறா. ஸோ அவளோட வீட்டுக்கு அவ போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஆஃபீஸ் பாய் இருக்கான்ல, அவனும் அப்படியே லிஃப்ட்டுக்குள்ள வந்து ஏறிக்கிறான். ஸோ அவனை பார்த்ததுல இருந்து இவளுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது. ஐயோ நம்மள ஏதாவது பண்ணிடுவானோன்னு சொல்லி பயந்துகிட்டு அவ வேக வேகமா அவளோட வீட்டுக்கு ஓடுறா. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அவளோட ரூமை திறக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அந்த லாக் நம்பர் வேற அவளுக்கு சரியா தெரியல. ஒரு மாதிரி பதட்டத்துல தப்பு தப்பா போட்டு அதை ஓப்பன் பண்ண முடியாம இருக்கா. ஆமா ஆமா என்னமா பண்ற, கதவை தரமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கும்போது இந்த ஆஃபீஸ் பாயோட வீடும் பக்கத்துல தானே இருக்குது. ஸோ அப்படியே இவளை கிராஸ் பண்ணிட்டு அவனோட வீட்டுக்கு போறான். பக்கத்து வீட்டுல இருக்கிறானா, நானும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ள போலான்னு சொல்லி பார்க்கும்போது திடீர்னு அந்த ஆஃபீஸ் பாய் மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஸோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவ பார்க்கலாம்னு நினைக்கும் போது திடீர்னு அந்த சூட்கேஸ் பையும் அந்த சூட்கேஸ் எடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறா. நீ அவன்கிட்ட போவாத, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்துட்டு ஒரு மாதிரி பயத்துல டக்குன்னு உள்ள போயிடுறா. உள்ள போயிட்டு லைட்டா கதவை திறந்து வெளியே பாக்குறா, என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ் பாயை அப்படியே பாத்தீங்கன்னா அவளோட சூட்கேஸ்ல போட்டு எடுத்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஏன்னா அவனை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு அவனோட உடம்ப தைக்கணும்ல. ஸோ இதை இவ பார்த்து ஒரு மாதிரி ஷாக்ல இருக்கும்போது டக்குன்னு இந்த ஜோட அம்மா வந்து அவளோட வாயை பத்தி இந்த பக்கம் இழுத்துறாங்க. அம்மா அம்மா பாத்தீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் சைலண்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கை காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சூட்கேஸ் பை அவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படியே அதுல பொட்டனம் கட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய இந்த ஜோட அம்மா அவகிட்ட கேக்குறாங்க, ஏண்டி நான் உங்ககிட்ட அந்த லைட் ஷாப்ல லைட் வாங்கிட்டு வர சொன்னல, அது எங்க அப்படின்னு கேட்கும்போது அவளும் அம்மா நான் டென்ஷன் ஆயிருவோமா, ஆல்ரெடி உனக்கு நான் நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன், எல்லாத்தையுமே நீ எதுக்காக உடச்சு வச்சிருக்க, என்னால
என்னால இதுக்கு மேலே வாங்கிட்டு வர முடியாது போமா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி கோவத்தோட பேசிட்டு போயிடுறா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவளோட அம்மா வாயே பேசல. சோ ஏன் அவங்க பேசல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நிஜ உலகத்துல அவங்க அவளோட பொண்ணு ஜோ கிட்ட நல்லாவே பேசியிருந்தாங்க. பட் ஏன் இப்போ இந்த கற்பனை உலகத்துல மட்டும் அவளோட பொண்ணு கிட்ட பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. கிட்டத்தட்ட ஒரு ஊமை மாதிரி இருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த லைட் ஷாப்ல விற்கிற லைட்டை மட்டும் அவங்க ஏன் கேட்கறாங்க அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியல. இப்போ கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல அந்த ஜங்குன்ற நர்ஸ் இருப்பாள்ல, அவ பாத்தீங்கன்னா அப்படியே கார்ல வந்து இறங்கிட்டு அவளோட ஒர்க்கை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது நேத்து வந்து அவ ஒரு மாதிரி கண்ணாடியில பாத்திருப்பாள்ல, இந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதோ வயசான பாட்டி ஒருத்தங்க இறந்து போயிருப்பாங்க போல. சோ அவங்களோட ஆன்மா கிட்ட வந்து இப்போ அவ பேசிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே அந்த பாட்டியும் ஏமா நான் உன் கண்ணுக்கு தெரியுறேன், நீ ஏதாவது இறந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது இல்ல பாட்டி, எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த ஆவிகளை பார்க்கக்கூடிய பவர் இருக்கு. ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் எனக்கு அது கிடைச்சு. சரி நீங்க ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, நானும் 2 நாளா பாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அடா அது அம்மா கேட்கற, என் பேரன் எனக்காக ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான். நான் பெத்த பிள்ளைங்க கூட அந்த அளவுக்கு அழுகல. ஏன்னா நான் அவன்கிட்ட ரொம்பவே பாசமா இருந்தேன்ல, அதனாலதான் அப்படி இருக்கான். எனக்கு அவனை விட்டு போகவே ஒரு மாதிரியா இருக்குது. ஆனா என்ன பண்றது, எல்லாமே எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி தான் நடந்தாகணும். நான் இங்கிருந்து போறதும் விதி தான், அதை பண்ணி தான் ஆகணும். ஆனா இப்ப நான் போனதுக்கு அப்புறம் அவனுக்குன்னு வேற யாராவது ஒருத்தங்க கிடைச்சாங்கன்னா நல்லா இருக்கும்ல, வேற ஏதாவது ஒரு பொண்ணு வந்து அவனை லவ் பண்ணா அப்படின்னு சொல்லும்போது அவளும் சொல்றா கண்டிப்பா அவங்களோட பேரனுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும், நீங்க தைரியமா போங்க அப்படின்ற மாதிரி ஆறுதலா அந்த ஆன்மா கிட்ட பேசிட்டு இவ அப்படியே அவளோட ஒர்க்கை பாக்குறதுக்காக வரா. சோ இப்போ அந்த ஐசியூ வார்டுல சீரியஸா இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் கிட்ட யாரோ ஒரு லேடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்னடா இது ஐசியூ வார்டுல எப்படா இப்படி ஈஸியா விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது அது உண்மையான ஆளே கிடையாது, அது அந்த சூட்கேஸ் பேயோட ஆவிதான். சோ இப்போ எதுக்காகடா இவ நிஜ உலகத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது இப்போ இவ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கால அந்த பேஷண்டே இவளோட பாய் ஃப்ரெண்ட் தான். சோ இதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்திருப்போம், ஒரு சில சீனியர் டாக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி இவன் எப்போவே செத்து போயிருக்கணும், பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் இவனோட உயிர் வந்து அப்படியே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தான் இவனை வந்து இப்படி உயிர் வாழ வச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த ஃபோர்ஸ் வேற ஒன்றும் கிடையாது, அந்த சூட்கேஸ் பை அடிக்கடி கற்பனை உலகத்தில் அவளோட ஆள் மயக்கம் போட்டு கீழே விழும்போது எல்லாமே அந்த ஊசியை வச்சு தச்சிருப்பா, அவனோட காயத்தை சரி பண்ணியிருப்பா. ஸோ அந்த மாதிரி அவள் ஒவ்வொரு டைம் பண்ணும்போதெல்லாம் இந்த இடத்துல இவன் சீரியஸான நிலைமையில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கியூர் ஆகிட்டே வந்துட்டு இருந்திருப்பான். ஸோ எப்படி பார்த்தாலும் இப்போ இவன் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே ஒரு வகையில் இவ தான் காரணம். ஏன்னா இவன் மட்டும் அந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இவன் எப்போ செத்து போயிருப்பான். ஸோ இப்போ அந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த சூட்கேஸ் பை கிட்ட நம்ம ஜோ சொல்லிட்டு இருக்கா. ஒரு வகையில இவன் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீ வந்து எப்பயுமே அவன் பக்கத்தில் இருக்கிறது தான் போல அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ கட் பண்ணிட்டு மறுபடியும் கற்பனை உலகத்தை காட்டுறாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த யோனின்னு சொல்லி ஒரு லேடி இருப்பாள்ல அவளை காட்டுறாங்க. அதான் ஒரு வாடகை வீட்டில் இருந்திருப்பாள்ல, அந்த வளர்த்து பேயை கூட பார்த்து அடிக்கடி பயந்துருப்பா. பட் ஆக்சுவலா அது வந்து அவளோட ஃப்ரெண்டு தான். ஸோ அந்த உண்மை எல்லாமே இப்பதான் அவளுக்கே தெரிய வர ஆரம்பிக்குது. அவங்க 2 பேரும் உயிரோடு இருக்கும்போது சண்டை போட்டு இருந்திருப்பாங்கல்ல, இந்த யோனி கூட அந்த வளர்த்தி பேயை திட்டிருப்பா. அந்த வளர்த்தி பேய்க்கு வயசு அதிகமா இருந்திருக்கும். ஸோ அதனால எல்லாருமே அம்மா பொண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் கோவத்தில் கத்திருப்பா. ஆனால் அதுக்கப்புறமேட்டு பஸ்ல ஆக்சிடென்ட் நடந்திருக்கும்ல, அதுக்கப்புறமேட்டு கூட அந்த ஸ்ட்ரக்சர்ல தள்ளிட்டு போகும்போது அப்படி இருக்கமா அந்த வளர்த்தி பேய் வந்து இவளை பிடிச்சிட்டு இருந்திருப்பா. இவளுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, எனக்கு எதா ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த விஷயம் எல்லாமே இப்போ இந்த கற்பனை உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த யோனிக்கு ஞாபகம் வருது. ஸோ அப்பதான் நம்ம பக்கத்தில் இருக்கிறது பேய் கிடையாது, நம்மளோட ஃப்ரெண்டு. அவ இவ்வளவு நாளா நம்ம பக்கத்திலே இருந்து நம்மளை பாதுகாத்துட்டு இருந்திருக்கா. ஆனா அது தெரியாம நான் இப்படி கத்தி அவளை அசிங்கப்படுத்திட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. அவள் நம்மளை காப்பாத்துறதுக்காக அவளோட உயிரியை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம்லயும் அப்படியே அந்த வளர்த்தி பேய் அவ பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி கட்டி பிடிச்சி ஆறுதலா இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதுக்கு மேல அந்த வளர்த்தி பேயை பார்த்து அவ பயப்பட மாட்டா. இப்போ கட் பண்ணிட்டு அடுத்து ரியல் வேர்ல்டு காட்டுறாங்க. அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய நம்ம எங்க வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இப்போ வெளியே போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு சின்ன பையன் உட்காந்துட்டு இருக்கான். இவன் யாருன்னு ஞாபகம் இருக்குல்ல, ஸ்டார்டிங்ல அந்த பஸ் ஆக்சிடென்ட் நடக்கும்போது அந்த பஸ்ல முன்னாடி ஒரு சின்ன பையன் உட்காந்துட்டு இருப்பான், அவனை கூட நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பான்ல, அவனே தான். ஸோ ஆக்சுவலா அன்னைக்கு ஆக்சிடென்ட் அப்போ இவனுக்கும் ப்ராப்ளம் ஆயிருக்கும். பட் இவன் உயிர் பொழைச்சிட்டானா இல்ல இவன் இறந்து போயிட்டு இவனோட ஆன்மாவை வந்துட்டு இப்போ இவ பாக்குறாளா என்னன்னு தெரியல. ஸோ இப்போ கையில அவன் ஒரு பேஸ்கெட் பால் வச்சுக்கிட்டு ஏ தம்பி நீ யாரா இது எதுக்குடா கையில வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, அன்னைக்கு பஸ் ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஒரு அண்ணா தான் எனக்கு இதை தலையில வச்சு என்னை காப்பாற்ற ட்ரை பண்ணாரு. ஸோ அவர்கிட்ட நான் இதை ரிட்டர்ன் கொடுக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா சரி ஐசியூ வார்டுக்குள்ள யாருமே போகக்கூடாதுப்பா, நீ அதை என்கிட்ட கொடுத்துரு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவனும் அதை கொடுத்துட்றான். ஸோ இந்த பேஸ்கெட் பால் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பாய் இருக்கான்ல அவனோட தான். அவன் தான் அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது இதை வச்சு அந்த சின்ன பையனை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருப்பான் போல. பட் இந்த இடத்துல நமக்கு சரியா தெரியல இந்த சின்ன பையன் உண்மையானவனா இல்ல ஆவியா அப்படின்ட்டு. இப்போ கட் பண்ணிட்டு மறுபடியும் கற்பனை உலகத்தை காட்டுறாங்க. அந்த இடத்துல இருக்கிற நம்ம டிடெக்டிவ் இப்போ நல்லா இருக்கான். ஸோ சிகரெட் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு லைட் எடுத்து பத்த வைக்கும் போது இப்போ பத்துது. ஸோ ஆக்சுவலா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த டிடெக்டிவ் எப்பெல்லாம் அந்த லைட்டரை பத்த வைக்கலாம்னு நினைக்கிறானோ அப்பெல்லாம் அந்த லைட்டர் பத்திருக்காது. ஈவன் அவன் வந்துட்டு கொஞ்சம் ஃபியூல் கூட அதுல போட்டிருப்பான், ஆனா அப்ப கூட அதை பத்தி இருந்திருக்காது. அப்படி இருக்கும்போது இப்போ அது பத்துதுன்னா சம்திங் இஸ் ராங் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம லாஸ்டா அந்த ரெஸ்டாரண்டோட ஓனரை பிடிக்கிறதுக்காக இவன் அவனை கீழே தள்ளியிருப்பான்ல, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவனை பார்த்த மாதிரி ஒரு லாரி வேற வேகமா வந்திருக்கும். இந்த விஷயமும் இப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது. இதை இவன் நினைச்சு பார்த்துட்டு இருக்க அப்படியே அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அவனோட நிழல பாக்குறான். பார்த்தா அவனோட மண்டையில பாதி அறுத்த மாதிரி இருக்கு. சோ உடனே சந்தேகத்துல இவன் மறுபடியும் அந்த லைட் ஷாப்க்கே ஓடுறான். அங்க போயிட்டு அந்த ஓனர் வான் கிட்ட எனக்கு ஒரு கப் காஃபி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அவனும் சுட சுட கொடுக்குறான். உடனே இவன் அதை எடுத்து குடிக்க ஆரம்பிக்கும் போது
போது அவனுக்கு சூடு தெரியல, டேஸ்ட் தெரியல, எதுவுமே தெரியல. சார் இது ஏதோ தப்பா இருக்கு சார், இங்க ஏன் இப்போ வரைக்கும் சூரிய வெளிச்சமே வரல, எப்பயுமே இருட்டாவும் மழையாவும் ஏன் இருக்கு, எனக்கு ஏதோ இங்க தப்பா இருக்க மாதிரி இருக்கு சார் அப்படின்ற மாதிரி அவன் மறுபடியும் அதே சொல்லும்போது நம்ம வானோம் அப்படின்னா நீங்க அதை கண்டுபிடிச்சிட்டீங்களா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? இல்ல சார், இந்த லைட்டர் என்னோட பொண்டாட்டி என்கிட்ட கொடுத்தா, நான் இது வரைக்கும் இதை யூஸ் பண்ணும்போதெல்லாம் இது பத்தவே இல்லை, ஆனா இப்போ திடீர்னு பத்துச்சு, எனக்கு அப்பா சந்தேகம் வந்தது தான். அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு நிறைய விஷயங்கள் ஒரு மாதிரி இந்த இடத்துல மர்மமா இருக்கிறது தெரிய ஆரம்பிச்சிச்சு. சொல்லுங்க சார், இங்க ஏன் இப்படிலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் விடாம அதே கேட்கும்போது இந்த இடத்துல நம்ம வானோம் அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் அவனோட கூலிங் கிளாஸை கழட்டி காட்டும்போது அவனோட கண்ணும் பூனை கண்ணு மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த டிடெக்டிவ் ஒரு ரெஸ்டாரண்டோட ஓனரை பிடிச்சிருப்பான்ல, அவனோட கண்ணு மாதிரியே தான் இருக்கு. ஸோ இப்போதான் நமக்கு உண்மையாவே இந்த வான்ன்றவன் யாரு அப்படின்னு சொல்லி அவனோட ஃபிளாஷ்பேக்கை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபிளாஷ்பேக்ல ஒரு கட்டிட இடிபாட்டை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங்கே அப்படியே சரிஞ்சிருக்கும், அதனால நிறைய மக்கள் இறந்து போயிருப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த இடிபாடுக்கு நடுவுல ஒரு சின்ன குழந்தையும் மாட்டி இருக்கும். அவளோட கால் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய காங்கிரீட்ல மாட்டி இருக்கும், அதனால அவளால வரவே முடியல. அந்த டைம்ல அவளோட அப்பாவும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த காங்கிரீட்டை தூக்க பாக்குறாரு, பட் அவரால் முடியவே இல்லை. ஸோ வேற வழி இல்லாம கடைசியா தன்னோட பொண்ணு கூடயே படுத்துக்கிட்டு நீ எதை பத்தியும் கவலைப்படாத செல்லம், அப்பா நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆறுதலா பேசிட்டே இருந்திருப்பாரு. ஸோ அந்த அப்பா வேற யாரும் கிடையாது, அதுதான் இப்போ அந்த லைட் ஷாப்போட ஓனரா இருக்கக்கூடிய வானு. அந்த டைம்ல அவரோட பாக்கெட்ல இருந்து ஒரு சில சாக்லேட்ஸ் எல்லாம் கொட்டிருக்கும், எல்லோ கலர் கவர் இருக்கிறது. அதை வந்து அவளும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பா. ஸோ அவளோட காலே பாத்தீங்கன்னா இப்போ மறுத்து போயிடுச்சு போல, அந்த கல்லு விழுந்த இடம் எல்லாமே. அதனால தான் வலி எதுவுமே இல்லாம இப்படி அழகா உட்காந்து சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு வானோ செல்லம் அப்படியே இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கேயே கொஞ்ச நேரம் இரு, அப்பா உனக்காக யாராவது ஒருத்தங்களை ஹெல்ப்புக்கு கூட்டு வரேன், என்னமா பயப்படாத, நீ இங்கே இரு, அப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணை விட்டுட்டு போக மனசே இல்லாம அப்படியே அந்த இடிபாடுக்கு நடுவுலயே விட்டுட்டு போயிருப்பாரு. வெளியில தெருவுல வந்து எல்லாத்தையுமே கத்திட்டு இருக்காரு, ப்ளீஸ் என்னோட பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க இருக்க யாருமே அவரை கண்டுக்கல. இன்ஃபேக்ட் அங்க யாருமே இல்ல ஃபர்ஸ்ட். அப்படியே அவர் நடந்து போயிட்டே இருக்கும்போது அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த லைட் ஷாப்பை பார்த்திருப்பாரு. சோ உடனே இவரும் உள்ள போறாரு. அங்க போய் பார்த்தா வேற ஒரு லேடி ஓனரா இருக்காங்க. மேடம் என்னோட குழந்தை அந்த கட்டிடத்துல மாட்டிருக்கு மேடம், ப்ளீஸ் மேடம் வந்து காப்பாத்துங்க, யாராவது ஒருத்தங்களை கூட்டிட்டு வாங்க ஹெல்ப்புக்கு அப்படின்ற மாதிரி அவன் கதறான். பட் அவ அதெல்லாம் கேட்கற மாதிரி தெரியல. இல்ல என்னால இதுல எந்த வித ஹெல்ப்புமே பண்ண முடியாது, அவளோட உயிரை அவளே தான் காப்பாத்தி ஆகணும், அதுதான் விதி அப்படின்ற மாதிரி அவ சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கா. இவன் ஒரு கடத்துக்கு மேல சொல்லி வெறுத்து போயிட்டு ஏய் என்னடி சும்மா இப்படியே பேசிட்டு இருக்க, நான் பெத்த புள்ள அங்க உயிருக்காக போராடிட்டு இருக்கான்னு சொல்றேன், நீ இவ்வளவு அசால்ட்டா பதில் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு லைட் எடுத்து அவன் உடைக்க போகும்போது டக்குன்னு இந்த லேடியும் அவளோட கண்ணாடி கழட்டி அவளோட கண்ணை காட்டுறா. பார்த்தா அதே பூனை கண்ணு தான். அப்படியே இவளோட கண்ணை காட்டி அவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த வானை அவனோட கண் எல்லாமே ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல மாற ஆரம்பிக்குது. அந்த லைட் கடையில இருக்க மத்த லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகுது. அப்போ இவன் கையில வச்சிருக்கக்கூடிய அந்த லைட் மட்டும் அப்படியே எரிஞ்சிட்டு இருக்குது. அப்புறம் அதை அவனால உடைக்கவும் முடியல, எந்த பக்கமும் நகரவும் முடியல, அப்படியே அதிலே ஸ்டக் ஆன மாதிரி ஆயிட்டான். இவ பக்கமா போயிட்டு அவன் கையில வச்சிருக்க அந்த லைட்டை மட்டும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவளோட பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே நார்மலான ஒரு இதுக்கு கொண்டு வந்துட்டான். அங்க இருக்க மத்த லைட்ஸும் இப்போ எரிய ஆரம்பிக்குது. இவனுக்குன்னா ஒண்ணுமே புரியல. ஏய் என்ன நடக்குது இப்போ, நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி குழப்பத்தோட கேட்கும்போது ஹேய் இங்க இருக்க ஒரு லைட்டும் ஒரு உயிருக்கு சமம் தெரியுமா, அது இன்னும் சொல்ல போனா உன் குழந்தையோட உயிரும் இங்க இருக்க ஒரு லைட்ல தான் அடங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி அவ சொல்லும்போது இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ற, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு புரியுற மாதிரி சொல்லு, நீ ஆல்ரெடி இறந்துட்டடா, உன் பொண்ணு இதுக்கு மேல உயிர் பொழைக்க வேண்டியது அவளோட கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவ சொல்லும்போது இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த இடிபாடுக்கு நடுவுல மாட்டிருக்க இந்த வானோட குழந்தையை காட்டுறாங்க. அவ அப்படியே சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு பக்கத்துல அவளோட அப்பாவும் இருக்கான். அந்த வானம் அப்பா இந்தப்பா நீயும் ஒரு சாக்லேட் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை அவ எடுத்து அவளோட அப்பா வாயில போடும்போது அவன் சாப்பிடவே மாட்டான். அப்பா என்னப்பா ஆச்சு, ஏன்பா மூச்சு பேச்சு இல்லாம இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த பக்கம் அப்படியே கேமராவை திருப்பி காட்டுறாங்க. பார்த்தா அவன் ஆல்ரெடி செத்து போயிட்டான். ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து அவன் தப்பிச்சு போயிட்டு எல்லார்ட்டையுமே ஹெல்ப் கேட்டுட்டு இருக்க மாதிரி அப்படியே அந்த லைட் ஷாப்புக்கு போயிருப்பான்ல, அது எல்லாமே அவனோட ஆன்மா தான், அவன் பண்ண கிடையாது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே அவனோட ஆன்மா மட்டும் தான். இப்போ பாத்தீங்கன்னா அப்படியே கெஞ்சிட்டு இருக்கான் இந்த லைட் ஷாப்போட ஓனர் கிட்ட, மேடம் ப்ளீஸ் மேடம் நான் உங்க காலில் விழுந்து கேட்கிறேன், என் பொண்ணு அங்க தவிச்சிட்டு இருக்கா, அவளால எந்த பக்கமும் நகர முடியாது, அவளோட கால் நல்லா இடிபாடுக்கு நடுவில் மாட்டிக்கிச்சு, அவளோட உயிர் போகக்கூடாது, நான் தான் செத்து போயிட்டேன், உங்களை கெஞ்சி கேட்கிறேன் மேடம், அவளோட லைட்டை நீங்க என்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதாவது இந்த லைட் கடையில் இருக்கக்கூடிய எல்லா லைட்டுமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல உயிருக்காக போராடிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுடைய லைட்டா இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த லைட்டை வந்து அவங்க வாங்கினா மட்டும்தான் அவங்களோட உயிருக்கு எந்த வித பிரச்சனையும் ஆகாது, அவங்க நல்லபடியா உயிர் பொழைப்பாங்க. இந்த விஷயம் எல்லாமே இந்த வான்க்கு இப்பதான் தெரிய வருது. அதனால தான் என் பொண்ணு லைட்டை கொடுங்க, நான் அதை அவகிட்ட போய் கொடுக்கணும், அவளை உயிர் வாழ வைக்கணும் அப்படின்ற மாதிரி கெஞ்சும் போது இவன் முடியாதுன்ற மாதிரி தான் சொல்லிட்டே இருப்பா. ஒரு கட்டத்துக்கு மேல நான் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்றேன், என் பொண்ணோட உயிரை காப்பாத்துங்க, அந்த லைட்டை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இவளும் என்ன வேணா பண்ணுவியா, ஆனா இதுக்கு நீ உன்னோட ஆன்மாவியை அர்ப்பணிக்கிற மாதிரி இருக்குமே, பரவாயில்ல நான் அது பண்றேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த லேடி ஓனரும் ஏதோ ஒரு டீல் இவங்க கூட போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் இந்த வானும் வந்துட்டு இப்படி இந்த லைட் ஷாப்போட ஒரு ஓனரா மாறி இருக்கான். ஸோ அது என்ன டீல் அப்படின்றத நம்ம போக தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த வானை பத்தின ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையுமே காட்டிட்டு இப்போ மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வராங்க. இந்த கற்பனை உலகத்துல அந்த டிடெக்டிவ் வந்து கேட்டுட்டு இருந்திருப்பான்ல, இது என்ன இடம், ஏன் எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு, எனக்கு எந்த உணர்ச்சியுமே இல்லாத மாதிரி இருக்கு, ஏன் அப்படின்ற மாதிரி அவன் கேட்கும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த வானும் எல்லா உண்மையுமே சொல்றாரு. அதாவது இறந்தவங்களோட உலகத்துக்கு நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை
இதை இவன் சொன்னதுக்கு அப்புறம் இந்த கற்பனை உலகத்தை எல்லாத்தையுமே நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்ட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகனா நிஜ உலகத்துக்கும் இதுக்கும் ஒரு டிஃபரன்சியேஷன் தெரியணும் அப்படின்றதுக்காக. இப்ப அடுத்து இதே கற்பனை உலகத்துல இருக்கக்கூடிய இன்னொருத்தனை காட்டுறாங்க. அவன் வேற யாரும் கிடையாது, இந்த நாய் குலைக்குதுன்னு சொல்லிட்டு அவன் நாய் மாதிரி குலைச்சிட்டு இருந்திருப்பான்ல, அவன் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த நாயை தேடி ஓடிட்டு இருக்கான். இந்த நாயை இன்னைக்கு ஒரு வழி பண்றனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு அவன் போயிட்டே இருக்கும்போது இந்த சேம் டைம்ல நிஜ உலகத்துல இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. ஸோ இப்போ அங்க அந்த சீனியர் நர்ஸ் அப்புறம் ஜூனியர் நர்ஸ்லாம் ஒரு 4 பேர் இருப்பாங்கல்ல, அதுல இன்னொரு நர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் பண்றாங்க. உடனே அவங்களுக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் பண்ணணும் என்னென்ன விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐசியூ வார்டில் இருக்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையுமே அந்த யங்குன்ற நர்ஸ் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே அந்த இந்த பேஷண்ட்ஸோட ஹிஸ்டரியும் அந்த புது பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட் பாத்தீங்கன்னா அப்படியே மல்லாடி வாரத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பள்ளத்தாக்குல வலிக்கு விழுந்திருக்காரு போல. அந்த இடத்துல இருந்து அவரோட நாய் தான் வந்து பயங்கரமா கத்திக்கிட்டே இருந்திருக்கு. அதனால தான் இவரை தேடி ரெஸ்கியூக்காக போன அந்த டீம் ஆட்களும் அவரை ஈஸியா கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. ஸோ ஒரு வகையில பார்த்தா இவரை வந்து இப்போ காப்பாத்தி இந்த பெட்ல போட்டிருக்கிறதுக்கு காரணமே அவரோட நாய் தான். அந்த பேஷண்ட் வேற யாரும் கிடையாது. இப்போ நம்ம கற்பனை உலகத்துல பார்த்துட்டு இருந்தோம்ல, ஒருத்தர் நாய் குலைக்குதுன்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணிட்டே போயிருப்பார்ல, அவரே தான். ஒரு வழியா அவர் அந்த நாயை பிடிச்சிட்டாரு. பட் இருந்தாலும் அதோட உடம்புல ஒரு பெரிய கட்டை குத்தி இருக்குது. அதை பார்க்கும்போது தான் இவருக்கு ஒரு விஷயமே ரியலைஸ் ஆகுது. இது என்னோட நாய் தானே, ஏன் இதுக்கு உடம்புல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதை பார்த்து அழுக ஆரம்பிக்கிறாரு. என்ன மன்னிச்சிரு, நீ இறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்க. அந்த டைம்ல தான் இந்த எங்க கிட்ட அந்த நர்ஸும் கேக்குறாங்க, சரி ஓகே மேடம், இவரை காப்பாத்திட்டீங்க, அவரோட நாய்க்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவரோட டாகை எங்களால காப்பாற்ற முடியல, பட் அது மட்டும் இல்லைன்னா இவர் கண்டிப்பா இறந்து போயிருப்பாரு. அதோட உடம்புல கட்டை குத்தி இருந்தப்ப கூட தன்னோட ஓனரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி விடாம குலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா கடைசியா அதை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப சேடா ஃபீல் பண்ணி பேசும்போது இந்த பக்கம் அந்த கற்பனை உலகத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த கட்டை குத்தப்பட்டிருக்க அந்த டாக் அப்படியே இவனை பார்த்து கத்திக்கிட்டு இருக்குது. ஸோ இவனும் அப்பதான் ரியலைஸ் பண்றான் என்னோட நாய் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அந்த டாக் இப்ப மறுபடியும் குலைச்சிக்கிட்டே இருக்குது. இவனை பார்த்து ஏதோ ஒரு இடத்துக்கு அவனை கூட்டிட்டு போற மாதிரி தெரியுது. இவனும் உடனே அந்த டாகை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்க. இப்ப அடுத்த சீன்ல இன்னொரு பேஷண்ட்டை காட்டுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, அந்த ஸ்கூல் பொண்ணு ஜோ இருக்கால, அவளே தான். இவ வந்து ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ல தான் இங்க வந்தா அப்படின்ற மாதிரி இப்போ அவளை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த கற்பனை உலகத்துல இருக்க ஜோவோட அம்மாவை காட்டுறாங்க. ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட பொண்ணு இப்போ வரைக்கும் இந்த கற்பனை உலகத்துல மாட்டிக்கிட்டு இருக்கால, அவளை எப்படியாவது நம்ம மறுபடியும் ரியல் வேர்ல்டுக்கு கொண்டு போகணும், அவ என்னோட சேர்ந்து இங்கேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இவங்க அவங்களோட பொண்ணு ஜோ கிட்ட சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி அந்த லைட் கடைக்கு போயிட்டு நீ ஒரு லைட்டை வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த லைட் ஷாப்ல அந்த ஜோன்ற பொண்ணுக்கு ஒரு லைட் கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த லைட்டை அவ வாங்கினா மட்டும்தான் அவ இந்த கோமா ஸ்டேஜ்ல இருந்து ரியல் வேர்ல்டுக்கு போவா. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. பட் அவ தான் வந்துட்டு போமா, நான் உனக்கு வாங்கிட்டு வர மாட்டேன், சும்மா எப்ப லைட்டை வாங்கிட்டான்னு சொல்லிட்டே இருக்க, நீ அதுவும் இல்லாம என்கிட்ட பேசவே மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட ரூம்குள்ள போயிருப்பா. இப்போ உள்ள உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. இந்த அம்மாவும் போயிட்டு கதவை தட்டுறாங்க. அவங்க இப்போ வரைக்கும் பேசவே மாட்டாங்க. ஏன் பேசாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் தெரியல. ஏன்னா அவங்க ரியல் வேர்ல்டுல நல்லா தான் பேசியிருப்பாங்க. ஸோ என்னதான் கதவை தட்டி பார்த்தாலும் அவ வெளியே வர மாதிரி தெரியல. பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு அவங்களே இப்போ டைரக்டா அந்த லைட் ஷாப்புக்கு போயிட்டு இருக்க. இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்போ கட் பண்ணிட்டு மறுபடியும் உண்மையான உலகத்தை காட்டுறாங்க. அதுல அந்த யங்குன்ற நர்ஸ் பாத்தீங்கன்னா இன்னொரு பேஷண்ட்டை வந்து அந்த புது பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பேஷண்ட் வேற யாரும் கிடையாது, அதான் அந்த யோனின்னு சொல்லிட்டு ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருப்பாங்கல்ல இந்த கற்பனை உலகத்துல, அவங்க தான் அது. ஸோ இப்போ இந்த கற்பனை உலகத்துல அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம கூட இருக்கிறது நம்மளோட ஃப்ரெண்டு தான், உண்மையான உலகத்துல நம்ம கூட ஃப்ரெண்டா இருந்தவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அதனால இப்போ அவளை பார்த்து பயப்படாம தான் இருக்கா. ஸோ இப்போ அந்த ஹைட்டான பேய் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒன்னு சொன்னா நீ கேப்பியா, நீ சொன்னா என்ன வேணாலும் கேட்பேன் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, எனக்காக நீ அந்த லைட் ஷாப்புக்கு போறியா, அங்க போயிட்டு ஒரு லைட்டை மட்டும் வாங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. ஸோ இந்த கற்பனை உலகத்துல ஆல்ரெடி இறந்து போய் ஆவியா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு யார் யாரெல்லாம் சாகாம அவங்களோட ஆன்மா இந்த கற்பனை உலகத்துல இருக்கோ அவங்க எல்லாருமே ஒரு லைட்டுக்காக அந்த லைட் ஷாப்புக்கு போனாங்கன்னா அவங்களோட உயிர் ஒரு லைட்டா அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது கிடைக்கிறது மூலமா அவங்க இந்த கற்பனை உலகத்தை விட்டு உண்மையான உலகத்துக்கு போயிருவாங்க. அதாவது அவங்க சாக மாட்டாங்க, உயிர் பொழைச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இப்போ இந்த வளர்த்தி பையும் அப்படி அவகிட்ட சொல்லிட்டு இருக்கா அந்த யோனி கிட்ட. இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்திருப்போம்ல அந்த ஐசியூ வார்டுக்குள்ள ஒரு பேய் வந்துட்டு போயிருப்பான். அவனும் பாத்தீங்கன்னா அந்த கற்பனை உலகத்துல தான் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்போ அடுத்த பேஷண்ட்டை அந்த எங்க காட்டுறா, அது வேற யாரும் கிடையாது, அந்த ஸ்கூல் பாய் தான். அவனுடைய பெட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த பேஸ்கெட் பால் இருக்கு, அதான் உயிர் பொழைச்சிருப்பான்ல ஒரு சின்ன பையன், அவன் வந்து கொடுத்த அந்த பேஸ்கெட் பால் தான். அந்த பேஸ்கெட் பால் இப்போ கற்பனை உலகத்திலயும் இருக்குது, இப்போ அந்த ஸ்கூல் பாயை தேடியும் போயிட்டு இருக்குது. இப்போ மறுபடியும் ரியல் வேர்ல்ட காட்டுறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐசியூ வார்டுல இருந்த ஏதோ ஒரு பேஷண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க போல. சோ அதை நினைச்சு எல்லாருமே ஒரு மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்போ புதுசா வந்தாலும் அந்த நர்ஸ் அவளும் அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. சோ இதை பத்தி அந்த யங்குன்ற நர்ஸ் கிட்டயும் பேசுறா. இங்க வந்தவங்க மோஸ்ட்லி சாகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா, யாரும் உயிர் பொழைக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாத, கண்டிப்பா இங்க இருக்க எல்லாருமே உயிரோட தான் வெளியே போவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ இந்த மாதிரி நெகட்டிவாலாம் பேசாத, கண்டிப்பா இங்க இருக்க எல்லாருமே இனிமேல் உயிர் பொழைப்பாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு இருக்கா. சோ இந்த டைம்ல அந்த பேஸ்கெட் பால் இருக்குல்ல, அது அந்த கற்பனை உலகத்துல அப்படியே ஒரு மாதிரி உருண்டு போயிட்டே இருந்திருக்கும். கரெக்டா இப்போ அது அந்த பையன்கிட்டே போயிடுச்சு, அந்த ஸ்கூல் பாய் கிட்டே. அவன் இப்போ வரைக்கும் அந்த கால் உடஞ்சு விழுந்து கிடப்பான்ல அந்த யோனியோட வீட்டுக்கு முன்னாடி, அங்கே தான் இருக்கான். சோ இப்போ அந்த பாலை ஃபாலோ
பண்ணிக்கிட்டு இந்த பஸ் டிரைவர் இருக்காருல்ல, அவரும் வந்திருப்பாரு. அவர் வந்து இப்போ இறந்து போயிட்டாரு. அவரோட ஆன்மா தான் இப்போ இந்த கற்பனை உலகத்துல இருக்கு. இப்போ இந்த பையனை வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், டேய் தம்பி, நீ இங்கதான் இருக்கியாடா? அங்கிள், இங்க யாருமே வரமாட்டாங்க, என்ன காப்பாத்துறதுக்குன்னு யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே நான் வந்துட்டேன்ல, அதுவும் இல்லாம இப்போ நீ போகணும்டா, அந்த லைட் ஷாப்புக்கு போ அப்படின்னு சொல்லும்போது, என்ன அங்கிள் சொல்றீங்க, நான் எதுக்காக அந்த லைட் ஷாப்புக்கு போகணும்? டேய், நீ அங்க போனாதான்டா உயிர் பொழைக்க முடியும், அங்க போயிட்டு உன்னோட லைட்டை நீ வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லைட் ஷாப்புக்கு போக சொல்லி ஒரு மாதிரி கெஞ்சி கேட்கிறாரு. ஏன்னா அவனும் இந்த கற்பனை உலகத்திலே மாட்டி இறந்து போயிடக்கூடாது இவர மாதிரியே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இந்த டைம்ல லைட் ஷாப்ல இருக்கக்கூடிய அந்த டிடெக்டிவ் வான் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு, ஆமா இது இறந்தவங்க இருக்கக்கூடிய உலகம்னு சொல்றீங்கல்ல, அப்படி இருக்கும்போது நான் ஏன் இங்க வந்தேன், நான் அப்படின்னா இறந்துட்டேனா அப்படின்னு கேட்கும்போது, கிட்டத்தட்ட அப்படி சொல்லலாம், ஆனா நீங்க இப்போ வரைக்கும் முழுமையா இறக்கல. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது அந்த இடத்துல லாக்கர்ஸ்ல இருந்த நேம்ல உங்களோட பிறக்க போற குழந்தைக்காக நீங்க ஆசைப்பட்டு கிரியேட் பண்ண நேம்ஸ்லாம் இருந்திருக்குமே, அதை பாத்தீங்களா? அது எல்லாமே எப்படி அங்க வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இந்த கற்பனை உலகத்துல உங்க வாழ்க்கையோட கலந்திருந்த நினைவுகள் எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தெளிவா சொல்லும்போது தான் அந்த டிடெக்டிவுக்கும் எல்லாமே புரிய வருது. சரி ஓகே, இப்போ நம்ம இருக்கிறது வந்து ரியல் வேர்ல்டு கிடையாது, இறந்தவங்களோட ஆன்மா வாழக்கூடிய கற்பனை உலகம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பாயை அந்த டிரைவர் தூக்கிட்டு வந்துட்டு இருப்பார்ல, அந்த டைம்ல அந்த ஸ்கூல் பாய் சொல்லிட்டு இருக்கான், அங்கிள் நான் ஒரு வீட்டுக்கு முன்னாடி விழுந்து கிடந்தேன்ல, அந்த வீட்டுல இன்னும் 2 லேடி இருக்காங்க, அதுல ஒரு லேடி பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தாங்க, பேய் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் இந்த டிரைவருக்கும் தெரியுது, ஓகே அப்படின்னா இன்னும் 2 ஆன்மாக்கள் வந்து அந்த இடத்துல தங்கியிருக்காங்க, நம்ம அவங்களுக்கும் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும், இந்த லைட் ஷாப்ல லைட் வாங்கினாதான் அவங்க உயிரோட இங்கிருந்து போக முடியும் அப்படின்ற விஷயத்த அவங்க கிட்டயும் நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ மறுபடியும் லைட் ஷாப்ல ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு வழிகாட்டுற ஒரு வழிகாட்டியா நான் இருக்கேன். சாகாம உயிருக்காக போராடிட்டு இருக்க எல்லாருக்குமே நான் அவங்களோட உயிரை திருப்பி கொடுப்பேன். ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாமே. ஆனா இந்த லைட்ஸ் எல்லாத்தையுமே நானா அவங்க கையில கொண்டு போய் கொடுக்க மாட்டேன், அவங்களா தேடி கண்டுபிடிச்சு இங்க வரணும். அப்பதான் அவங்களோட உயிர் அடங்கி இருக்க அந்த லைட்ஸை அவங்க வாங்கிக்கிட்டு இந்த கற்பனை உலகத்துல இருந்து ரியல் வேர்ல்டுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டோடனே நம்ம டிடெக்டிவும், அப்படின்னா சார் என்னோட லைட் எங்க இருக்கு, அதை வாங்கினா தானே நான் இங்க இருந்து போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அதை ஆல்ரெடி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் அவன் கையில இருக்க அந்த லைட்டரை பாக்குறான். அதை அப்படியே அவன் ஆன் பண்ணும்போது அவனோட லைட் அவனுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அது அந்த லைட்டர்ல தான் இருந்திருக்கு. இப்போ அதை அவன் பார்த்த உடனே டக்குனு இப்போ அந்த கற்பனை உலகத்துல இருந்து ரியல் வேர்ல்டுக்கு போயிட்டான். அதாவது அந்த ஹாஸ்பிட்டல்ல ஐசியூ வார்டுல இருந்திருப்பான்ல, இப்போ பாத்தீங்கன்னா அவன் கண் முழிச்சிட்டான். அங்க இருக்கக்கூடிய நர்ஸ் எல்லாருமே உள்ள வந்து பாக்குறாங்க, இவர் கண் முழிச்சிட்டாரு, கான்சியஸ்க்கு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்க. மறுபடியும் இப்போ கற்பனை உலகத்துல அந்த டாகோட ஓனர் இருக்கான்ல, அவன் அந்த டாகை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். இப்போ அது அந்த லைட் ஷாப்க்கு முன்னாடி இருக்கு. ஸோ அந்த டாகு கூட தெரியுது இவன் வந்து இங்க ஒரு பல்பை வாங்கினாதான் மறுபடியும் உயிரோட அவன் ரியல் வேர்ல்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அவனை குலைச்சி இவ்வளவு தூரம் வரைக்கும் கூட்டு வந்திருக்கு. இவனும் உள்ள வந்து அந்த இடத்துல அவனை பார்த்தோன்னே ஒரு லைட் ஒரு மாதிரி க்ளோ ஆகுது, அதை அப்படியே அவன் தொடும்போது இவனும் இப்போ ரியல் வேர்ல்டுக்கு போயிடுறான். இப்போ அடுத்த சீன்ல அந்த டிரைவர் அந்த ஸ்கூல் பாயை தூக்கிட்டு வந்துட்டு இருந்திருப்பார்ல, இப்போ எப்படியோ அவனை இந்த இடத்துக்கு பக்கத்துல கொண்டு வந்து விட்டுட்டாரு. ஸோ இப்போ அவன்கிட்ட சொல்றாரு, அங்கதான்ப்பா அந்த லைட் ஷாப் இருக்கு, நீ உள்ள போய் உனக்கான லைட் ஷாப்பை வாங்கிக்கோ, நீ இந்த இடத்த விட்டு போயிடுவ அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்க அங்கிள் என்னால வர முடியாதுப்பா, என்னோட வேலை இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி இறந்துட்டார்ல, அதனால தான் அப்படி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த பஸ்ல அவங்க எல்லாருமே கூட்டிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப மன்னிப்பு கேட்கிறாரு அவர் அழுதுகிட்டே. அப்புறம் அந்த ஸ்கூல் பாயும் உள்ள போறான், லைட் ஷாப்குள்ள போயிட்டு அவனோட லைட் எது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிச்சு அதை அப்படியே தொடும்போது இப்போ இவனும் பாத்தீங்கன்னா ரியல் வேர்ல்டுக்கு போயிட்டான். இப்போ கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த யங்ன்ற ஒரு நர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலா ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி படுத்த படுக்கையாவே இருந்திருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து அந்த சீனியர் நர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து ரொம்பவே ஆறுதலா அவகிட்ட பேசியிருப்பாங்க, எப்பயுமே அவ கூடவே இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாட்டு கூட போட்டு விட்டுருப்பாங்க ஹெட்செட்ல வச்சு. ஸோ இந்த பாட்டு எல்லாமே நான் அந்த கற்பனையில கேட்டுட்டு இருந்தேன், ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதுல என்னமா இருக்கு, நான் உனக்கு என்னமோ சாதாரணமா தான் ஹெல்ப் பண்ணேன், பட் இருந்தாலும் இந்த கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளியே வந்தது முழுக்க முழுக்க நீ உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையால தாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு மறுபடியும் பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த லைட் ஷாப்குள்ள போயிட்டு அவங்களோட லைட்டை கண்டுபிடிச்சாங்களோ அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ்க்கு வராங்க, இந்த ரியல் வேர்ல்டுக்கு வராங்க. அதாவது இவ்வளவு நாளா அவங்க கோமா ஸ்டேஜ்ல அந்த கற்பனை உலகத்துல மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க கியூர் ஆயிட்டு எல்லாருமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கான்சியஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க, கண் முழிச்சு பாக்குறாங்க. இந்த பஸ் ஆக்சிடென்ட் இல்லாம ஒருத்தனை சொந்தக்காரங்க கூட மண்ணாலி போட்டு மூடி இருப்பாங்கல்ல, அவனும் பாத்தீங்கன்னா இப்போ கண் முழிச்சிட்டான். இந்த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அந்த கற்பனை உலகத்துல அந்த சூட்கேஸ் பேய் இருக்கால, அவ போயிட்டு அவளோட ஆளு அந்த ஆபீஸ் பாய் இருக்கான்ல அவங்கிட்ட போயிட்டு பயங்கரமா கதறிட்டு இருக்கா, டேய் நான் உனக்கு தெரியலையாடா, நான் யாருன்னு உனக்கு தெரியாதா, ப்ளீஸ் ரா கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சட்டையை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா இவ வந்து அவன் லவ் பண்ண ஆள் தானே. ஸோ அந்த உண்மையா அவனுக்கு இப்போ வரைக்கும் தெரிய மாட்டேங்குது இந்த கற்பனை உலகத்துல வந்ததுல இருந்து. ஸோ அதை தான் வந்து இவ இவ்வளவு நாளா ஞாபகப்படுத்திட்டே இருந்திருப்பா. பட் இப்போ எப்படியோ கடைசியா அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. என்ன மன்னிச்சிருடி, நான் இது எல்லாத்தையுமே எப்படி மறந்தேன்னு எனக்கு தெரியல, சத்தியமா இது என்ன பிளேஸ்ன்னு கூட எனக்கு தெரியல, நான் பாட்டுக்கு டெய்லியுமே எப்பயும் போல ஆஃபீஸ்க்கு கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு இருந்திருக்கேன், ஆனா எனக்கு இப்பதான் உண்மை எல்லாமே தெரிய வந்திருக்கு, என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கான். அப்போ உடனே அவளும் சொல்லுவா, சரி ஓகே நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றியா, என்னடி வேணும் சொல்லு பண்றேன்
பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த லைட் ஷாப்புக்கு போயிட்டு ஒரு லைட் வாங்க அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது இப்படி ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்ற அப்படின்ட்டு. இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த டிரைவர் இருக்காருல்ல, அவரு அந்த யோனியும் வளர்த்தி பையும் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த வளர்த்தி பை பாக்குதா, உடனே அவகிட்ட வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மேடம், என்னால தானே உங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம். நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா இல்ல இறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது நானும் உங்களை மாதிரியே இறந்துட்டேன் சார், பட் இருந்தாலும் என் ஃப்ரெண்ட் இப்போ வரைக்கும் உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவர் அகைன் அழுதுகிட்டே பயங்கரமா சாரி கேட்டுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவளும் பார்த்துட்டு, இங்க பாருங்க சார், நடந்த எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் மட்டும்தான், இது எல்லாமே நடக்கணும்னு இருந்திருக்கு, விதி, நம்ம என்ன பண்ண முடியும், விடுங்க. நான் இப்போ என்னோட ஃப்ரெண்டை அந்த லைட் ஷாப்புக்கு அனுப்புறேன். இப்போ பேலன்ஸ் வேற யாராவது இருந்தாங்கன்னா நீங்க அவங்களையும் அந்த லைட் ஷாப்புக்கு போக சொல்லுங்க, ஏன்னா எல்லாருமே உயிர் பொழைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நானும் எல்லாருமே தேடிட்டு தான் மேடம் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஸ்டார்டிங்ல இந்த வளர்த்தி போய் நம்ம ஜோவை வந்து பயன்படுத்திருப்பாள்ல அந்த ஸ்கூல் பொண்ணை, அந்த பொண்ணை பத்தின விஷயம்லாம் சொல்லிட்டு நீங்க அவளை வேணா தேடி போங்க, அவளையும் நீங்க அந்த லைட் ஷாப்புக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது இவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஸோ அப்படி நம்ம ஜோவோட வீட்டை தேடி போயிட்டு இருக்கும்போது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஜோவோட அம்மா வெளியே வந்திருப்பாங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா இப்போ அந்த லைட் ஷாப்புக்கு தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வரைக்கும் பேசாம இருக்காங்க. ஸோ உடனே அந்த டிரைவர் இந்த இடத்துலயும் இவங்களை பார்த்துட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. மேடம் நீங்களும் இறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னா அவர் இன்னும் அழுகிறாரு. பட் இருந்தாலும் இவங்களோட பொண்ணு இப்போ வரைக்கும் உயிரோட இருக்க விஷயத்த அவங்க அப்படியே சொல்றாங்க. அப்பதான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. என்னன்னா ஸ்டார்டிங்ல இவங்களுக்கு இறுதி சடங்கு பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட வாயில பாத்தீங்கன்னா ஒரு சில பொருள் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, ஏதோ ஒன்று, அது எல்லாமே இந்த கற்பனை உலகத்திலேயே அவங்களோட வாயில இருக்குது போல. அதனால தான் இவங்க பேச முடியாம ஸ்டார்டிங்ல இருந்து இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இவங்க இந்த இடத்த கிராஸ் பண்ணி நடந்து போகும்போது அவங்களோட காலை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நொண்டி தான் நடந்து போறாங்க. இந்த விஷயத்த கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க அப்படியே அந்த லைட் ஷாப்புக்கு போயிட்டு அந்த ஓனர் வான் கிட்ட அப்படியே அந்த வாயில இருக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு பேச முடியாம பேசுறாங்க. ஒரு மாதிரி, என்னோட பொண்ணு அங்க இருக்கா, நீங்க ஒரு பல்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது இவருக்கு புரியுது. அதனால அதை என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, அவங்க உயிருக்கான பல்பை அவங்க தான் வந்து வாங்கிட்டு போகணும், இதை வந்து கண்டிப்பா என்னால உங்களுக்கு கொடுக்க முடியாது, அது உங்களோட பொண்ணாவே இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப முடிவா பேசும்போது இவங்க அப்படியே ஒரு மாதிரி சட்டையெல்லாம் பிடிச்சி கேட்டுட்டு இருக்கும்போது இவன் கண்ணாடி கழட்டி அவனோட கண்ணை காட்டுறான். உடனே இவங்க சைலண்டா எதுவுமே பண்ணாம அப்படியே விழுந்துட்டாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவங்க வேற ஒரு விஷயத்த சொல்ல வர மாதிரி தெரியுது. அதாவது நம்ம ஜோவுக்கு ஒரு சாக்லேட் கொடுப்பாருல, அந்த சாக்லேட்டை இப்ப இவங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி எடுக்கிறாங்க. எடுத்து அதை அப்படியே இந்த வானுக்கு அப்படியே ஊட்டி விடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களோட கண்ணத்துல கையை வச்சு காட்டிட்டே இருக்காங்க. அப்பதான் இவனுக்கு ஒரு விஷயமே புரிய வருது. அது என்னன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கட்டிட இடிபாடுல இவனோட பொண்ணை விட்டுட்டு போயிருப்பான்ல, அந்த பொண்ணு தான் இந்த ஜோவோட அம்மா. சோ அதனால தான் சின்ன வயசுல அவங்களோட காலில் ஏற்பட்ட அந்த அடியினால இப்ப கூட ஒரு மாதிரி நடக்க முடியாம நடந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வானு அன்னைக்கு இங்க ஓனர் லேடியா ஒருத்தர் இருந்திருப்பான்ல இந்த லைட் ஷாப்ல, அவகிட்ட ஏதோ டீல் கூட போட்டுட்டு இருந்திருப்பான்ல, அந்த டீலை போட்டு முடிச்சுட்டு அவன் பொண்ணோட உயிர் இருக்கக்கூடிய அந்த பல்பை அவன் ஆன்மா மூலமாவே வாங்கிட்டு வந்திருப்பான். அதை வந்து அவளோட கையில கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவளும் உயிர் பொழைச்சிருப்பா, அவளை காப்பாத்திருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த லேடி கூட அவன் என்னடா டீல் போட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இந்த லைட் ஷாப்போட ஓனரா இருக்கிற வேலை. சோ அதை தான் வந்து அவன் இவ்வளவு வருஷங்களா பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனா இப்போ பல வருஷங்கள் கழிச்சு இறந்தவங்களாம் வரக்கூடிய இந்த கற்பனை உலகத்துல தன்னோட பொண்ணையும் அவன் பாப்பான்னு சொல்லி கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். இப்போ கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஜோ பாத்தீங்கன்னா அவளோட அம்மாவை தேடி வெளியே சுத்திட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த அபார்ட்மெண்ட் கிட்ட அந்த டிரைவர் எப்படியோ வந்துட்டாரு. சோ அவரால் இப்ப சுத்தமா முடியல, அப்படியே ஒரு மாதிரி மூச்சு தண்ணறிக்கிட்டு நிறைய தண்ணி எல்லாம் வேற அப்படியே ஒரு மாதிரி அவளோட வாயில இருந்து வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அவர் லாஸ்டா பஸ்ல சாகும் போது தண்ணிக்குள்ள தானே விழுந்து சத்திருப்பாரு, அதனாலதான் இப்படி தனியா வந்துட்டு இருக்குது போல. சோ இப்போ வந்து நம்ம ஜோ கிட்ட எல்லா உண்மையுமே சொல்றாரு. இந்த மாதிரிமா நீ இருக்கிறது எதுவுமே இது உண்மையான உலகம் கிடையாது, இது ஒரு கற்பனை உலகம். நீ ஒரு விஷயத்தை நோட் பண்ணியாமா, இந்த கற்பனை உலகத்துல ரியல் வேர்ல்டுல இருக்கக்கூடிய மக்களும் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே நம்மளோட கண்ணுக்கு தெரிவாங்க, ஆனா நம்ம அவங்களோட கண்ணுக்கு தெரிய மாட்டோம். அதை கொஞ்சம் யோசிச்சு பாருமா, உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த எல்லா இன்சிடென்ட்டுமே நினைச்சு பாக்குறா. அந்த ஸ்கூல்ல படிச்சது, அதுக்கப்புறம் வெளியாட்கள் கிட்ட பேசியிருப்பா, அவங்க யாருமே அவளை பார்த்திருக்க மாட்டாங்க. இது எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னா இது உண்மையான உலகம் கிடையாதா, நீங்க என்ன சொல்றீங்க, நான் அப்படின்னா இங்க இருந்து ரியல் வேர்ல்டுக்கு எப்படி போறது அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டே இருக்கும்போது அவளோட மூக்குல இருந்து வேற பயங்கரமா ரத்தம் வந்துட்டு இருக்குது. அப்போ உடனே அவர் சொல்றாரு, உன்னோட அம்மா இப்ப அந்த லைட் ஷாப்புக்கு தான் போயிருக்காங்க, ஏன்னா அங்க போறது மூலமா உன்னோட உயிரை அவங்க எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியும், இதனால நீ ரியல் வேர்ல்டுக்கு போயிருவ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சோ இது எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவளோட வீட்டுல போயிட்டு ஒரு மாதிரி கோவத்தோட உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவளோட அம்மா அந்த பல்பை கொண்டுட்டு வராங்க. சோ இவங்க தன்னோட அப்பா, அதான் அந்த லைட் ஷாப்போட ஓனர் வான் இருக்காங்கல்ல, அவர்கிட்ட என்ன பேசி இந்த மாதிரி தன்னோட பொண்ணு லைட்டை வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா சாதாரணமா இதை வாங்க முடியாது, இதுக்கு முன்னாடியே அந்த வான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் வாங்கிட்டு வந்திருப்பான், தன்னோட பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்ப கண்டிப்பா இவங்களும் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் இந்த பல்பை தன்னோட பொண்ணுக்காக அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை வந்து அவளோட கையில கொடுத்துட்டானா இப்போ இவ ரியல் வேர்ல்டுக்கு போயிருவா. பட் அவ வந்து அதை வாங்க மாட்றா. மா இல்லமா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நீங்க ஆல்ரெடி இறந்துட்டீங்க, சோ இந்த நிலைமையில உங்களை நான் இப்படியே விட்டுட்டுலாம் போக முடியாதுமா, நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை வாங்காம அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. ஆனா அவங்க அப்ப கூட பேச முடியாத அந்த நிலைமையில, இங்க பாருடி, அம்மா தான் இறந்து போயிட்டேன், ஆனா இப்போ உன்னோட அப்பா உயிரோட இருக்காருமா, அவருக்காகவாவது நீ தேவை, ஆல்ரெடி நான் இறந்து போனது நினைச்சு அவர் ரொம்ப கவலையில இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி அழுதுகிட்டே கட்டி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பல்பை
பல்பை அப்படியே பாத்தீங்கன்னா அவளோட கையில வச்சிடறாங்க. உடனே அவ ரியல் வேர்ல்டுக்கு போயிடுறா. இப்போ அடுத்து அந்த யோனி இருக்கால, அது அந்த வளர்த்தி பையோட ஃப்ரெண்டு, அவளும் இப்போ இந்த லைட் ஷாப்புக்கு வந்துட்டா. உள்ள வந்த உடனே இதுதான் என்னோட லைட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை கையில எடுக்கிறா. உடனே பாத்தீங்கன்னா இவளும் அப்படியே சுயநினைவுக்கு வரா. ரியல் வேர்ல்டுக்கு வந்த உடனே எல்லாருமே ஒரு மாதிரி அவளை பாக்குறாங்க. சோ இப்போ கட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கற்பனை உலகத்தை காட்டுறாங்க. அந்த வளர்த்தி பை ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருப்பா, நம்மளோட ஆள் போயிட்டா அப்படின்ட்டு. ஆனா இப்போ ரிட்டர்ன் மறுபடியும் அவ இங்கே வரா. என்னடா இது, இவ இப்பதானே கற்பனை உலகத்தை விட்டு போனா மறுபடியும் இங்கே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோட பார்க்கும்போது தான் தெரியுது அவ ரியல் வேர்ல்டுல இப்போ இறந்து போயிட்டா. எப்படா இறந்தா, அதான்டா இப்போ அந்த பல்பை வாங்கிட்டு அவ போயிட்டாளா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ மறுபடியும் நமக்கு ஃபுல்லா காட்டுறாங்க. ஆக்சுவலா அவ அந்த பல்பை வந்து எடுத்திருப்பாள்ல, அவளோட உயிர் இருக்கக்கூடிய அந்த பல்பை, அதை எடுத்ததுக்கு அப்புறம் நான் இப்போ இந்த பல்பை உடைச்சிட்டா என்ன ஆகும், நீங்க இந்த கற்பனை உலகத்திலே தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவ உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம அதை கீழே போட்டு உடைச்சிருவா. எதுக்காகனா அவளோட ஃப்ரெண்ட் அந்த வளர்த்தி பை கூடயே நம்ம இதுக்கு மேல இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான். இப்போ அடுத்த அந்த ஆஃபீஸ் பாய் இருக்கான்ல, அவன் வந்து அவனோட ஆள் கிட்ட அப்படியே ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டு குட் பை சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே அந்த லைட் ஷாப்புக்கு வந்துட்டு இருக்கான். என்னானாலும் கண்டிப்பா அவனோட உலகத்துக்கு போகணும்டா, அங்க உனக்காக அவனோட பேரண்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவ்வளவு அழுதுகிட்டே பேசுறா. உள்ள போயிட்டு அவனும் அவனோட பல்பை கண்டுபிடிச்சு அதை தொடும்போது அவன் அப்படியே ரியல் வேர்ல்டுக்கு போயிடுறான். ஸோ உடனே இவ அப்படியே கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா, தன்னோட ஆள் போனதை நினைச்சுக்கிட்டு. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. அந்த ஸ்கூல் பாய் இருக்கான்ல, அவன் ஓரளவுக்கு டோட்டலா ரெக்கவர் ஆயிட்டான். இப்போ டிஸ்சார்ஜ் ஆயிட்டு அவன் கிளம்பிட்டு இருக்கான். அந்த டைம்ல அந்த நர்ஸ் எங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு கிஃப்ட் அவனுக்கு கொடுக்குறாங்க. என்னன்னா கிறிஸ்மஸ் போல, அதுக்காக தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவன் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் நினைச்சு பாக்குறா. அது என்னன்னா இவளோட கண்ணுக்கு இறந்து போனவங்களோட ஆன்மாக்கள்லாம் தெரிஞ்சிருக்கும்ல, அந்த ஆன்மாக்கள் எல்லாருக்கிட்டையுமே இவ தான் சொல்லியிருக்கா, உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் நீங்க அந்த கற்பனை உலகத்திலிருந்து காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு அந்த பல்பை கண்டுபிடிச்சு கொடுங்க அந்த லைட் ஷாப்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. அதனால தான் இந்த கற்பனை உலகத்துல அந்த இறந்து போன ஆன்மாக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அந்த லைட் ஷாப்ல இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாமே சாதாரண லைட் கிடையாது, அது எல்லாமே ஒரு உயிர் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே இவளுக்கு எப்படி தெரியும்னா, இதுக்கு முன்னாடியே அவளும் கோமா ஸ்டேஜ்ல இருந்து தானே வந்திருக்கா. சோ இந்த கற்பனை உலகத்துல மாட்டினது, இதே மாதிரி ஒரு பல்பை கண்டுபிடிச்சு வந்தது, இது எல்லாமே அவளுக்கும் ஆல்ரெடி தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் இவளுக்கு இந்த மாதிரி பேய்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய பவர்ஸும் கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இந்த கற்பனை உலகத்துல இன்னும் ஒரு சில பேரோட ஆன்மாக்கள்லாம் இங்க வந்திருக்கும் போல இந்த கற்பனை உலகத்துக்கு. அதாவது இறந்து போன ஆன்மாக்களை மட்டும் நான் சொல்ல கிடையாது, இப்போ உயிருக்காக போராடிட்டு இருப்பாங்கல்ல அவங்களோட ஆன்மாக்களும் வந்திருக்கும். சோ அதுக்கான பல்ப் எல்லாமே இப்போ வந்து ஒருத்தர் கொடுக்குறாரு அந்த வான் கிட்ட. அவரும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு இத்தனை பேரும் அவங்களோட உயிர் இருக்கக்கூடிய அந்த பல்பை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த இடத்தை விட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்போ அடுத்த சீன்ல இந்த கற்பனை உலகத்துல வந்து அப்படியே காட்டிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரியல் வேர்ல்டுல எப்படி அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த கற்பனை உலகத்திலயும் வாழ்றாங்க. அந்த டிரைவர் எப்பயும் போல அவரோட வேலையை பாக்குறாரு. இந்த பக்கம் அந்த யோனி அப்புறம் அந்த வளர்த்தி பேர் 2 பேரும் ஒன்னா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த உலகத்துல நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழலாம், யாருமே நம்மள குறை சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. சோ அது மூலமா அவ என்ன சொல்ல வரான்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரியல் வேர்ல்டுல தான் யாருமே வந்து நிம்மதியா வாழ விட மாட்டாங்க, ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு அவங்கள ஒரு மாதிரி திட்டிகிட்டே இருப்பாங்க. பட் இந்த உலகத்துல நமக்கு அந்த பிரச்சனைலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சோ அதுக்கப்புறம் அந்த ஜோ இருக்கால, அவ பாத்தீங்கன்னா இப்போ ரியல் வேர்ல்டுல இருக்கா. அவளோட அப்பா வந்துட்டு ஒரு மாதிரி தைரியமா அவகிட்ட பேசி ஸ்கூல்ல இறக்கி விடுறாங்க. கண்டிப்பா அவனால தெம்பா இருக்க முடியுமா, அம்மாவை நினைச்சுக்கோ, எப்படி அவ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவளை ஸ்கூல்ல இறக்கி விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவளும் ஸ்கூல்ல போயிட்டு எப்பயும் போல படிக்க ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி எல்லாமே நல்ல விதமா ரியல் வேர்ல்டுல போயிட்டு இருக்கும்போது இப்போ கற்பனை உலகத்துல பாத்தீங்கன்னா அந்த லைட் ஷாப்ல நம்ம வான் மட்டும் இப்போ ஓனர் கிடையாது, அவரோட பொண்ணு, அதான் நம்ம ஜோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களும் இப்போ அதுல ஒரு ஓனரா இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு டீல் போட்டு தான் அந்த பல்பை வந்துட்டு அவங்களோட பொண்ணுக்கும் எடுத்துட்டு வந்திருக்காங்க போல. சோ அப்பாவும் பொண்ணும் ரொம்ப நாளா பிரிஞ்சு இருந்துட்டாங்க. இதுக்கு மேல இந்த இடத்துல ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஓனர் வந்துட்டு தன்னோட டாக் இறந்து போயிருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிருப்பான்ல, அந்த டாகும் இந்த உலகத்துல தான் ஆவியா இருக்குது. சோ அதை வந்து இப்போ வளர்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கேமராவை கொஞ்சம் மேல கொண்டு போயிட்டு ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க. பார்த்தா இதே மாதிரி தான் இந்த கற்பனை உலகத்துல அங்கங்க ஒரு 4-5 லைட் ஷாப் இருக்கு. சோ ஆவியா இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களோட உயிர் அடங்கி இருக்கக்கூடிய அந்த பல்பை கண்டுபிடிச்சு வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கற்பனை உலகத்துல இப்படி நிறைய லைட் ஷாப் இருக்கு. இப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா ரியல் வேர்ல்டுல நம்ம ஜோ இருக்கால, அவ வந்து ஒரு பொண்ணை பார்த்து பேசிட்டு இருக்கா. நீ என்னமா இங்க இருக்க, உனக்கு குளிர்ல இப்படி ஸ்கர்ட் போட்டு நிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்றா, அந்த கற்பனை உலகத்துல நீ மட்டும் தான் என்ன பார்த்து பேசின, எனக்கு அது ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தான் நமக்கு அந்த பிளாஷ்பேக் எல்லாம் காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஜோ வந்துட்டு கற்பனை உலகத்துல இருக்கும்போது அவளுக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து இவளும் தெரிஞ்சிருப்பா. பட் இவ வந்துட்டு இறந்து போன ஒரு ஸ்டூடெண்ட். இவளை பத்தி தான் ஆக்சுவலா அந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி பேசிட்டு இருந்திருப்பாங்க. யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆவியா தெரியுறா அப்படி இப்படின்ட்டு. ஆக்சுவலா இந்த ரியல் வேர்ல்டுல இருக்காங்கல்ல இந்த பீப்புள்ஸ் எல்லாருமே அந்த கற்பனை உலகத்திலயும் தெரிவாங்க போல. யார் யாருக்குன்னா அந்த இறந்து போன ஆவிகள், அதுக்கப்புறம் உயிருக்காக போராடிட்டு இருக்க அந்த ஆன்மாக்களுக்கு அந்த சாதாரண மக்கள் எல்லாருமே தெரிவாங்க. ஆனா அந்த சாதாரண மக்களுக்கு இவங்க யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. சோ அதனால தான் அந்த இடத்துல யாருமே என்ன பார்க்காதப்ப கூட நீ வந்து என்ன பார்த்த, எனக்கு அது ரொம்பவே ஆறுதலா இருந்துச்சு, நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு எல்லாம் பேசும்போது இவ்வளவு அதெல்லாம் யோசிச்சு பாக்குறா. அது மட்டும் இல்லாம இப்போ அவளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த மாதிரி இவளால பேய்களை பார்க்க முடியுது அப்படின்ட்டு. இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த டிடெக்டிவ் இருக்கான்ல, அவனை காட்டுறாங்க. இவன் ரியல் வேர்ல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் போல, அந்த டிடெக்டிவ் வேலையை. பட் இருந்தாலும் லாஸ்டா அந்த ரெஸ்டாரண்டோட ஓனரை பிடிக்க போய் தானே அவனுக்கு
ஆக்சிடென்ட்டே ஆயிருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பார்க்கும்போது அது ஃபுல்லா மூடி இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரோட ஆவி இவனோட கண்ணுக்கு தெரியுது. லாஸ்டா அந்த லாரி வந்து இவங்க 2 பேரையும் சேர்த்து தான் இடிச்சிருக்கும். பட் இருந்தாலும் அதுல நம்ம டிடெக்டிவ் தான் செத்துருக்கணும். பட் இவன் வந்துட்டு நம்ம டிடெக்டிவை காப்பாத்திருக்கான் ஒரு மாதிரி இழுத்து போட்டு. ஸோ இப்போ நம்ம டிடெக்டிவ் அதை பத்திலாம் இவங்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. நீ அப்ப நினைச்சிருந்தா உன்னோட உயிரை காப்பாத்திருக்கலாம், ஆனா எதுக்காக என்னோட உயிரை காப்பாத்தின? ஏன்னா என்னோட வேலையே மக்களுக்கு நல்லது பண்றது தான். என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. அதுவும் இல்லாம நீ நார்மலான மனுஷனா? ஏன்னா நான் உங்ககிட்ட அதை கேட்கணும்னு நினைச்சேன். உன் கண்ணு வேற ஏதோ பூனை மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பேய்களை பார்க்கக்கூடிய ஸ்பெஷல் பவர் இருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும் தான் கண் அப்படி இருக்கும். ஆல்ரெடி இறந்து போனவங்களோட ஆன்மாக்கள் எல்லாமே கற்பனை உலகத்துக்கு போகாம இந்த ரியல் வேர்ல்டுக்குள்ள இருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரியான ஆவிகளை மட்டும் தான் நான் துரத்தி போய் பிடிப்பேன். அப்படின்னா அன்னைக்கு அந்த பொண்ணை துரத்திட்டு போனல, அப்படின்னா அவ இறந்து போயிட்டான்னு சொல்ல வரியா? ஆமா, நான் அவளை பிடிக்க தான் போயிட்டு இருந்தேன். பட் அவ இப்படி உன்னோட கண்ணுக்கு தெரிஞ்சான்னு சத்தியமா எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஒருவேளை எனக்கு இருக்க மாதிரி பவர் உனக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன், பேய்களை பார்க்கக்கூடிய பவர். ஸோ நான் தான் இப்போ இறந்து போயிட்டேன், அதனால இதுக்கு மேல என்னோட வேலையை நீ பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது டிடெக்டிவும் ஓகே அப்படின்னு சொல்றான். ஸோ அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம டிடெக்டிவ் மேல சந்தேகப்பட்டிருப்பான்ல, அது எதுவுமே உண்மை கிடையாது. இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் பாத்தீங்கன்னா கற்பனை உலகத்துல இல்லாம இந்த ரியல் வேர்ல்டுல ஒரு சில பேரோட ஆவிகள்லாம் இருக்கும்ல, மக்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு அந்த மாதிரியான ஆவிகளை தான் இவர் பிடிச்சு கொண்டு போயிட்டு இந்த மாதிரி கற்பனை உலகத்துல விடுவார் போல. ஸோ இதுக்கப்புறம் இந்த வேலையை நீ தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம டிடெக்டிவும் ஓகே அப்படின்னு சொல்றான். பட் இருந்தாலும் அந்த கிழமை இறந்து போன விஷயத்தை பத்தி நீ சொல்லல அப்படின்னு சொல்ல உடனே இன்னும் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அந்த தாத்தா ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு. அதனால தான் அவர் இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அவர் ஆசைப்பட்ட மாதிரி சாப்பாடுலாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லாத்தையுமே போட்டு வச்சு ஊட்டி விட்டுற மாதிரிலாம் பண்ணேன். மற்றபடி அவர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு, நான்லாம் கொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்துருப்போம்ல, ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட ஏதோ அவளோட கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா அவன் தான் கொண்டிருக்கான், அது எல்லாமே உண்மைதான். பட் இருந்தாலும் அதுக்கப்புறமேட்டு அவ வந்து ஆவியா தான் இருந்திருக்கா. ஸோ அவளை பிடிக்கிறதுக்காக தான் இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் ஃபர்ஸ்ட்ல இருந்து ட்ரை பண்ணிருப்பான் போல. அந்த 2 கண்ணு கூட நம்ம பார்த்துருப்போம்ல, போன கண்ணு மாதிரி, அதெல்லாமே இவன் தான் போய் பண்ணியிருக்கான் போல அவளை பிடிக்கிறதுக்காக. ஸோ இப்போ நமக்கு எல்லா விஷயமும் கிளியர் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த யங் இருக்கால, அவளோட வேலையை பார்க்கறதுக்கு வரும்போது யாரோ ஒரு ஆளு திடீர்னு வந்துட்டு ஏய் என்ன ஞாபகம் இல்லையாடி உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல சார் யார் நீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்பதான் நமக்கு காட்டுறாங்க இவர் வந்து ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு, ஆன்மாவா இருந்திருக்காரு. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த யங்கோட கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பாரு. ஸோ வந்துட்டு ஒரு மாதிரி ஏமா எனக்கு ஒரு மாதிரி வலிக்குதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நெஞ்ச பிடிச்சிட்டு கத்திருப்பாரு. இவளும் அதான் அங்க போய் பாருங்க சார், அந்த டாக்டர் கிட்ட பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வழி அனுப்பியிருப்பா. பட் இந்த ஆன்மாவை இவளை தவிர வேற யாராலையும் பார்க்க முடியாது இல்ல. ஸோ ஒன்னால தான் நான் இப்போ வரைக்கும் வலியோட சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிக்கிறதுக்காக வரும்போது டக்குன்னு அந்த இடத்துல நம்ம டிடெக்டிவ் வந்துடுறான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாத்தீங்கன்னா வந்து அவனோட கண்ணை காட்டுறான், அந்த பூனை கண்ணை. ஸோ அப்படி காட்டுறது மூலமா இங்க இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களை இவன் வந்துட்டு கற்பனை உலகத்துக்கு கொண்டு போக முடியும் போல. ஸோ இப்போ வந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் பண்ணிட்டு இருந்த அந்த வேலையை இவன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் பாய் இருக்கான்ல, அவனை தான் காட்டுறாங்க. இவன் ரியல் வேர்ல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட இவனால பாத்தீங்கன்னா சும்மாவே இருக்க முடியல, ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு நினைப்பாவே இருக்கு, அவளை தாண்டி வரவே முடியல இவனால. அது மட்டும் இல்லாம அவனுக்கு கால் வந்து செயல் இருந்து போச்சு போல. இப்போ வந்து வீல் சேர்ல தான் போயிட்டு இருக்கான். ஸோ முழுக்க அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஞாபகத்திலே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிக்கிட்டு நைட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு போறான். அப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கரெக்டா இறுதி சடங்கு செய்யும் போது அந்த ஃபியூனரல் தாத்தா இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்து அவ என்ன பேசினா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. என்னன்னா அந்த கற்பனை உலகத்துல அவன் வந்து இவளை ஞாபகம் இருக்க மாதிரி காட்டியிருக்க மாட்டான்ல, அதனால இவ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா போல. இப்போ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகுறா. இதை பார்த்துட்டு அந்த ஃபியூனரல் தாத்தாவும் ஒரு மாதிரி கண்ணு தண்ணிலாம் தொடச்சு விடுறாரு. நீ ஒன்றும் கவலைப்படாதுமா, அந்த கற்பனை உலகத்துல வேணா அவனுக்கு ஏதோ மறந்து போயிருக்கலாம், பட் இப்போ வந்து அவனுக்கு ஓன் நினைப்பு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அவளுக்கு தான் பாய் ஃப்ரெண்டோட நினைப்பு அதிகமா இருக்குது போல. ஸோ எப்படி மற்ற ஆண் மக்கள் எல்லாமே இந்த ரியல் வேர்ல்டுலயே இருக்குது, அந்த மாதிரி இவளும் பாத்தீங்கன்னா இப்போ அந்த பாய் ஃப்ரெண்டை விட்டு போகாம அவன் கூடவே எப்பயுமே இருக்கிறா. அந்த சீனை பார்க்கும்போது திடீர்னு பயந்துட்டேன் நானே. ஸோ இதோட இந்த டிராமா ஃபுல்லா முடியுது. பட் இருந்தாலும் போகாதீங்க, வெயிட் பண்ணுங்க. இப்போ அப்படியே சீசன் 2க்கு லீட் கொடுக்குற மாதிரி இன்னொரு சீனை காட்டுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டிடெக்டிவ் இருக்கான்ல, அவனோட ஆஃபீஸ்ல இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வரா, ஸ்கூல் பொண்ணு. ஸோ ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது, அதுக்காக நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்திருக்கா. ஸோ உனக்கு ஏதாவது அடிபட்டு இருக்காமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல எனக்கு எதுவும் படல அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ அதுக்கப்புறம் இந்த டிடெக்டிவ் பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு இடத்துக்கு போறான். இப்போ அந்த பொண்ணு பிரச்சனை நடந்துச்சுன்னு சொன்னால அந்த இடத்துக்கா இல்ல வேற ஏதோ ஒரு இடத்துக்கா அப்படின்னு தெரியல. இவன் போயிட்டு அப்படியே 10 மணி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்றான், அப்பதான் லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு அங்க நுழையிறான். ஒருவேளை இந்த இடத்துல தான் ஆவிகள்லாம் இருக்குமோ அப்படின்னு நினைச்சு வரானா என்னன்னு தெரியல. ஸோ கரெக்டா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா முன்னாடி ஒருத்தன் ஓடி போயிட்டு இருக்கான். ஏ தம்பி இங்கெல்லாம் வரக்கூடாதுப்பா, ரொம்ப ஆபத்தான இடம், நீங்க இருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏன் நான் வரக்கூடாது, ஏன் இங்க என்ன பெருசா பேய்லாம் இருக்குமா என்ன, அப்படியே பேய் இருந்தாலும் உன்னால அதை பார்க்க முடியுமா, ஆமாடா பார்க்க முடியும், அதான் சொல்றேன் இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா என்னாலையும் பார்க்க முடியும், எப்படின்னா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி சொடக்கு போடுறான். அப்படியே இந்த எபிசோடு முடியுது. ஸோ சீசன் 2க்கும் கண்டிப்பா பயங்கரமான ஒரு லீடு கொடுத்திருக்காங்க. நம்ம கண்டிப்பா அதை வந்தாலும் பார்க்கலாம். அண்ட் இந்த சீசன் 1 எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல டிராமாவில் பார்க்குறேன். பாய்.